वैकुंठे तु परे लोके श्रियासार्धं जगत्पतिः आस्ते विष्णुरचिन्त्यात्मा भक्तैः भागवतैः सह. ஸ்ரீ வைகுந்தத்தில் பகவான் ஸ்ரீதேவி பூதேவி நீளாதேவி நாய்ச்சிமாரோடே கூட ஒரு சக்கரவர்த்தி நாட்டை எப்படி ஆளும்போது ராஜதர்பாரில் எழுந்தருளி இருப்பரோ அதை போல அனைத்துலகத்தையும் ஆண்டு கொண்டு எழுந்தருளி இருக்கிறார். வைகுந்தம் நித்திய விபூதின்னு கொண்டாடப்படுகிறது. நாம் வாழும் இந்த லோகமும் 14 லோகங்களும் ஏன் எத்தனை லட்சம் அண்டங்கள் கடாகங்கள் இருக்குமோ அவை அத்தனையும் சேர்த்து பகவானுடைய லீலைக்கு விளையாட்டுக்கு உறுப்பாக இருக்கிறபடியால் லீலா விபூதி என்னே அழைக்கப்படுகிறது. அண்டானாந்து சஹசிராணாம் சஹசிராண்யயுதானிச்ச என்ன விஷ்ணு புராணத்தில் பராசர மகரிஷி சாதிக்கிறார். கோட்டி கோட்டியான அண்டங்கள், அத்தனை பிரம்மாக்கள், அத்தனை இந்திரன் சந்திரன் குபேரன், இது இத்தனையும் சேர்த்து லீலா விபூதி சிருஷ்டியின் போது படைக்கப்படும், சம்ஹாரத்தின் போது அழிக்கப்படும். ஆனால் இந்த சிருஷ்டி சம்ஹாரங்களுக்கு உட்படாமல் எப்போதும் நித்தியமாக இருக்கும் லோகம், கர்மங்களுக்கு வசப்படாத லோகம், காலத்தின் கோலம், காலம் மாறாத லோகம் ஸ்ரீ வைகுண்டம். அதை அடைவது ஓரொரு ஜீவாத்மாவின் பெரும் பயன். நம்மாழ்வார் தன் பாசுரத்தில் வைகுந்தம் புகுவது மன்னவர் விதியே என்று சாதிக்கிறார். வைகுந்தத்தை போய் அடைய வேண்டியது ஓரொரு ஜீவனுக்கும் இறுதியான கடமை, லட்சியம். அது இப்போது செல்லலாம், பல பிறவிகள் கழித்து செல்லலாம், ஆயிரக்கணக்கான பிறவிகள் கழித்து செல்லலாம். ஆனால் சென்றுதான் தீர வேண்டும். ஒரு ஜீவாத்மான் இருந்தால் அவன் வைகுந்தத்தை அடைந்தே தீர வேண்டும். எப்படியும் அங்குதான் போகப் போகிறோம். அதுதான் மிகச்சிறந்த இடம். அங்கு சென்றால் கர்மங்கள் தீண்டப் போவதில்லை. இந்த உண்மைகள் எவ்வளவு சீக்கிரம் ஒருத்தனுக்கு புரிகிறதோ அத்தனை சீக்கிரம் அங்கு போகலாம் அப்படிங்கிற விருப்பம் ஏற்படுகிறது. ஒரு ஜீவன் இந்த லோகத்தை விட்டு வைகுந்தத்துக்கு போய் சேருவது எப்படி அப்படிங்கிறதே கண் முன்னாக ஒரு நாடகத்தை போல, நிஜம்னு வச்சுங்க, நாடகத்தை போல நிஜமாக நடத்தி காட்டுவது தான் இன்றைய வைகுண்ட ஏகாதசி பெருநாள். 25 ஏகாதசிகளில் முக்தி கொடுக்கக்கூடிய ஏகாதசி வைகுண்ட ஏகாதசி. ஸ்ரீரங்கமாம் திவ்ய க்ஷேத்திரம் பூலோக வைகுண்டம்னே கொண்டாடப்படுகிறது. அந்த வைகுந்தத்தில் நம்பெருமாள் காலை புறப்படுகிறார். அவர் இன்னைக்கு என்ன பண்ணுறாரோ அது அப்படியே ஒரு ஜீவாத்மா புறப்பட்டு வைகுந்தத்துக்கு அடையிறா போலே அவர் தன் வாசல்லேருந்து வெளியே வந்து ஒரு நாடகத்தை இன்னைக்கு நாம் நடத்த போகிறோம், அந்த காட்சிகளில் முக்தி அடைவனை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் என்று சொல்லி நாடகத்துக்கு சூத்திரதாரியாக ஒரு சுவாமியை நம்பெருமாள் நியமிப்பார். இதெல்லாம் காலையில் அவர் வைகுண்ட வாசல் போகிறதுக்கெல்லாம் முன்னாடியே அவர் தன்னுடைய திருவணக்கம் திருவாசல்லேருந்து வெளியில் வந்து மேலப்படியில் நிற்பார். அப்போ எல்லா அர்ச்சகர்கள், சுவாமி அருக இருக்க வேண்டிய சுவாமிகள், ஸ்தலத்தார்கள், ஆச்சாரிய புருஷர்கள் மொத்த பேரும் வருவார்கள். அதில் முக்கியமான ஒருவரை நியமிக்கிறார். ஒரு சூத்திரம் எடுத்து அவர் பேர் கட்டி இந்த சூத்திரத்தை கொண்டு இந்த நாடகத்தை நீர் நடத்தணும் அப்படின்னு உத்தம நம்பி சக்கரராயருங்கிற சுவாமி அந்த நாள்லேருந்து ஸ்ரீரங்கத்தை ரட்சித்துன்னு வந்திருக்கிறவர் அவரிடத்துல பொறுப்பு கட்டுவார். அதுக்கப்புறம் அவரை முன்னிட்டு கொண்டு நம்பெருமாளே தான் ஒரு ஜீவாத்மா அப்படின்னு வச்சுக்கணும். இன்னைக்கு அந்த ஜீவன் எங்கெங்கே போய் எப்படி மோட்சத்துக்கு போவாரோ அதை போலவே நம்பெருமாள் நடந்து காட்டுகிறார். அவர் பிரதட்சிணம் வந்து விரஜா நதிங்கிற இடத்துல நின்று திருவாய்மொழி தொடக்கம் அதற்கு முன்பாக நடக்கும். இன்று தொடங்கி இராப்பத்து திருநாள், நேற்று வரை பகல் 10. ஆழ்வார் பெரியாழ்வார் தொடக்கமானவர்களுடைய 1000 பாசுரம், திருமங்கை ஆழ்வாருடைய பெரிய திருமொழி 2வது 1000. இந்த 2000 அனுபவம் முடிஞ்சிடும். இன்றிலேருந்து ஒரு நாளைக்கு 100 பாசுரங்களாய் நம்மாழ்வாருடைய திருவாய்மொழி அரையர் சுவாமிகளால் ஓதப்படும். இதெல்லாமே ஆயிரங்கால் மண்டபத்தில் நடக்கிற ராப்பத்து உற்சவம். அதன் முதல் திருநாள் இன்று காலை வேத விண்ணப்பமாகி திருவாய்மொழிங்கிற சாமவேத சமம் ரங்கநாதன் நம்பெருமாள் முன்னே தொடங்கப்படும். அதற்கப்புறம் பெருமாள் விரஜா நதிங்கிற இடத்தை தாண்டுவார்.
ஏன்னா இந்த ஜீவன் அங்கே போய் சேர்றவர் விரஜான்னு ஒரு நதியில் நீராடிட்டு தான் அக்கறைக்கு போய் உள்ள வைகுந்தத்தை அடைகிறான், இன்பத்தில் திளைக்கிறான். அதனால் இப்போவும் ஸ்ரீரங்கத்திலே கோவிலுக்குள்ளேயே ஒரு இடம் விரஜா நதின்னு வழங்கப்படும். இது எல்லாமே எந்த பிரதட்சணம்னால் துவஜஸ்தம்பத்தை சுற்றி இருக்கும் பிரதட்சணம். நாம் சாமானியம் அதில் போகிறதே கிடையாது. ஆரிபட்டாள் வாசல் தாண்டி உள்ளே போகிறோம், நேர சேவிச்சுட்டு துவஜஸ்தம்பம் தாண்டி போய்டுற மூல்யம். துவஜஸ்தம்பம் தாண்டிவிட்டால் அந்த வாசலுக்கு நாழிகேட்டான் வாசல்னு பேர். அதுக்கு முன்னாடி இருக்கிற வாசல் கருட மண்டபத்தில் கருடனை சேவிச்சுட்டு உள் வாசல் நுழையிற மூல்யம் பிரதான வாசல், அந்த வாசலுக்கு தான் ஆரியபட்டாள் வாசல்னு பேர். அதற்கு அடுத்த வாசல் நாழிகேட்டான் வாசல். அதுவும் தாண்டி உள்ள போனால் ஜெய விஜயர்கள் தங்க கவச்சத்தோடு எழுந்துருளி இருக்கிற வாசல். அதுக்கும் தாண்டி உள்ள போனோம்னா தான் கர்ப்பகிரகத்தினுடைய வாசல். இந்த ஒரு வாசலும் ஒரு பிராகாரத்தினுடைய வாசல். தர்மவர்மா திருச்சுத்து, அதே இப்போ ராசமகேந்திரன் திருச்சுத்து, திருவிக்கிரமன் திருச்சுத்து, ஆலிநாடன் அமர்ந்துரையும் வீதி என்ன ஒரு திருச்சுத்து பிராகாரத்துக்கும் பேர். அப்படி அந்த கணக்கிலே துவஜஸ்தம்பத்தை சுற்றி வருகிற திருச்சுற்று, அதில் தான் இந்த 10 நாளும் உற்சவம். ராப்பத்து 10 நாளும் அது வழியாக தான் எழுந்துடுவார். அதிலிருந்து தான் வைகுந்த வாசல் வெளியில் போகும். வெளியில் போனால் சந்திரபுஷ்கரணி கரையில் இருக்கிற திருச்சுற்று, அதன் வழியாக போய் தவற்ற வாசல் தாண்டி ஆயிரக்கால் மண்டபத்துக்குள்ளே புகுந்து நடு மைய மண்டபம் திருமாமணி மண்டபத்தில் எழுந்துருளி இருப்பார். இப்போ இதை எப்படி எடுத்துக்கணும்னால் விரஜா நதியில் தீர்த்தமாடிட்டு ஜீவன் வைகுந்தத்துக்குள்ளே போகணுமோ இல்லையோ, ஆயிரக்கால் மண்டபம்தான் வைகுந்தம். அதனால தான் அதன் வாசல்லையே கொஞ்ச நாழி பெருமாள் இன்னைக்கு கார்த்தால உலாத்துவார். 5 மணிக்கு அங்கே எழுந்துள்ளிட்டார்னால் அப்புறம் ஒரு 6:30 மணி வரைக்கும் ஒரு 1.5 மணி நாழி வந்திருக்கிற லட்சக்கணக்கான பக்தர்களுக்கு அங்கே தான் தரிசனம் கொடுப்பார். அந்த சேவை முடிஞ்ச பிற்பாடு தாளத்தோட ஆயிரக்கால் மண்டபத்துக்குள்ளே புகுந்து நேர திருமாமணி மண்டபம்ங்கிற நடு மண்டபத்தில் போய் எழுந்துள்ளிருக்கார். அப்படி உள்ள புகுந்தது பெருமாள் இதை போல ஒரு நடு மண்டபத்தில் தான் வைகுந்தத்தில் இருப்பாராம். வைகுந்தத்திலையும் ஆயிரக்கால் மண்டபம் இருக்குது. அதுக்குள்ளே தான் இந்த ஜீவாத்மா புக வேண்டும், முக்தி அடைஞ்சிருக்கிற ஆத்மா. அதை போல நம்பெருமாள் ரங்கநாதனே இந்த ஆயிரக்கால் மண்டபத்துக்குள்ளே புகுவார். புகுந்து உள்ளே திருமாமணி மண்டபம் நடு மண்டபத்துக்கு போனால் நம்மளும் நடு மண்டபத்துக்கு போய் பகவானுடைய மடியில் அமர்ந்து கொண்டு அணைத்து கொண்டு அப்புறம் நித்தியமான இன்பத்தில் இருக்கும். இந்த அர்த்தத்தை புரிய வைக்கிறதுக்காகத்தான் இந்த உற்சவமே நடக்கிறது. அதனால வைகுண்ட வாசல் மிதிக்கிறார்னா மிதிக்கெல்லாம் இல்லை, வைகுந்த வாசலுக்குள்ளே புகுகிறார்னு வச்சுங்க. நமக்கு இப்போ என்ன தோடினோம்னா உள்ளே இருக்கிற பெருமாள் வைகுந்தம், அவர் வைகுந்த வாசல்லேருந்து வெளியில் வராருன்னு நினச்சிப்போம். மாற்று தப்பான கருத்து. அவர் வைகுந்தத்துக்குள்ளே போகிறதுக்காக உள்புகுகிறாரே தவிர வைகுந்த வாசல்லேருந்து அவர் வெளியில் வரலை. அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி வச்சுங்க. இதனால தான் எதிர்த்து நம்ம வைகுந்த வாசலில் உள்ளே போக மாட்டோம். அவர் வந்த வழியில் வருவோமே தவிர அதை எதிர்த்து போனால் என்ன அர்த்தம்? எதிர்த்து போனால் வைகுந்தத்துலேருந்து வெளியில் வருவோம்னு அர்த்தம். வெளியில் வந்ததுங்கிற ஒரு பேச்சே கிடையாது. உள்ள போகத்தான் முடியுமே தவிர நச்ச புனராவர்த்ததே சென்றவன் வெளியில் வருவதே கிடையாது. உள்ளே புகுந்தோம், ஆனந்த சாகரத்தில் எப்போதும் இருப்போம். அந்த சிறந்த உற்சவம் இன்னைக்கு காவேரி விரஜாசேயம் வைகுண்டம் ரங்கமந்திரம் ச வாசுதேவோ ரங்கேஷா பிரத்யக்ஷம் பரமம் பதம். அதுவும் சேர்ந்து கூடாரவெல்லும் சீர் கோவிந்தா பாசரமும் சேர்ந்து இருக்கிற நன்னாள். கூடமாட்டோம் என்னிருப்பாரை சேர்த்து கொள்ளுகிறான், கூடுவோம் என்னிருப்பாருக்கு தோற்கிறான். என் ஆண்டாள் தன் கண்ணன் வைபவத்தை சொன்ன பாசுரம் 27வது பாசுரம், இன்றைய நாள் பாசுரம். இனி பாசுரம் என்னத்துக்காக பிறந்ததுன்னு பார்ப்போம். கீழ்ப்பாசுரத்தில் ஒரு சில உபகரணங்களை பிரார்த்திக்கிறாள். நோன்பு நடத்தணும், அதற்குண்டான பாஞ்சசன்னியமே போல்வனா சங்கங்கள் பொய்ப்பாடுடையனவே, சால பெரும்பறையே பல்லாண்டி செய்ப்பாரே கோலவிளக்கே கொடியே விதானமே ஆளுநிலையாய் அருள் அனைத்தையும் உன் உதரத்துக்குள்ள வைத்து சயனிச்சென்றிருக்கிற பெருமானே அனுகிரகிக்கணும் என்று நோன்புக்குண்டான கருவிகளை பிரார்த்தித்தது நேற்றைய பாசுரம். இன்னைக்கு நோன்புக்கு வேண்டிய கருவியை வாங்கினுட்டோம், நோன்பு அனுஷ்டிக்கிறோம். அனுஷ்டிக்கப்பட்ட நோன்புக்கு சம்மானம் வேணுமோ இல்லையோ, வெகுமதி பரிசு. இந்த நோன்பு செய்தால் என்ன வேணும் அதைத்தான் கண்ணன் கேட்டு ஆண்டாள் பெற்றுக்க போறா. ரொம்ப சுலபம், ஒரே பரிசு தான் அவள் எப்போதும் கேட்பது. கைங்கரியம் கைங்கரியம் கைங்கரியம். தேவரீருக்கு சர்வதேச சர்வகால சர்வாவஸ்தோச்சித சகலவிதமான கைங்கரியங்களையும் செய்ய பெறுவேன் ஆக வேண்டும். தொண்டு புரியணும்னு பிரார்த்தனை. ஆனால் அதை செய்யறதுக்காக வெவ்வேறு சம்மானம் வேணுமா? வெறும் தொண்டுன்னா முடிஞ்சுடுமா? அதற்குரிய பரிசு பேரு நீதான் வரணும், தடி பிடிச்சிக்கணும்,
குடம் எடுத்துன்னு வரணும், எவ்வளவு இருக்குது. அதற்குரியவர்களை நியமிக்கணும், அவாவாளுக்கு இருக்கிற பட்டத்தை கொடுக்கணும், அவரவர்களுக்கு சம்பாவனை கொடுக்கணும். சுவாமி, சம்பாவனை எதிர்பார்த்தா பெருமாளுக்கு கைங்கரியம் வேணும்னால் லோக சம்பாவனை யாரும் எதிர்பார்க்க போகிறதில்லை. அதுக்குன்னு இப்படி வச்சுங்களேன், தேவரையுடைய துளசி வேணும், உம்முடைய திருவடி ஸ்ரீபாத தீர்த்தம் வேண்டும், நீர் தோளில் சாத்தின் இருக்கிற மாலை வேண்டும், நீர் சாப்பிட்ட பிரசாதம் வேண்டும், உம்முடைய கண் பார்வை வேண்டும், உம்முடைய சிரிப்பு வேண்டும்னால் இதெல்லாம் கேட்கக்கூடாது சுவாமி. கைங்கரியம் பண்ணால் கேட்காத பண்ண வேண்டாமோன்னு ஆறான்னு சொல்லுவோமா? காசு வேணும், பணம் வேணும், வீடு வேணும்னா கேட்கக்கூடாது வாஸ்தவம். உம்ம துளசி வேணும்னு கேட்காத இருக்க முடியுமா? அப்போ இவர் தாப்பனார் பாடிய பாட்டு, உடுத்து களைந்தனின் பீதகவாட இடுத்து கலத்ததுண்டு தொடுத்த துழாய் மலர் சூடி களைந்தன சூடுமி தொண்டர்களோம் என்று பெரியாழ்வார் பிரார்த்திக்கிறார். உம்முடைய பிரசாதமாக அனைத்தும் வேணும். நீர் உடுத்தி களைந்த வேஷ்டி வேணும், நீர் சூடி கலந்த மாலை வேண்டும், நீ உண்டமிச்சலான பிரசாதம் வேணும். இது இத்தனை வேணும், பகவத் பிரசாதமாக வேண்டும். நாம் எத்தையுமே பரிசுன்னு சொன்னால் அதுவும் நாடு புகழும் பரிசு. ஊரார் ஜகத்தில் உள்ளார் எல்லாரும் கொண்டாடும்படிக்கு பெருமான் இவர்களை கூட்டு பரிசு கொடுக்கணுமா? எது பெரிய பரிசாக இருக்கும்? நம்ம எத்தனையோ கைங்கரியம் பண்ணிருக்கோம். எவ்வளவு திவ்ய தேசங்களில் எத்தனை நூற்றாண்டுகளாக அங்கே பக்கத்தில் இருக்கிற கைங்கரிப்பரால் அந்த பெருமாளை கட்டி காத்து கொண்டு வருகிறார்கள். நடுவிலெல்லாம் எத்தனை ஆபத்து நடந்தது, எத்தனை விதமான படையெடுப்புகள் நடந்தது, எத்தனை பேர் கொலை செய்யப்பட்டார்கள், எவ்வளவு கொள்ளை ஊரில் ஒன்று மிச்சம் இருந்ததா? ஊரையே வெட்டி சாச்சிருக்கா. 12,000 பேர் ஸ்ரீரங்கத்தில் மட்டும் தங்கள் உயிரை இழந்திருக்கிறார்கள். ஒரே சமயத்தில் 12,000 பேர் முடி திருத்திய பன்றிமேட்டாழ்வான் கலகம்னு ஒரு கலகமே இருக்குது, கோயில் ஒழுகலை சொல்லப்பட்டிருக்கு. வராக பெருமாளுடைய சன்னதி ஒரு இடத்துல இருந்திருக்கு, அந்த இடத்திலே வெளியார் வந்து படையெடுக்கிறச்சே கத்தியோட வந்திருக்கா. 12,000 பேர் தலையை வெட்டு கொடுத்துருக்கா. அப்படி கொடுத்து அந்த நம்பெருமாள் தெற்கு நோக்கி ஓடி எங்கெங்கோ சுற்றி 48 வருஷம் கழிச்சு தான் ஸ்ரீரங்கத்துக்கு வந்தார். அப்போ இவா ஒத்தொத்தரும் கைங்கிறதுக்குன்னே இருந்திருக்கா. எத்தனை கிராம கோவில், ஸ்ரீரங்கமான பெரிய கோவில், திருப்பதி பெரிய கோயில், சின்ன சின்ன கிராமத்து கோயில்களில் அந்தந்த அர்ச்சகர் அந்தந்த பரிச்சாரகர் தன் உயிரையும் பணயம் வைத்து ஒரு துளி காசுக்கு எதிர்பார்க்காமல் கைங்கரியம் பண்ணிகிட்டே இருந்திருக்கா. அப்படி இருக்கிறவாளுக்கு பெருமாள் என்ன தெரியுமோ சம்பாவனை பண்ணுவார்? இப்பவும் எந்த கோயில் கைங்கரியம் நடக்கட்டுமே, அரையர் சுவாமி தாளமிசைக்கிறார், இன்னொருத்தப்ப கட்டியம் சொல்லுபவர் கட்டியம் சொல்லுகிறார், வேதபாராயணக்காரா வேதபாராயணம் பண்ணுறா, திவ்ய பிரபந்தக்காரா ஓதுகிறார். முடிஞ்ச உடனே பெருமாள் என்ன பிரசாதம் கொடுப்பார்? சம்பாவனை பணங்காசெல்லாம் ஒன்றுமில்லை, ஒரு தீர்த்தம், ஷடாரி, புஷ்பம், சந்தனம், இதுதான் திரும்பி திரும்பி கொடுக்கறது. அந்த கொடுப்பது தான் பரிசு, அதுதான் தனக்கு வேணும்னு ஆண்டாள் எதிர்பார்க்கிறாள். அந்த பரிசை கூட கேட்க வேண்டாம் என்னால் அப்போ பகவத் பிரசாதமே இல்லாத போயிடுமே. ஒரு ஜீவனாக இருக்கணும், தான் அடிமை, இந்த அடிமை ஆண்டானுடைய பிரசாதத்தை பெற்றுத்தானே வாழ வேண்டும். பகவான் பட்டினி கடான்னு எப்பவான்னு சொன்னாரா? பூச்சூடிக்காதேன்னு சொன்னாரா? சந்தனம் பூசிக்காதேன்னு சொன்னாரா? அது நீயாக செய்யாதே, நான் கொடுப்பதை ஏற்றுக்கொள். ஏன்னா ஒரு ஆண்டான் இருந்தால் அவருடைய பிரசாதமாகத்தானே நாம் ஏற்றுக்கணும். ராமாயணத்தில் அழகான ஒரு கட்டம், ராமனுக்கு சீதைக்கும் திருக்கல்யாணம் ஆயிடுத்து. ஆனந்தமாக 12 வருஷங்கள் அந்தப்புறத்தில் அயோத்தியிலே வாழ்ந்துட்டுருக்கா. அந்தப்புறத்துக்கு காவலாக யாரை வைக்கணும்? வயசானவாளைத்தான் தசரதன் வைப்பானான். இளைஞர்களாக நன்னா வேகமாக இருக்கிறவாளெல்லாம் வைக்க மாட்டான். சின்ன பெண்ணும் பிள்ளைக்கும் கல்யாணம் ஆயிருக்கு, அதனால் சின்னவாளை வைக்கக்கூடாது, அவர்கள் வயசானவாளாக தான் இருக்கணும்னுட்டு வச்சிருக்கார். அவர்கள் சின்ன வயசுலேருந்து ராமனை தோல்லையும் மார்பலையும் போட்டு போட்டு வளர்த்தவா. அவர்கள் ராமனுக்குன்னே இருப்பாளாம். அவரை பற்றி ஒரு பாசுரம், தத்திர காஷாயினோ விருத்தான்னு சலங்கிருத்தான் வேத்திரபானையா, கையில் வேத்திரம் பிடிச்சுருப்பா. காஷாயனோ விருத்தான், காஷாய வேஷ்டி கட்டி கொண்டிருக்கிறார்கள். சலங்கிருத்தான், சந்தனம் எல்லாம் பூசிந்து புஷ்பமாலையெல்லாம் சாத்தின்னு அழகா இருக்கா. இந்த ஸ்லோகத்தில் ஒரு சந்தேகம், காஷாயனோ விருத்தான்னு சொன்னால் வயசானவா, வைராக்கியம் நிறையா இருக்குது, காஷாயம் கட்டின்னு இருக்கா. காஷாயம் கட்டின்னு இருக்காள்னா சன்னியாசிகளா? சன்னியாசியை போய் அந்தப்புறத்துக்கு காவலாளியாக யாரானு வெப்பளா சுவாமி? இது என்ன தசரதன் இப்படி பண்ணியிருக்காருனாவா? சன்னியாசி இல்லையா? ஆனால் வேஷ்டியை பார்த்து பளிச்சுன்னு வெள்ளை போட்டெல்லாம் துவைக்க மாட்டாளாம். ராமனையே பார்க்கணுமோ இல்லையோ, 2 நிமிஷம் நேரம் கிடைச்சா சரையூரில் போய் ஒரு முழுக்கு போடுவாளாம். அப்படியே இந்த வேஷ்டியை ஒரு நினச்சிப்பா, அந்த காற்றுலேயே உலர்த்தி கட்டின்னு வந்துடுவா. அப்படி இருந்தால் எந்த வெள்ளை வேஷ்டியும் காஷாயம் ஆகிடும். நம்ம துவைக்கிறாப்பில் துவைச்சா தான் வேஷ்டி வெள்ளையாக இருக்குமே தவிர வெறுமை நினச்சிட்டு வந்திருந்தோன்னா அதுவே காஷாயம் எடுத்தோம் இல்லையோ. ஆக தங்களை பேணாதவர்கள்னு அர்த்தம். தங்களை பார்த்துக்காதவா, ராமனையே பார்த்துட்டு இருக்கிறவா காஷாயம் கட்டின்னு இருக்கவான்னு சொல்லிட்டார். அதே அடுத்த வார்த்தை பாருங்க, சொலங்கிருத்தான்,
புஷ்பமாலை சாத்தி கொண்டிருக்கிறார்கள், சந்தனம் பூசி கொண்டிருக்கிறார்கள். பளபளான்னு இருக்கான்னா இது என்ன காஷாயத்துக்கும் புஷ்பமாலை சம்மதமே இல்லையே. அப்போ தங்களை நன்னா அலங்காரம் பண்ணி கொள்வார்களானால் இவா தாங்களா அலங்காரம் பண்ணிக்க மாட்டாளாம். ராமன் ஒரு நாளும் தூங்கி எழுந்து முதல்ல வெளியில் வருவாராம். வந்த உடனே சின்ன குழந்தையிலேருந்து அணைச்சுட்டே பழக்கம் இல்லையோ, அதனால் இந்த வயசான வாயிற்காப்போன் ராமனை அணைச்சிப்பறான். அவர் நித்தியப்படி சந்தனம் புஷ்பம் அலங்காரம் பண்ணிட்டு இருப்பாரோ இல்லையோ, அந்த புஷ்பஞ்சந்தன ராமன் திருமேனியில் இருக்கிறது இவா திருமேனியில் ஒட்டிக்குமா. அந்த ஒட்டி கொண்டதை தங்களுக்கு அலங்காரமாக வச்சுருக்கிறவான்னு வியாக்கியானம் பண்ணியிருக்கார். இவர்களா பூச்சி பிடிக்க மாட்டா, இவர்களா சந்தனம் பூசிக்க மாட்டா. ஆனால் ராமன் திருமேனியில் பூ இருக்குது, சந்தனம் இருக்குது, அவனை போய் அள்ளி அணைச்சிக்கச்சே. அப்போ அந்த புஷ்பமெல்லாம் இவா பேரில் ஒட்டினிடும், அந்த சந்தனமெல்லாம் இவா தோளில் தேஞ்சினிடும். அப்போ நாம பூசவில்லை, அவன் பூசிக்கொண்டதை பிரசாதமாக பூசிக்கொள்ளுகிறோன்னு அர்த்தம். அதனால தான் இந்த பாசுரத்திலையும் சம்மானம் சம்மானம் என்று ஒன்னொன்னையும் கேட்கிறாள். எதை தெரியுமோ கேட்க போறா. ரெண்டாவது பாசுரத்தில் எதெல்லாம் வேண்டாம் வேண்டான்னு சொன்னார்களோ, இப்போ 27வது பாசுரத்தில் அதெல்லாத்தையும் வேணும் வேணும்னு சொல்ல போறா. ஏனப்படி ரெண்டாவது பாசுரம் ஆரம்பிக்கிறச்சே வேண்டாம், இப்போ வேண்டுமானால் அது வத்திரேகத்தில் வேண்டான்னு சொன்னார்கள். ஆனால் இப்போ நோன்புக்கு சம்மானத்தாக பிரார்த்திக்கிறார்கள். நோன்பு செய்ய போகிறோம், செய்யும்போது இதெல்லாம் எங்களுக்கு வேண்டாம். ரெண்டாவது கருத்து, நாங்களா சூடிக்கொள்ளுகிற இதெல்லாம் வேண்டாம். நீ சூடி விட்டா மாட்டேன்னு சொல்ல போகிறோமான்னா, நாம் ஒரு நோன்பு நோத்துன்னு இருக்கோம், அந்த சமயம் இன்னென்னத்தை சாப்பிட்றதில்லை, இன்னென்ன விரதமாக இருக்க போகிறோம் அப்படிங்கிறதெல்லாம் வச்சுன்னுட்டோம். அதே நோன்பு நடந்துட்டு இருக்கிற சமயத்துக்கு பெருமாள் வந்து நாம் அவருக்கு சமர்ப்பித்த பாயசத்தை சாப்பிட்டுட்டு இந்தா அப்படின்னு தான் வாயிலிருந்து அந்த பாத்திரத்தில் எடுத்து கொடுக்குறாருன்னு வச்சுங்களேன். இல்லை, நான் நோன்பு அனுஷ்டிச்சுட்டு இருக்கேன், அதனால் இந்த ஒரு மாதம் எதையும் சாப்பிட்றதில்லைன்னு வச்சுருக்கேன், உன் பிரசாதம் உட்படான்னுட்டா. உன் பிரசாதம் உட்பட இல்லை, நாமா சமைத்து உண்பது தான் கூடாதே தவிர அவர் கொடுத்தா ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதனால தான் ரெண்டாவது பாசுரத்தில் மறுத்ததெல்லாம் நெய்யுண்ணோம் பாலுண்ணோம், பாலும் வேண்டாம் நெய்யும் வேண்டாம் எதுவும் வேண்டாம். ஆனால் இன்னைய பாசுரத்தில் சொல்லியிருக்கிற சக்கரை பொங்கல் நெய் பால் மட்டும் இல்லை, ஊரில் இருக்கிற எல்லா நெய்யும் பாலும் கொழுந்தா தான் இந்த அக்காரடிச்சியில் கிடைக்கும். அது அத்தனையும் வேணும்னு இன்றைய பாட்டை சொல்கிறாள். என்னால் நமக்காக இருந்தால் வேண்டாம், அவனுக்காக இருந்தால் எதுவும் வேணும். நேரே நம்மதல்ல அப்படின்னா அது பாப்பமாக போடும். ஆனால் பகவானுடைய பிரசாதமாக உண்டால் அதுதான் சிறந்த பயன். கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா உந்தன்னை பாடிப்பறகொண்டு யாம்பெரு சம்மானம் நாடு புகழும் பரிசினால் நன்னாக சூடகமே தோள்வலையே தோடே செவிப்பூவே பாடகமே என்ற அணைய பல்கலனும் யாமணிவோம் ஆடையுடுப்போம் அதன் பின்னே பார்ச்சோறு மூடனை பெய்து முழங்கை வழிவார கூடியிருந்து குளிர்ந்து ஏலோர் எம்பாவாய். ஆண்டாளுடைய பரந்த நோக்கம், குறுகிய நோக்கம் இல்லை, பரந்த நெடுகிய உலகளாவிய நோக்கம். ஸ்ரீவைஷ்ணவங்கிறதே உலகளாவியது, அத்தனை பேரையும் தன்னுள் கொண்டது. வைஷ்ணவ ஜனதோ தேனே ககியே. வைஷ்ணவன் வைஷ்ணவன் ஆற சொல்லணும்னால் யார் ஒருத்தன் பெறத்தி ஆற்படுகிற துன்பத்தை கண்டு ஐயோன் இறங்கி அனைவருக்கும் உதவப் போகிறானோ அவனே வைஷ்ணவன். ஆரோ தன்னுடைய சின்ன கோட்டை போட்டுண்டு இதற்குள் இருப்பேன்னு சொல்லுபவன் அல்லன். சாட்சி எங்குள்ளது? கூடியிருந்து குளிர்ந்து அனைவரையும் சேர்த்து முதல் பாசரத்திலேருந்து யாரையெல்லாம் கூட்டியிருப்படோ, உலகத்தில் எத்தனை பேர் பக்தர்கள் இருப்பார்களோ அத்தனை பேரோட சேரணும் குளிரணும் அப்படின்னு சொல்ல வந்த பாசுரம் இது. இனி பதார்த்தம் பார்ப்போம். பதவுரை. கூடாரை வெல்லும் சீர்கோவிந்தா. இந்த பாசுரத்தில் ஒரு கோவிந்தா, அடுத்த பாசுரத்தில் ஒரு கோவிந்தா, 29வது பாசுரத்தில் கோவிந்தா, 27, 28, 29 இன்று கோவிந்தா, கூடார வெல்லும் சீர் கோவிந்தா, நாளை கோவிந்தா, குறையொன்னுமில்லாத கோவிந்தா, நாளன்னைக்கு கோவிந்தா, இற்றை பரகொள்வான் அன்னுகான் கோவிந்தா. இந்த கோவிந்தன் அடுத்த கோவிந்தன் அடுத்த கோவிந்தன் 3 கோவிந்தன் சுவாமி வந்திருக்கார். அப்படின்னா என்ன, 3 பேர் வெவ்வேறு. இன்னைய கோவிந்தன் வேறே, நாளைய கோவிந்தன் வேறே, நாளை மறுநாள் கோவிந்தன் வேறேன்னா பொருள் வேறேன்னு அர்த்தம். கண்ணன் தான் 3 பேரும். ஆனால் ஏதோ ஒன்றுத்துக்காக இன்று கோவிந்தா, வேற பொருளாக்காக நாளைக்கு, வேற பொருளாக்காக நாளை மறுநாள். கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா. சீர் பண்புகள், கல்யாண குணங்கள், மங்களமான குணங்கள், அதான் சீர். சீர் கோவிந்தா மங்களமான கல்யாண குணங்கள் படைத்தவரே கோவிந்தனே. என்ன குணம்? கூடாரை வெல்லும். யாரெல்லாம் கூடமாட்டோம்னு இருக்கிறார்களோ அவர்களையெல்லாம் ஜெயிக்கும் பண்பு. யார் விரோதித்து போனாலும் ஜெயிக்கிறார். சிசுபாலனை ஜெயிக்கிறார்,
ராவணனையே ஜெயிக்கிறார். யாரெல்லாம் சேரமாட்ட ஹிரண்யகசிபு ஜெயித்தார். ஆனால் ஏதோ ஒரு குணத்தை காட்டி ஜெயிக்கிறார். வீரம், வீரியம், சௌரியம், பராக்கிரமம், தேஜஸ், இதை முதலான உயர்ந்த பண்புகளை காட்டி கூடமாட்டோம்னு இருக்கிறவ ஜெயிச்சுடுறார். சௌரியத்தாலும் வீரியத்தாலும் ஜெயிக்கிறார். கூடாரை வெல்லும். இன்றைய பாசுரத்திலே சக்கரை பொங்கல் பண்ணுறதுன்னு வழக்கம் வச்சுருக்காரோ இல்லையோ, பலர் அதை தப்பாக கூடாரை வெல்லம்னுடுறா. வெல்லும், அது கூடாரை வெல்லம் அல்ல, கூடாரை வெல்லும் சீர்கோவிந்தா. ஜெயிப்பவன் கூடமாட்டோம் என்றிருப்பார ஜெயிக்கிறார். தன்னிடையே சேர்ந்துரும். இப்போ கூடுவோம் என்றிருப்பாருக்கு தோற்கிறார். கூடமாட்டோம் நாரான விரோதிச்சுன்னு போனால் ஜெயிச்சிருவார். இல்லை அடியேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தா அவர்களுக்கு தோத்துருவார். கூடார வெல்லும் சீர் கோவிந்தா உந்தன்னை பாடி பரகொண்டு. உன்னை பாடி உந்தன்னை பாடி பரகொண்டு. பாட்டு எப்படி இருந்திருக்கலாம்? கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தனை பாடி பரகொண்டு போறாதா? அப்படின்னாலே அர்த்தம் வந்துருமோ இல்லையோ? கோவிந்தனை பாடினோம் பறை கொண்டோம். ஆனால் பாட்டு எப்படி இருக்கு? கூடார வெல்லும் சீர் கோவிந்தனை பாடி இல்லை, கூடார வெல்லும் சீர் கோவிந்தா உன்னை பாடி இருந்திருக்கலாம். ஆனால் உன்னை பாடி கூட இல்லை, உந்தன்னை பாடி. கோவிந்தனை பாடி, அதை தாண்டி கோவிந்தா உன்னை பாடி, அதுக்கு மேலே கோவிந்தா உந்தன்னை பாடி. எதற்கு இவ்வளவு தூரம் சொல்லணுமன்னா? கோவிந்தனை பாடின்னு சொன்னாலே போருமே. கோவிந்தா உந்தன்னை பாடி பரகொண்டுனால் உன்னையே பாடுவோம், உன்னை தவிர மற்ற பேரை இல்லை. உன்னை கூப்பிடுறேன். ஒருத்தர் சொன்னோம், ஒரு சுவாமி பேர் இருக்குது கோவிந்தன், ஒருத்தருக்கு பேர் கோவிந்தன். சுவாமிங்க வாரும் அப்படின்னு வந்துடும். கோவிந்தன் சுவாமி உன்னை கூப்பிடுறேன் வாரும். இது அடுத்த நிலை. கோவிந்தன் சுவாமி உமையே தான் கூப்பிடுறேன் வாரும். மூணு ஒன்று தான். இப்போ கோவிந்தனை கூப்பிட்டாலும், கோவிந்தா உன்னை கூப்பிட்டாலும், கோவிந்தா உந்தன்னை கூப்பிட்டாலும்னால் சொல்ல வேண்டிய கருத்து வலியுறுத்தப்படுறதுன்னு அர்த்தம். இன்னும் திருடமா புரிய வைக்கணுங்கிறதுக்காக கோவிந்தா உந்தன்னை பாடி பரகொண்டு, மற்ற பேரை இல்லை, உன்னையே பாடி உந்தன்னை பாடி. உந்தன்னையே பாடுதல்னால் வேறு பிரயோஜனத்துக்காக பாடுவதில்லை, ஸ்வயம் பிரயோஜனமாய் பாடுவதே பிரயோஜனம். இது கீழே பார்த்தோமே, போவான் போகுன்னாரை போகாமல் காத்துங்கிற பாசுரம். மார்கழி நோன்பு நோக்கிறதுக்காக போயின்னு இருக்கா? போவான் போகுன்னார் அதுக்கு ஏதாவது பிரயோஜனத்தை தேடுவார்களோ? போகணும்னு போயின்னு இருக்கா. அப்படின்னா தான் ஸ்வயம் பிரயோஜனம்னு அர்த்தம். இந்த சம்பிரதாயத்தில் வியாக்கியானத்தில் அடிக்கடி இந்த சொல்லு வரும், ஸ்வயம் பிரயோஜனம், ஸ்வயம் பிரயோஜனம். அப்படின்னால் அதுவே பிரயோஜனம்னு அர்த்தம். பெருமாளை போய் பிரதட்சணம் பண்ணுறோம், அதுக்கு ஒரு பிரயோஜனம் இல்லை. விளக்கேற்றுறோம், அதுக்கு வேறொரு பிரயோஜனம் இல்லை. விளக்கேற்றுவதே பயன், பிரதட்சணம் பண்ணுவதே பயன், நாம சங்கீர்த்தனம் பண்ணுவதே பயன். அதைத்தான் ஸ்வயமேவ பிரயோஜனம், அதுவே பிரயோஜனமாக இருக்கிற சொல்லியோ. அப்போ உந்தன்னை பாடினால் பாடுவதே பயன், பாடி மற்றொரு பயனை வேண்ட போவதில்லை. உந்தன்னை பாடி பரகொண்டு, பரகொண்டு பறை பறை மேற்கொண்டு கைங்கரியம் பண்ண போகிறோம், மேற்கொண்டு நோன்பு நோத்து முடிய போகிற சொல்லியோ. பாடி பரகொண்டு யாம் பெரு சம்மானம், நாங்கள் பெறக்கூடிய சம்மானத்தை கூறுகிறோம். என்னன்னு கேட்டியானால், யாம் பெரு சம்மானம் நாடு புகழும் பரிசினால் நன்னாக. இந்த நோன்புக்கு தேவரீர் அடியோங்களுக்கு சம்மானம் கொடுக்கணும். அந்த சம்மானத்தை அந்தரங்கத்தில் கூட்டு கொடுத்துடக்கூடாது. ஒத்துரும் இல்லாத சமயம் ஜாஷ்டிரபதி நமக்கு வேண்டியவர், ஏதோ ஒன்று வேணும்னு போய் கேட்குறோம். எல்லாம் ஊரெல்லாம் அடங்கட்டும், ராத்திரி 10 மணிக்கு அப்புறம் வாங்கோ, வாசலாளிகிட்ட சொல்லி வைக்கிறேன், உன்னை மட்டும் பார்த்து அடையாளம் கண்டு விடுவார், உள்ளவா 10 நிமிஷம் நீ கேட்டதை கொடுக்குறேன் வாங்கிட்டு போயிட்டு இரு, ஒத்துரட்டையும் காட்டாதே, நான் கொடுத்தேன்னு சொல்லாதே. இப்படித்தான் ராஷ்டிரபதி கிட்ட வாங்கிக்க முடியும். ஏன்னா அவர் கொடுக்கறதுனாலே உலகத்துக்கு தெரிஞ்சு போயிடும் இல்லையோ. அதனால் அவர் அந்தரங்கமாக கொடுக்க போகிறார். ஆண்டாள் பிரார்த்தனை அதை போல தேவரீரிடத்துல வாங்க முடியாது. நீர் என்ன பிரசாதம் சம்பாவனை கொடுக்கணும்னாலும் முதல்ல ஊரை கூட்டணும், எல்லாருக்கும் மேடை போடணும், இதை போல் வழக்கெல்லாம் வைக்கணும், முடிஞ்சு அதை எடுக்கணும். அப்படின்னா தான் எல்லாருக்கும் நாங்கள் போட்டு காட்டிப்போம். உந்தன்னை பாடிப்பறகொண்டு யாம்பெரு சம்மானம் நாடு புகழும் பரிசினால் நன்னாக. நாடு முழுக்க மறுநாள் காத்தால தலைப்பு பக்கத்தில் வந்துடணும், ஆண்டாளுக்கு கண்ணன் இத்தனையும் கொடுத்தார், ஆண்டாள் பெற்றுக்கொண்டார் அப்படின்னு வரணும். நாடு புகழும் பரிசினால் நன்றாக. சூடகமே கையில் இங்கே போட்டுக்கிற ஆபரணம், சூடகமே தோள்வலையே இங்கே சாத்தி கொள்ளும் ஆபரணம், தோடே கீழ்காதில் போட்டுக்கிற ஆபரணம், செவிப்பூவே மேல் காதுகளை குத்தி கொள்ளுகிற ஆபரணம், பாடகமே திருவடியில் கணுக்காலில் அணிந்து கொள்ளும் ஆபரணம். சூடகமே தோள்வலையே தோடே செவிப்பூவே பாடகமே. ஒரு சில ஆபரணங்கள் ஞாபகம் வந்தத்தை சொன்னோம்,
பல பலவே ஆபரணம் பேரும் பல பலவே. நான் விட்டது நிறையா இருக்கும். அதனால் ஆண்டாள் ரொம்ப ஜாக்கிரதை பாருங்க. இது வேணும் அது வேணும்னு சொல்லுவா. இப்போ தீபாவளிக்கு இன்ன நகை வாங்கிக்கிறதா இருக்கும், பொங்கல் பண்டிகைக்கு இன்ன நகை வாங்கிக்க போகிறோம், பிறந்த நாளைக்கு இன்ன நகைன்னா அவ்வளவுதானேன்னு கேட்டால் இப்போதைக்கு அவ்வளவுதான்னு சொல்லணும், எப்போதைக்குன்னு சொல்லக்கூடாது. அப்போ அடுத்தடுத்ததுக்கு வேணுமோ இல்லையோ. அதே போல் ஆண்டாள் இப்போ சூடகமே தோல்வலையே தோடே செவிப்பூவே படகமே, நான் நாளை சொல்லிட்டேனே மிச்சது வேண்டாம் நினச்சிக்காதே என்ற அணைய பல்கலனும் யாமணிவோம். அங்கே தான் ஜாகிரதையாக இருக்கணும். என்று மிச்சம் இருக்கிற எல்லா அணிகலன்களும் வேணும். ஏன்னா பகவானிடத்தில் பிரார்த்திக்கிறச்சே அடியன் தீர்த்த கைங்கரியம் பண்ணணும், புஷ்ப கைங்கரியம் பண்ணணும், பிரசாதம் பண்ணுற கைங்கரியம் பண்ணணும், பெருக்கி மெழுகி கூட்டி கோலம் போடுற கைங்கரியம் பண்ணணும், விளக்கேற்றுற கைங்கரியம் பண்ணணும், விளக்க தேய்ச்சி வைக்கிற கைங்கரியம் பண்ணணும், உன்னுடைய புடவை வேஷ்டி எல்லாத்தையும் மடித்து வைக்கிற கைங்கரியம் பண்ணணும் என்று ஒரு நாளை சொல்லிட்டு அதோட விட்டுட்டோன்னு வச்சுங்க, சரியாக ஒத்தொத்தரை கூட்டு ஒன்னொன்று கூட்டுட்டு அவ்வளோதான் விடுவார். ஆனால் ஆழ்வார் பிரார்த்தனையே ஒழிவில் காலமெல்லாம் உடனாய் மன்னி வடிவிலா அடிமை செய்ய வேண்டும். நாம் அடியேன் சொன்னது சொல்லாமல் விட்டது மொத்த கைங்கரியத்தையும் தர வேண்டும்னா தான் ஏற்றுக்க முடியும். அதனால தான் ஒரு சில ஆபரணம்னு இல்லை, அனைத்து ஆபரணம்னா எல்லா சம்மானம்னு வச்சுங்க. ஆபரணம்னு ஆபரணம்னு அர்த்தம் இல்லை, என்னென்ன சம்மானத்தை பிரார்த்திக்கிறாளோ அத்தனையும். தோல்வலையே தோடே செவிப்பூவே படகமே என்ற அணைய பல்கலனும் யாம் அணிவோம். யாம் அணிவோம் இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா சந்தேகம் வரும். என்ற அனலைய பல்கலனும் நீ தாராய் என்று இருக்கணுமா, அணைய பல்கலனும் யாம் அணிவோம்னு இருக்கணுமா? சற்றே வந்துட்டு இருக்கிற வழக்கத்துக்கு இது மாறால. இப்போ கண்ணனிடத்தில் என்னன்னு கேட்டால், பால்வனா சங்கங்கள் பொய்ப்பாடுடையனவே சால பெரும்பறையே பல்லாண்டு செப்பாரே கோல விளக்கே கொடியே விதானமே ஆளுநனையாய் அருள். கீழ்ப்பாசுரத்தில் நீ கொடுன்னு இருக்கோ இல்லையோ. அப்போ இந்த பாசுரத்திலையும் நோன்புக்குண்டான கருவிகளை நீ கொடுன்னு கேட்டவள், அப்போ நோன்புக்கு சம்மானத்தை அவனை கொடுன்னு தானே கேட்க வேண்டும். ஆனால் அப்படி கேட்காமல் என்னமோ வெச்சதை எடுத்து தாங்களே போட்டுக்கொள்ளுமா போலே நாங்களே அணிஞ்சிக்க போகிறோம். பாடகமே என்றனைய பல்கலனும் யாம் அணிவோம். அப்போ முரண்பாடு தெரியாது. அருள்னு சொல்ல வேண்டியவள் யாம் அணிவோன்னு தானே பூட்டி கொள்ளுமா போலே சொல்லலாமோ? என்ன அர்த்தம் அப்புறம் பார்ப்போம். யாம் அணிவோம் அடையுடுப்போம், இந்த ஆபரணங்கள்லாம் நீ பூட்டி விடணும். அதுக்கப்புறம் உயர்ந்த புத்தாடை, பட்டாடை பொன்னாடை வேஷ்டி சால்வே சதரா என்னென்ன உண்டு ஆடையுடுப்போம். அதன் பின்னே பார்ச்சோறு மூடனை பெய்து முழங்க வழிவார. ஆபரணங்கள் போட்டுண்டாச்சு, ஆடை உடுத்தாச்சு, இனிமே சோறு ஆடையுடுப்போம். அதன் பின்னே ஆடை உடுத்த விற்பாடு பார்ச்சோறு மூடனை பெய்து, பாலால் சமைக்கப்பட்ட சோறு பார்ச்சோறு. பாலை 60-70 படி அடுப்பில் ஏற்றி ஒரே படி அரிசி போடணும். 60 படி பால், ஒரு படி அரிசி. ஆனால் ஒரு படி அரிசியில் எத்தனை அரிசி மணி இருக்குமோ? ஒரு மணிக்கு ஒரு முந்திரி பருப்பு, ஒரு அரிசிக்கு 2 பாதாம் பருப்பு, ஒரு பாதாம் பருப்புக்கு 2 கல்கண்டு, ஒரு கல்கண்டுக்கு ஒரு திராட்சை, இப்படி போட்டு கலரணும். அப்போனா அதுவே ஒரு 7-8 படி ஆயிடுத்தோ இல்லையோ. இப்போ அதை மெதுவாக 7 மணி நாழி கலரணும். பார்ச்சோறு மூட நெய் பெய்து அது மெதுவாக ஆனால் அந்த அக்காரடிசில் 15 நாளே கெடாது. பகவானுக்கு சமர்ப்பிச்சுட்டு வச்சுனுட்டோம், வச்சுட்டு மெதுவாக சாப்பிடலாம். சாமி முதல் நாள் பண்ணதை மறுநாள் சாப்பிடலாமோன்னால் இதை சாப்பிடலாம். அதன் பின்னே பார்ச்சோறு மூட நெய் பெய்து முழங்க வழிவார கூடியிருந்து குளிர்ந்து. கூடார வெல்லும் சீர்கோவிந்தா பாசுரத்தின்படி அக்காரடிசில் பண்ணி திருமாலெழுஞ்சோலமலை கள்ளழகனுக்கு சமர்ப்பிச்சுட்டு வச்சின்றிருந்தால் 15 நாளைக்கு சாப்பிட்டாலும் அது தாமச உணவாக ஆகாது, அது சாத்விக உணவாகத்தான் இருக்கும். என்னே கொள்ள வேண்டும். அதன் பின்னே பார்ச்சோறு மூட நெய் பெய்து, அதில் மேலே நிறைய நெய் குத்தணும். இது இத்தனை போட்டதெல்லாம் போராதுன்னுட்டு ஒரு 4-5 பிடி படின்னு வச்சுங்களேன், ஒரு 4-5 படி முந்திரி பருப்பு திராட்சை பாதாம் பருப்பு பொன் வறுவலாக வறுக்கணும். நெய்யில் அதை வறுத்து மேலே அதை போடணும். நெய்யை அப்படியே முதந்துட்டு இருக்கணும். வறுத்த தத்தனையும் அதன் மேலேயே போட்டிருக்கணும். அதில் ஒரு துளசி சேர்த்து பெருமாளுக்கு கண்டரோலை பண்ணணும். நாறு நரும் பொழில் மாலிரும் சோல நம்பிக்கினான் 100 தடாவில் வெண்ணெய் வாய் நேர்ந்து பராவி வைத்தேன் 100 தடா நிறைந்த அக்கார அடிசில் சொன்னேன் என்று 100 கங்காளத்துக்கு சமமாக இதை நினச்சிக்க வேண்டியதுதான். நமக்கு அதை போல கொடுக்கறதுக்கு சக்தி இல்லை, அதை போல கொடுக்கறதுக்கு ஸ்ரத்தையும் இல்லை. அன்று ஆண்டாளுக்கு அந்த ஸ்ரத்தை இருந்தது. மூட நெய் பெய்து முழங்கை வழிவார. அதில் கையில் அது பிரசாதத்தை வாங்கின உடனே இப்படி வழியறதான். நெய் கீழே கொட்டுறது, இவ்வளவு தூரம் சொட்டுறது. மூட நெய் பெய்து முழங்க வழிவார கூடியிருந்து குளிர்ந்து. அப்போ அனைவரும் கூடணும் குளிரணும். பாட்டில் 2-3 விஷயம் நன்னா நம்ம கருத்தில் கொள்ள வேண்டும். மூட நெய் பெய்து முழங்கை வழிவாரவென்னால் நெய்யோட சேர்ந்த சக்கரை பொங்கலை பெற்றோமே, அது கை வழியே நெய்யை வழிய விடுவதற்கா இல்லையே.
வாய் வழியே சாப்பிடத்தானே. வாயில சாப்பிட்றதுக்கு நெய்யை குத்திருக்கமா, இல்லை முழங்க வழிவதற்கா? ஆச்சரியமா பெரியவாச்சான்ல சாதிக்கிறார், இவர்களுக்கு இது இத்தனையும் பகவத் பிரசாதம்னு உத்தேசமே தவிர இந்த பிரசாதத்தை உண்டு கழிப்பது உத்தேசம் இல்லை. இவ ஆருக்கு இப்போ இந்த சக்கரை பொங்கலை சாப்பிட்டு திருப்தி படணுங்கிறதெல்லாம் இல்லை. இப்போ பின்ன எது திருப்தி? அவன் பிரசாதம்ங்கிறது திருப்தி. அதனால் அவர் கொடுக்க வந்தார் இல்லையோ, கொடுத்து பாத்திரத்தில் இருக்கிற சக்கரை பொங்கலை அப்படி நெய்யோடு எடுத்து ஆண்டாள் கோபிகைகள் கையில் கொடுக்கறச்சே அவர் கையில் எடுத்தது, அவர் கண்ணு போனது, அவர் முகம் விரிந்தது, பெருமானுடைய புருவை நெரிச்சது, இது எல்லாத்தையும் பார்த்துட்டே இருக்காளாம். கையில் வாங்கிட்டே இருக்கா, ஹான்னு கண்ணனை பார்த்துட்டே இருக்கா. அப்போ நெய் தானே வழியணும், சாப்பிட மாட்டாளே. சாப்பிட்றதுன்னு அது சாப்பிட்றதுல புத்தி போகணுமோ இல்லையோ, அவனிடத்துல புத்தி போகிறவாளுக்கு உண்ணுவதிலே புத்தி போகுமோ. அதனால் தான் வாய் வழியே நெய் போகாமல் முழங்கை வழியே போயித்துங்கிறார். மூட நெய் பெய்து முழங்க வழிவார கூடியிருந்து குளிர்ந்து. பாட்டு அடுத்தது எப்படி இருந்திருக்கணும்? முழங்க வழிவார கூடியிருந்து, கூடியிருந்து உண்டுன்னா இருக்கணும், கூடியிருந்து குளிர்ந்துன்னு தான் இருக்கு. அப்போ கூடி இருந்தாலே குளிர்ச்சி, உண்ணால்தான் குளிர்ச்சிங்கிற தேவையில்லை. கூடி இருத்தல் குளிர்ச்சி. கூடினாலே குளிர்ச்சி வந்துருமான்னா, கூடின பிற்பாடு சாதுக்கள் கூடினா கண்ணனை பற்றி தானே பேச போறா. அப்போ அது குளிர்ச்சியை கொடுத்துரும். கையில் இருக்கிற சக்கரை பொங்கல் கொடுக்க வேண்டிய தேவையில்லை. அப்போ கூடியிருந்தத்தை வாயில போச்சுன்னு சொல்லலை, கூடியிருந்தவா மற்ற பேர் சாப்பிட்டான்னு சொல்லலை. ஆனால் கூடியிருந்து குளிர்ந்து மட்டும் கிடைச்சிருத்தோம் இல்லையோ. அவர் பிரசாதம் பெற்றோம், கூடியிருக்கிறோம், குளிர்வதற்கு அதுவே போரும். உண்டுதான் குளிர வேண்டுங்கிற தேவையில்லை. என இவர்களுக்கு உணவு எது? உண்ணும் சோறு, பருகு நீர், தின்னும் வெத்தலையும் எல்லாம் கண்ணன். இன்னைக்கும் காஞ்சிபுரத்தில் பெருமாள் சேவைக்கு போனினால் பெருமாள் புறப்பாடெல்லாம் கண்டொருட்டி கீழே எழுந்துருளினார்னால் அந்த ஊர்லேன்னு க்ஷேமத்தளிகேன்னு ஒன்று சமர்ப்பிப்பா. அது ரொம்ப நல்ல கேசரி ஜீரா. அது நீங்கள் அங்கே சாப்பிட்டீங்கன்னா தான் தெரியும். அந்தந்த ஊருக்கு ஒரு தனி பிரசாதம் உண்டு. திருப்பதிக்குன்னா லட்டு பிரசாதம். அப்புறம் மேலக்கோட்டைக்கு போனால் துணித்தேங்குழல்னு ஒரு பிரசாதம் செய்கிறார். ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அது நம்ம வாயில் போட்டால் 4 5 உள்ளே போகிறதே தெரியாத போயிட்டே இருக்கும். அவள் வாயில் போட்டால் கரைஞ்சி போடும். அது சாப்பிட்றது பார்க்குறதுக்கே நல்லாயிருக்கும். அது மேல்கோட்டைக்கு போனீங்கன்னா அது கோரைக்கிழங்கு முத்தக்காசை கொண்டு பூவராக சுவாமி ஸ்ரீமுஷ்ணகத்தில் ஸ்ரீ பூவராக சுவாமி எழுந்துள்ளி இருக்காரோ இல்லையோ, அவர் பன்றி அவதாரம் தானே. பன்றிக்கு ஒரு கிழங்கு தான் பிடிக்கும், அதுக்கு கோரக்கிழங்குன்னு பேர். கோரக்கிழங்காலேயே தினமும் பண்ணி ஒரு திருப்பண்ணியாரம் சமர்ப்பிக்கிறார். அதைத்தான் அந்த பெருமாள் அவன் செய்கிறார். திருக்கண்ணபுரத்துக்கு போனால் முனியதரையன் பொங்கல், தனி பொங்கல். அந்த பொங்கல் நாம் பண்ண முடியாது. நம்ம வீட்டு சமையல் கட்டுக்குள்ளே எத்தனை நாழி பண்ணி பார்த்தாலும் அது வராது. அங்கே முனியதரையன்னு ஒரு சுவாமி இருந்தார். அந்த சுவாமி அந்த பெருமானிடத்தில் இருந்த அதீத பக்தியால் தான் இன்னைக்கு அந்த பொங்கலை விடாமல் செய்கிறார். ராத்திரி 7:45 மணிக்கு தலை எடுத்துருவார். நீங்கள் வேணும்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடி அந்த பொங்கலுக்கு சொல்லி வைக்கணும். அது என்ன கிராமத்து கோவில் தானே அப்படிங்கிறதுக்காக 8 மணிக்கு போனேள் ஒரு பிடி பொங்கல் இருக்காது. அவ்வளவு தூரம் அதுக்கு எல்லாரும் முன்பதிவு பண்ணி வச்சுருப்பா. நம்ம மற்ற முன்பதிவெல்லாம் விடுங்க, அந்த பொங்கல் முனியதரையம் வேணும்னுட்டு எத்தனை முன்பதிவு இருக்குன்னு தெரியுமோ. ஆனால் அதை சாப்பிட்டுட்டே இருக்கலாம், அவ்வளவு நன்னா இருக்கும். இது அந்த ஊரில் இப்படி ஒரு உப்பையே விட்டுட்டார். ஒப்பில்லாதப்பன் உப்பு இல்லாமத்தான் எல்லாத்தையும் செய்கிறார். வானமாமலை தெய்வநாயக பெருமானுக்குள்ளே மிளகாயே போகாது. அதெல்லாம் கடுகு மிளகு போட்டு தான் பண்ணுறா. மிளகா ஏன்னா அந்த பெருமாள் நித்தியமே எண்ணெய் சாத்திக்கிறாரோ இல்லையோ. ஒரு கோட்டை எண்ணெய்க்காப்பு உற்சவங்கிறது ரொம்ப பிரதான உற்சவம். தலையில் தினப்படியே வானமாமலை தெய்வநாயக பெருமான் எண்ணெய் காப்பு சாத்திப்பார். எண்ணெய் சாத்தி கொண்ட அன்னைக்கு, நம்ம எண்ணெய் தேய்ச்சிக்கிற அன்னைக்கு மிளகா போட்டு சாப்பிடக்கூடாதான். அவர் 365 நாள் எண்ணெய் தேய்ச்சிக்கிறார். ஆனால் அத்தனை நாளும் மிளகா கிடையாது, மிளகு போட்டு தான். புளியோதரை பண்ணுறாள்னாலும் மிளகு போட்டு தான் புளியோதரை. இப்படி ஒரு ஊரில் காஞ்சிபுரம்னு போனால் காஞ்சிபுரம் குடலை இட்லி ரொம்ப முக்கியம். அந்த இட்லி பெருமாளுக்கு எவ்வளவு பிரசாதம், எத்தனை அம்சீர். எப்படி ஒரு இடத்துல ஒன்று திருவல்லிக்கேணின்னு சொன்னால் சக்கரை பொங்கல். இன்றைக்கி அங்கே சக்கரை பொங்கல் தனியாக அழகு தான். எல்லாம் சொல்லிட்டீரே சுவாமி. இன்றைக்கி ஆரம்பத்தில் ஏதோ வைகுண்ட ஏகாசி ஸ்ரீரங்கம்னு சொன்னீரே, அங்கே என்ன பிரசாதம்னு சொல்லவே இல்லையேன்னா. வருஷத்துக்கு ஒரு நாள் ஒரு முக்கிய பிரசாதம் செய்கிறார். இப்போ 20வது நாள் உற்சவம் வரும் இல்லையோ, ஆழ்வார் திருவடி தொடர் அன்னைக்கு பெருமாள் ஒரு திருப்பண்ணியாரம் அமுது செய்கிறார். நீங்கள் வாங்கோ ஸ்ரீரங்கத்துக்கு 20ஆம் திருநாள் அன்னைக்கு வந்தினால், அதாவது ராப்பத்து 10ஆம் திருநாள் அன்னைக்கு வந்து அதை போய் பெருமாள் ராத்திரி செய்வார். 1102 உருப்படி செய்கிறார். 1102 எண்ணுவா. ஏன்னா நம்மாழ்வார் பாசரம் 1102 இல்லையோ, அந்த பாசர சாத்து முறைங்கிறதுக்கு 1102 ஒன்றை வாங்கி வாயில் போட்டு பாருங்க. போட்டால் பல்லு இருந்தால் மறுநாள் சந்திப்போம், இருக்கவே இருக்காது. அவ்வளவு கெட்டியான திருப்பண்ணியாரம். அதை பார்க்கச்சே தான் தோணும். என் தகப்பனார் வேடிக்கையாக சொல்லுவார், நம்ம வயசானவாளா நம்பெருமாள் வயசானவரான்னு அதை பார்த்தா தெரியும்.
நித்தியம் 1102 வருஷந்தோறும் அத்தை அமுது செய்துட்டு இருக்காருனால் அவர் பல்லு ஒண்ணுமாகலை. எத்திர பூர்வே சாத்தியாசந்தி தேவாக, எப்போதும் ரொம்ப பழையவர்களான நித்திய சூரிகளால் வணங்கப்படுபவன். இப்படி ஒரு இடத்துல ஒரு பிரசாதம். காஞ்சிபுரத்திலே தேவப்பெருமாள் எழுந்துருளி கீழே இறங்கினால், இப்போ சீவரம் பார்வேட்டைன்னு எழுந்துருவார். தை மாதம் பிறந்துட்டு இல்லையோ, அது பாரிவேட்டை உற்சவம் நடக்கும். அந்த உற்சவத்தின் போது சீவரத்துக்கு எழுவார், மலைக்கு மேலே எழுறார். மலைக்கு மேலே போய் இறங்கின உடனே சரி க்ஷேமத்தளிகை, பெருமாள் க்ஷேமமாக வந்து இறங்கிவிட்டாராம். அதுக்காக ஒரு தளிகை. இவ்வளவு துஷ்டமான தேசத்தில் துஷ்ட காலத்திலே புறப்பாடு கண்டருளி இத்தனை பேருடைய கண்ணடி பட்டு வந்து இறங்கியிருக்காரோ இல்லையோ, அதுக்காக அவருக்கு ஒரு க்ஷேமத்தளிகை. அது போட்டி போண்டு வாங்கிக்கணும். ரொம்ப ஆச்சரியமான தளிகை. அவரே தளிகை தான், அவரே உண்ணும் சோறு பருகு நீர் தான். அந்த தளிகை அமுது செய்துட்டு இறங்குறச்சே வைகாசி மாச உற்சவம் 10 நாள் நடக்கிறது. வையங்கண்ட வைகாசி திருநாள் தேவபெருமானுடைய பிரம்மோத்சவம். அந்த பிரம்மோத்சவத்தின் போது 3.5 மைல் பெரிய காஞ்சிபுரத்துக்கு ஏழ்றார், 3.5 மைல் சின்ன காஞ்சிபுரத்துக்கு திரும்பி ஏழ்றார். 7 மைல் காலையும் மாலையும் எழுந்தருள்களோ ஒரே பெருமாள் அவர் தான். கார்த்தாலே அவ்வளவு தூரம், மத்தியானம் சாயங்காலம் அவ்வளவு தூரம். என்ன வெயில்! காஞ்சிபுரத்தில் வைகாசி மாதம் வெறுமையாக வெயில் அடிக்கும், உலகத்தில் இருக்கிற மொத்த வெயிலும் இருக்கும். அப்போ பெருமாளை சேவித்தா முகத்தில் வேர்வையே துளிச்சிருக்காப்புல இருக்கும். அந்த வேர்வை துளிக்கிறதுக்கு பக்கத்தில் போய் விசிறுகிற கைங்கிறேன். அதனால தான் திருக்கட்சி நம்பிகள் பண்ணார், இந்த பெருமாளை சேவிச்சாலே வேர்வை வராப்பில் இருக்கு. ஏன்னா ஹோமகுண்டத்தில் தோன்றினவர். அப்போ அந்த நெருப்பின் தகிப்பு இருந்துட்டே இருக்குமோ இல்லையோ, அந்த ஹோமகுண்டத்துக்கு அந்த திருக்கட்சி நம்பிகள் பண்ணி க்ஷேமத்தளிகை அமுதி செய்தால் அதுவே பெருமானுக்கு க்ஷேமம், நமக்கும் க்ஷேமம். இது காஞ்சிபுரத்து க்ஷேமத்தளிகை. ஏன் திருவேங்கடத்தில் பெருமாள் எவ்வளவு சக்கர பொங்கல் எவ்வளவு அமுதி செய்கிறார் அப்பெல்லாம். இப்போ ஒரே கூட்டமாக போச்சு, நிற்கக்கூடியில முடியலன்னு வச்சுங்க. கீழே பாடசாலையில் படிப்பா. வெங்கடேஸ்வரா பல்கலைக்கழகம் வச்சிருக்காளே, அன்னைக்கு அது சம்ஸ்கிருத பாடசாலையாக இருந்தது. நியாயசாஸ்திரம், வியாக்கரண சாஸ்திரம், இந்த சாஸ்திரம்லாம் படிக்கிற பாடசாலை. அப்போ பல பேரும் படிச்சிருக்கா. நம்ம சம்பிரதாயத்து வித்வான்கள் அடியன் தாப்பனார் உட்பட பல பேர் அந்த பாடசாலையில் படித்தவா. மேலே கோவிலில் ஒத்தாசை கூட ஆள் கிடையாது. கீழிருந்து வியாழக்கிழமை மத்தியானானா பிள்ளைகள்லாம் ஏறி மேலே போகணும். அன்னிலேருந்தே வெள்ளிக்கிழமை கார்த்தால திருமஞ்சனம் உண்டு. பெருமாளுக்கு எப்பவும் வாரத்துக்கு ஒரு நாள் தான் திருமஞ்சனம். வெள்ளிக்கிழமை கார்த்தால திருமஞ்சனம். கீழேந்து பாடசாலையில் படித்த பிள்ளைகள்லாம் வியாழக்கிழமை மத்தியானம் ஏறி போகணும். ஏறணும்னா 3 மணி நாள் ஆகும். கார்த்தால திருமஞ்சனத்துக்கு போய் தீர்த்தம் எடுத்து வைக்கிறது, சொம்பு எடுத்து வைக்கிறது, பரிமள திரவியம் சேர்க்கறது, ஜீயர் சுவாமிக்கு ஒத்தாசையா புஷ்பகங்கிரம். அப்போ ஸ்ரீமத் பரமஹம்ச இத்தியாதி சாது ராமானுஜாச்சாரிய சுவாமின்னு எழுந்துருளி இருந்தார். பிரக்யாத பண்டிதர், ரொம்ப பிரகல்பமானவர், பெரிய பண்டிதர். அந்த சுவாமிகிட்ட எத்தனை பேர் காலக்ஷேபம் பண்ணியிருப்பார். கீழே இருக்கிற எல்லாரும் மேலே அழைச்சின்னு போவார். ஒரு பக்கம் காலக்ஷேபம் சொல்லிகிட்டே இருப்பார், இன்னொரு பக்கம் கைங்கறி நடந்துகிட்டே இருக்கும். தனித்து உட்காத்துறதுன்னு அவளுக்கு நேரம் கிடையாது. இப்போ நமக்கு எல்லாத்தையும் சுருக்கமாக முடிச்சுக்கலாம், ஏன்னா ஆச்சாரம் குறைஞ்சி போச்சு. ஆச்சாரம்னாலே நேரம் பிடிக்குன்னு ஞாபகம் வச்சுக்கணும். ஆச்சாரம் இல்லைன்னா கிடுகிடுன்னு எல்லாத்தையும் முடிச்சு விடலாம். ஆச்சாரம்னா ஒரு பாத்திரத்தை எடுத்து சாணி புளி போட்டு சித்த பண்ணி அடுப்பில் ஏற்றினோன்னா 1/2 மணி ஆகிடும். இன்றைக்கி அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. அப்படி வச்சுருக்கோம், தட்டுறோம், அது அடுப்பில் போய் உட்காந்துக்கிறது, தானே திருப்பிக்கிறது, பண்ணியாச்சுன்னா முடிஞ்சு போச்சு. இதுதான் இன்றைக்கி இருக்கிற ஆச்சாரம். ஆனால் இதுக்கு நேரமே தேவையில்லையோ இல்லையோ. ஒரு இடத்துக்கு போய் தீர்த்தம் எடுத்துன்னு வந்தாலே 1/2 மணி போச்சு. சொம்பா குடமாக தீர்த்தம் தூக்கணும். தூக்கினத்தை 4 தடவை சித்தப்படணும். ஒரு வாயை கொப்பளிக்கணும்னா 12 தரம் வாயை கொப்பளிக்கணும், 22 தரம் வாயை கொப்பளிக்கணும். கால அலம்பணம்னா முன்னும் பின்னும் 8 தரம் கால அலம்பணும். எவ்வளவு நேரம் ஆகும் பாருங்க. இந்த நேரத்தோட இத்தனை புஸ்தகம் எழுதியிருக்கா, இத்தனை காலக்ஷேபம் பண்ணியிருக்கா. நமக்கு இந்த ஒரு நேரம் இல்லை, ஆனால் சொல்லவும் முடியல. எங்கேயும் இப்போ எதுவும் முடியலன்னு கேட்டால் ஸ்ரத்த குறைஞ்சி போச்சே தவிர ஒன்றும் நேரம் அதே 24 மணி நேரம் தானே இருக்குது. ஒருத்தர் அவா புஸ்தம் வேதாந்த தேசிகம் 128 கிரந்தங்கள் எழுதியிருக்காருங்கிறா. அதை போல் இன்னி வரைக்கும் எத்தனை மகான்கள் 50 புஸ்தகம், 80 புஸ்தகம், 120 புஸ்தகம். சுவாமி அவளுக்கெல்லாம் ஆச்சாரம் இல்லையானா அத்தனை ஆச்சாரத்தோடைய பிரசாதமும் விடமாட்டா, காலக்ஷேபத்தை விடலை, கோவிலுக்கு போய் பெருமாள் செவிக்க வருதடே. இது எல்லாத்துக்கும் மேலே அவள்கிட்ட ஆச்சரியம் தெரியுமோ. எங்கே எந்த வித்வான் கூட இருக்கிற பக்தாள் வந்தாலும் ரொம்ப அவளுக்கு என்னமோ நேரம் நிறையா இருக்கிற மாதிரி ஆனந்தமாக பேசின்னு இருப்பா. அதுதான் எப்படி பேசிட்டு இருந்தாலே நமக்கு தெரியாது. நமக்கான பரப்போ கிளம்பலாமா போகலாமா நிற்கலாமான்னு இருக்கமேனால் ஏதோ நமக்கு அப்போ நம்ம பொழுதை எப்படி பார்த்துக்கணும்னு தெரியல. கால சக்கரத்தாயின்னு பெருமாளுக்கு திருநாமம். அந்த சக்கரத்தை நம்பியிருந்தோன்னா நம்ம காலம் ஒழுங்காக போயிருக்கோம். கால சக்கரத்தை நம்பலை, அதனால் நாம் சக்கரமாக சுற்றி கொண்டிருக்கிறோம். காலில் சக்கரை கணிடு. கால சக்கரத்தான பிடிச்சிருந்தா சரியா இருந்திருக்கும். நம்ம காலில் சக்கரம் கட்டிட்டோம்னா சரியா இருக்குமா? எதுக்கு சொல்ல வந்தேன், அப்படி கீழே இந்த மேலே திருப்பதிக்கு போய் பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணால் பண்ண எல்லா குழந்தைகளுக்கும், பாடசாலை பிள்ளை எல்லாருக்கும் அப்படி ஒரு கேசரி சக்கர பொங்கல் கொடுப்பாளாம். கொடுத்தா நிஜமாவே கூடார வெல்லும் சீர் பாசுரத்தின்படி தான் அது இருக்கும். வாங்கினா இப்படி வழியும். அதை சாப்பிட்டுட்டால்
பாடசாலை திரும்பி வந்து அன்னைக்கு பாடம் முடிச்சு ராத்திரி பிரசாதம் போட்ட வரைக்கும் எதுவுமே வேண்டியிருக்காதான். வயறு நன்னா முழுக்க நிறைஞ்சிருக்கும். ஆஹா, அன்னத்தையும் கொடுத்து வித்தையும் கொடுக்கிறார் பெருமாள். நமக்கு வேண்டிய சோற்றையும் கொடுக்கிறார், அவரை பற்றின ஞானத்தையும் ஏற்படுத்துகிறார். எங்கோ உண்டு கொண்டு எத்தையோ வாசித்தால் இது கிட்டாது. அவன் பிரசாதத்தை உண்டு கொண்டு அவனை பற்றி வாசித்தால் இதை பராசர மகரிஷி விஷ்ணு புராணத்தில் சாதிக்கிறார். யத் கர்ம, இந்த கர்மத்தை மட்டும் செய். என்ன பந்தாய, எது ஒன்ன சம்சாரத்தில் கட்டுப்படுத்தாதோ அந்த கர்மத்தை மட்டும் செய். எந்த ஞானம் சம்சாரத்திலேருந்து விடுதலை கொடுக்குமோ அந்த ஞானத்தை மட்டும் சம்பாதி. அதை விட்டுட்டு கண்ட கண்ட ஞானத்தை சம்பாதிக்காதே, கண்ட கண்ட செயல்களில் ஈடுபடாதே. இது ஆச்சரியமா திருப்பதி பெருமானை பற்றினது. ஆக திருப்பதி வெங்கடேஸ்வரன் அன்னைக்கு ஆள் தேடிந்தார். அப்பவர் அப்படியே சொல்லிட்டு இருக்கிறதெல்லாம் 1938 கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். அதுங்கிட்ட ஒரு 70 வருஷம் தான் இருந்துப்போம். ஆனால் இந்த 70 வருஷத்துக்குள்ளே இப்போ நிற்கிறதுக்கு இடம் இல்லை. அன்றைக்கி பாடசாலையிலேருந்து பிள்ளைகள் போனால் தான் ஆளே, அதுக்கு மேலே அங்கே ஆள் கிடையாது. ஜிஆர் சுவாமி இருப்பார், ஏகாங்கிகள் இருப்பார், அத்தியாபகர்கள் இருப்பார். மற்றபடி நாம் போய்த்தான் கைங்கரிமானோம் பண்ணா பெருமாள் பிரசாதம் கொடுக்குறாரோ இல்லையோ, அத்தை ஏற்றுக்கொள்ளுவதுதான் பாசுரமே. நாடு புகழும் பரிசினால் நன்னாக சூடகமே தோல்வலையே தோடே செவிப்பூவே பாடகமே என்ற அணைய பல்கலனும் யாமணிவோம் ஆடையுடுப்போம் அதன் பின்னே பார்ச்சோரு கூடியிருந்து குளிர்ந்துங்கிறது பாசுரம். இனி மேற்கொண்டு கீழ்ப்பாசுரத்துக்கு இந்த பாசுரத்துக்கு சங்கதி என்னான்னு பார்ப்போம். கீழே நோன்புக்குண்டான உபகரணங்களை பிரார்த்தித்தாள். அதில் ஒரு சாஸ்திர வாக்கியம் நம்ம பார்த்துருக்கோம், ஞாபகப்படுத்திங்கோ. சாமியாபத்தி மோக்ஷம் ததா வித்வான் புண்ணியபாபே விதூய நிரஞ்சனஹா பரமம் சாமியம் உபைத்தி. சாமியாபத்தி, பகவானுக்கு இருக்கிற 8 குணங்கள் நமக்கு வரும், ஆனந்தத்தில் சமமாயிட போகிறோம். இந்த லோகத்தை விட்டு புண்ணிய பாபங்களை தொலைத்து அவனை அடைந்து ஆனந்தப்பட போகிறோம். அந்த சாமியாபத்தியத்தான் அவரிடத்தில் இருக்கிறதெல்லாம் நம்மிடத்தில் வர வேண்டும்னு கேட்டாள் என்று நேற்று பார்த்தோம். இப்போ பார்க்க வேண்டியது என்னென்னலாம் பிரார்த்திக்கிறா. சூடகமே தோள்வலையே தோடே செவிப்பூவே பாடகமே என்ற அணைய பல்கலனும் யாமணிவோம் ஆடையுடுப்போம் அதன் பின்னே பார்ச்சோறு மூடனை பெய்து முழங்க வழிவார. 7 விஷயங்களை பிரார்த்திக்கிறார். நேத்தி கேட்டது 6. பாஞ்ச சென்னியமே போல்வனா சங்கங்கள் பொய்ப்பாடுடையவனே சாலப் பெரும்பறையே பல்லாண்டி செய்ப்பாரே கோல விளக்கே கொடியே விதானமே 6. இன்னைக்கு உந்தன்னை பாடிப்பற கொண்டு யாம்பெரு சம்மானம் பொழுதும் பரிசினால் நன்னாக சூடகமே தோள்வலையே தோடே செவிப்பூவே பாடகமே அணைய பல்கலனும் யாமணிவோம் ஆடையுடுப்போம் அதன் பின்னே பார்ச்சோறு மூடனை பெய்து முழங்க வழிவார. 7. சோற்றை மட்டும் விட்டுட்டில்னா 6. சாப்பிட வேண்டிய பிரசாதத்தை வெளியிலேன்னு விட்டுட்டில்னால் பாக்கிப்படி மறுபடியும் 6. நேற்று ஒரு 6 பிரார்த்தனை, இன்று ஒரு 6 பிரார்த்தனை. 6னாலே எத்தோட சம்பந்தம் தெரியுமோ? துவய மகாமந்திரத்தோட தான் சம்பந்தம். 6 சப்தங்கள் அடங்கினது துவயம். ஸ்ரீமன்னாராயண சரணவ் சரணம். 3வது பிரபத்யே. ஸ்ரீமன்னாராயண சரணவ் சரணம் மேலே பிரபத்யே. ஸ்ரீமதே நாராயணாய நமஹா. 6 சப்தங்கள் துவயமந்திரம். இந்த 6ஐயே ஞாபகப்படுத்துகிறா போலே மாலை மணிவண்ணா 26லையும் 6, கூடாரவெல்லும் சீர்கோவிந்தா 27லையும் 6. இப்படி 6 பிரார்த்தித்தது. கீழ்ப்பாசுரத்தில் நோன்புக்கு உபகரணங்கள் வேணும்னு கேட்டாள். அடுத்து இந்த பாசுரத்தில் நோற்றால் அவன் பக்கல் பெறக்கடவதை சொல்லுகிறார்கள். நாம் நோன்புங்கிற வியாஜத்தை வச்சுருக்கோம். நோன்புங்கிறது ஒரு காரணம் தானே, இவர்களுக்கு அது பிரயோஜனம் இல்லை. நாட்டாருக்குத்தான் நோன்பு, மழை பெய்யணும், நாட்டில் செல்வம் நிறையணும், இதெல்லாம் கோபமார்களுக்கு, அங்கே இருக்கக்கூடிய கோபர்களுக்கு ஆசை, ஊர்க்காரர்களுக்கு ஆசை. ஆனால் ஆண்டாளுக்கு ஆசை கிருஷ்ணானுபவம். அப்போ நோன்புங்கிற ஒரு காரணம், ஒரு வியாஜத்துக்காக நோன்றால் இதெல்லாம் நாம் பெறுவோம் என்று இந்த பாசுரத்தில் கூறுகிறாள். நாம் பெற வேண்டியது பல, இதெல்லாம் நமக்கு உத்தேசியம். பூஷணம் முதலானவர்கள் உத்தேசியம். நாம் அணிஞ்சிக்க வேண்டிய ஆடை, அணிகலன், பூசிக்க வேண்டிய சந்தனம், புஷ்பம், இது எல்லாமே உத்தேசியம். நோன்பு தானே உத்தேசியம், கண்ணன் தானே உத்தேசியம். ஆபரணங்களும் ஆடையும் உத்தேசியமாக இருக்குமா? இருக்கும். அவர் அனுபவித்து கொடுத்தது இருக்கும். நாம நேர அனுபவித்தால் இருக்காது. ஆனால் நாம் என்ன பண்ணுறோமோ அதை பெருமாளுக்கு சமர்ப்பித்து அவர் மூலம் நாம் பெற்றோம் என்னால் அது உத்தேசியமாகத்தான் இருக்கும். இதே போல அகமன்னம் 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 அகமன்னாதா 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 அஹக்கு ஸ்லோககிருத் அஹக்கு ஸ்லோககிருத் அஹக்கு ஸ்லோககிருத். இதன் ஆச்சரியமான தைத்திரி உபனிஷத்து. இதில் இருக்கிற கருத்தை இப்போ நன்னா நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா இப்போ புரிஞ்சுக்க போகிறது 29ஆம் பாட்டு வரைக்கும் உபயோகப்பட போகிறது.
அகம் அன்னம், நாம் வைகுந்தத்தை அடைஞ்சிட்டோம். ஆன உடனே பெருமாள் இடத்துல போய் இப்படி பிரார்த்திக்கிறோம், தேவரீர் அடியேனை அனுபவிக்கணும், அடியேனை சமர்ப்பிக்கிறேன், அன்னமாக நீர் ஏற்றுக்கணும். ஒரு அன்னத்தை வச்சுட்டு சக்கரை பொங்கலை வச்சுன்னு நாம் எப்படி சாப்பிட்டு ஆனந்தப்படுவோமோ அதை போல பகவான்கிட்ட பிரார்த்திக்கிறோம், அடியேனையே அன்னமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அகம் நான், அன்னம் அன்னம் அன்னம், அகமன்னம் அகமன்னம் அகமன்னம். அப்போ யார் அன்னத்தை உண்பவன்? பகவான். அன்னாதன் அவருக்கு பேர். அன்னாதன்னால் அன்னத்தை உண்பவன் அன்னாதன், அன்னத்தை அனுபவிப்பவன் அன்னாதன். அகமன்னம் அகமன்னம் அகமன்னம். அப்போ என்ன சொல்லியிருக்கணும்? துவமன்னாதா, நீதான் அன்னாதன் அன்னாதன் அன்னாதன்னு சொல்லணும் இல்லையோ? ஆனால் மறுபடியும் இந்த சாஸ்திரம் என்ன சொல்கிறது? அகம் அன்னாதா அகம் அன்னாதா அகம் அன்னாதா. அந்த உணவை உண்டு அனுபவிப்பவனு நான், உண்டு அனுபவிப்பவனு நான், உண்டு அனுபவிப்பவனு நான். சாஸ்திரம் எத்தையும் 3 தடவை சொல்லிடும். சாந்தி 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 3 தரம். அகம் அன்னம் அகம் அன்னம் அகம் அன்னம் 3 தரம். அகம் அன்னாதா அகம் அன்னாதா அகம் அன்னாதா 3 தரம். இப்போ நேர் முரண்பாடு பாருங்க. நானே அன்னம்னு சொல்லிட்டு நானே அன்னத்தை உண்டு அனுபவிப்பவன் அண்ணா. அன்னமே ஷோரே ஷோற்ற உண்டு அனுபவிக்கிறதா இருக்குமா? ஷோரு ஷோராத்தான் இருக்கும். ஆனால் அனுபவிப்பவர் ஷோற்ற உண்பவராக இருப்பார். அப்போ நான் அன்னம், பகவான் அன்னத்தை உண்பவர், இது சரி. ஆனால் ஏன் இந்த வாக்கியம் நானே உணவை உண்பவன்னு சொல்கிறது? அந்த இடத்துல நன்னாவே அர்த்தத்தை புரிஞ்சுக்கணும். நாம் அன்னமாக இருந்து பெருமான் உண்ணுகிறாரோ இல்லையோ, அந்த உண்ணும்போது அவருக்கு ஆனந்தம் ஏற்படும், முகத்தில் திருப்தியாக விகாசமாக சிரிக்கிறார். அந்த சிரிப்பை பார்த்து அதை நாம் உணவாக உண்ணணுமா? நாம உணவு நாம உண்ணுடுறதில்லை, நாம் பண்ணதை பார்த்து பெருமாள் சிரிக்கிறாரோ இல்லையோ, அந்த சிரிப்பையே நாம் உணவாக எடுத்துட்டா அதை நாம் அனுபவிக்கலாம். அப்போ இந்த உணவை நேரம் நம்ம அனுபவிக்கக்கூடாது. கல்கண்டை நாம் சாப்பிடக்கூடாது. சுவாமி பசிக்குமேண்ணா, கல்கண்ட பெருமாளுக்கு கண்ட்ரோலை பண்ணுங்க, அவர் சிரிப்பார். அந்த சிரிப்பை உணவாக சாப்பிட்டு பசி அடைக்குங்க. நடக்குமா? நாம் தான் யோசிக்கணும். இப்போ எந்த உணவாக இருந்தாலும் நேரம் நம்ம சாப்பிடக்கூடாது. உணவை பண்ணி பெருமாளுக்கு படைச்சுடுறோம், அவர் உண்கிறார். உண்ட உடனே முகம் மலர்கிறார். அந்த முகம் மலர்றது எதனாலே? அது புரிஞ்சுதுன்னா இப்போ இது புரிஞ்சுப்படும். எப்படி சுவாமி அவர் சிரிக்கிறத வச்சுட்டு நாம் போய் வயிறலாம் பசி ஆறுமா? ஏதோ உள்ளே போனால் தானே பசி ஆறும். அவர் சிரிப்பை பார்த்தா ஆறுமானால் நாம் சமர்ப்பிக்கிற மூல்யம். இந்த சமர்ப்பிக்கிறத சாப்பிடாமலே தானே அவர் சிரிக்கிறார். அவர் மட்டும் சாப்பிட்டா சிரித்தார், சாப்பிடாமத்தானே சிரித்தார். அவர் ஒன்றும் எடுத்துக்கவே இல்லையே. நான் ஒரு படி பிரசாதம் கண்ட்ரோலை பண்ணேன், அவர் ஒன்றும் எடுத்துக்கலையே. எடுத்துனா கொடுக்க மாட்டோமே. அவர் ஏதோ ஒரு படி அப்படியே பார்த்துட்டு இந்த திருப்பி எடுத்துக்கணும். இதுக்கு தான் கண்டருளை பண்ணுதல்னு பேர். கொண்டருளை பண்ணுதல் இது. கொண்டருளுதல்னா படிக்க அரைப்படி எடுத்து வச்சுடுறதுன்னு அர்த்தம். கண்டருளுதல்னா பார்த்துட்டு திருப்பி கொடுத்துட்றதுன்னு அர்த்தம். பார்த்துட்டு சிரிச்சாரா இல்லையா? அப்போ சாப்பிடாமல் அவர் சிரித்த போது நானும் சாப்பிடாமல் சிரிக்க வேண்டியதானே? அவர் எதுக்காக சிரித்தார்? இந்த மட்டும் நான் கொடுத்த கைகால்களை கொண்டு வந்து எனக்கு ஒரு பிரசாதம் பண்ணி கொண்டு வந்து சமர்ப்பிச்சானே, பக்தியை மெச்சி சந்தோஷப்பட்டார். அதே போல பகவானுடைய ஆனந்தத்தை பார்த்து நம்ம சந்தோஷப்பட்டணும். இதில் ஒத்தருக்கொத்தர் வெறும் ஷோற்றினாலே இன்பம்னு அர்த்தம் இல்லை. இந்த ஷோருங்கிறது ஒரு அடையாளம், அவ்வளவே. நம்மையே ஷோராக பெருமானுக்கு சமர்ப்பிக்கிறோம். அவர் நன்கு அனுபவிக்கிறார், ஆனந்தமாக சிரிக்கிறார். அந்த சிரிப்பை உணவாக கொண்டு நாம் உண்ண வேண்டும். அதுதான் அன்னாதா. அதனால் இந்த உணவை சாப்பிடணும்னு அர்த்தம் இல்லை. இதுக்கு நாம் தாராளமாக ஆனந்தப்படலாம். ஆனால் அவர் ஆனந்தத்தை கண்டு நாம் ஆனந்தப்படணும். அதுதான் இந்த பாசுரத்திலையும் நாங்களே அன்னம், கண்ணா நீதான் அன்னத்தை உண்றவர், ஆகவே தேவரீரோட நாங்களும் சேர்த்து குணங்களை அனுபவிக்க வேணும். இப்போ நேத்தைய பாசுரம் சாமியாபத்தி மோட்சம், ஆனால் இன்றைய பாசுரம் சாயுஜ்யம் மோட்சம். நேற்றுக்கு வெவ்வேறு மோட்சத்துக்கு சப்தம் பார்த்தோம் இல்லையோ? சாமீப்பியம், சாலோக்கியம், சாரூப்பியம், சாமியாபத்தி, இதெல்லாம் நேற்றுக்கு பார்த்தோம். இன்னும் ஒன்று ஞாபகம் வச்சுங்க, சாயுஜ்யம். சாயுஜ்யம் மோக்ஷம். சோஷ்ணுதே சர்வான் காமான் சஹபிரம்மணா விபஷிதா. இந்த ஜீவாத்மா பரமாத்மாவை அடைகிறான். சோஷ்ணுதே சர்வான் காமான் பிரம்மணா சக, பிரம்மத்தோட கூடி இருந்து அனைத்து கல்யாண குணங்களையும் அனுபவிக்கிறார். பிரம்மணா சக, பிரம்மத்தோட சேர்ந்து, பிரம்மத்தோட ஒன்றாகின்னு அங்கே பாட்டில்லை. சஹ பிரம்மணா, எப்போ சஹான்னு இருக்கோ அப்போ கூடன்னு தான் அர்த்தம் வரும். இதுக்கு தான் நேற்றுக்கே விண்ணப்பம் பண்ணே, ஐக்கியாபத்தி மோட்சம் நீங்கள் இல்லை, சாமியாபத்தி மோட்சம். சாமியம்னாலே கூடத்தான் இருக்க முடியும், ஒன்றாகி விடுவதல்ல. ஒன்றாக முடியாதுன்னு என்ன காரணம் பார்த்தோம்? தண்ணீரில் தண்ணீர் சேர்ந்த அளவு கூடிடும்,
தண்ணீரில் உப்பு சேர்ந்தா தரம் மாறிப்படும். அப்போ எது சேர்ந்தாலும் அது அதுவாக தான் இருக்கும், இது இதுவாக தான் இருக்கும். அப்போ ஒரு ஜீவாத்மா பரமாத்மாவோட கூடுகிறார்னால் பிரம்மணா சக பிரம்மத்தோட கூட இருந்து அவனுடைய குணங்களை அனுபவிப்பார். நாம் வைகுந்தத்துக்கு போன பிற்பாடு நாமும் பகவானும் பக்கத்தில் இருப்போமா, அவருடைய எண்ணிறந்த குணங்கள் இருக்கும். அந்த சீர் கூடாரை வெல்லும் சீர், அந்த சீர் போன்ற குணங்களை நாம் அவரோட சேர்ந்து நன்னா அனுபவிப்போம். அங்கே போனால் பண்ணுறது அதுதான். அவனுடைய அபரிமிதமான ஸ்வரூப ரூப குண விபவ இது இத்தனையும் அங்கே போய் அனுபவிக்கிறோம். அந்த அனுபவம் தான் சாயுஜ்ய மோக்ஷம். சோஷ்ணுதே சஹபிரம்மணா விபஷிதா. நல்ல ஞானி பக்தன் பகவான் அடைகிறான், சம்சார தொல்லைகள் படுத்து அங்கே போய் ஸ்வரூபாவிர்பாவத்தை பெறுகிறான், பகவானோடைய கூடியிருந்து ஆனந்தப்படுகிறார், அவர் குணங்களை அனுபவிக்கிறார். இது இந்த பாசுரத்துக்கு அர்த்தம். ஏன்னா இந்த பாசுரத்தில் தான் அனுபவம் இருக்கும் இல்லையோ, கூடியிருந்து குளிர்ந்துன்னு அனுபவிக்கிறார்னு அர்த்தம். கீழ்ப்பாசுரம் பண்ண வேண்டிய கருவி, இந்த பாசுரம் சம்மானம் குளிர்தல். என்ன இந்த ரெண்டுத்துக்கு ரெண்டு சாஸ்திர வாக்கியம்னு அர்த்தம் பண்ணிங்கோ. இனிமே கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா. கூடமாட்டோம்னு யார் இருந்தாலும் ஜெயிச்சிருவார். இது எங்கே பார்த்தோம்? கூடுவோம் என்றிருந்தால் தோத்துருவார், கூடமாட்டோம்னு இருந்தால் ஜெயிப்பார். ராவணன் கூடமாட்டேன்னு சொன்னான், ஜெயிச்சுட்டார். சிசுபாலன் கூடமாட்டேன்னு என்னார், ஜெயிச்சுட்டார். யசோத கூடுவேன்னா தோத்துட்டார். விஷ்ணு சஹஸ்ரநாமத்திலே 2 திருநாமம், விஜிதாத்மா விதேயாத்மா சத்கீர்த்தி சின்ன சம்சயான்னு வருது இல்லையோ. விஜிதாத்மா அவிதேயாத்மான்னு பிரிக்கலாம், விஜிதாத்மா விதேயாத்மான்னு பிரிக்கலாம். அவிதேயாத்மானு தான் ஆதிசங்கர பகவத்பாதர் பிரித்தார், விதேயாத்மானு பராசர பட்டர் பிரித்தார். அர்த்தம் என்னன்னால் அவிதேயாத்மானா அடங்காதவர்னு அர்த்தம், விதேயாத்மானா அடங்கினவன் அர்த்தம். பெருமாள் அடங்குறவரா அடங்காதவரா? சட்டுன்னு கேட்டால் அடங்காதவர் தான் சொல்லுவோம், யாருக்கு அடங்க மாட்டார். ஆனால் அடங்காதவர்களுக்கு அடங்க மாட்டார். உனக்கு அடங்கினேன்னு சொன்னவாள் இடத்துல அடங்கிடுவார். நான் உனக்கு அடக்கம்னு ஒத்துனுட்டால் அப்போ நமக்கும் அவர் அடங்கி விடுறார். நீ யார் நான் அடங்காதவன்னு சொன்னால் அப்போ அவர் அடங்குவதில்லை. விஜிதாத்மா அவிதேயாத்மா, சாஸ்திரம் வேதாந்தம் எல்லாம் அவிதேயாத்மான்னு சொல்லும். அப்படின்னா ஒருத்தருக்கும் அடங்க மாட்டார்னுட்டு. ஆனால் ஆழ்வார் பாசுரம் அத்தனை விதேயாத்மானு தான் சொல்லும். அடங்குபவர் அடங்குவர்னு தான் சொல்லுவா. கண்ணி நுண் சிறுத்தாம்பினால் கட்டுண்ண பண்ணிய பெருமாயன் என்னப்பனில் நன்னித்தன் குருகூர். கட்டுண்ண பண்ணிய கண்ணனை யசோத கட்டவரா, அவ கட்டும்படிக்கு தான் அமைந்திருந்தாரோ இல்லையா, அதான் விதேயாத்மா. அந்த யசோதைக்கு கட்டுப்பட்டார். யசோதைங்கிற ஒரு பெண்ணுக்கு போய் கண்ணன் கட்டுப்படுவாரான்னா, கூடுவோம் என்றிருப்பாருக்கு கட்டுப்படுவாரே, கூட மாட்டோம்னு இருந்தால் தானே ஜெயிப்பார். அப்போ விஜிதாத்மா விதேயாத்மா படி கண்ணன் கட்டுப்படுகிறார். அவர் கட்டுப்பட்டதைத்தான் கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா. கூடமாட்டோம்னு இருக்கிறவாளை ஜெயிக்கிறார், கூடுவோம் என்று இருக்கிறவாருக்கு தோத்து விடுகிறார். அப்படி யார் இருந்தார்கள்? எங்கே கண்டோம்? அடுத்த சப்தத்தில் இருக்கு கோவிந்தா. கூடமாட்டோம்னு இருந்துட்டா ஜெயிச்சுடுறாரே, கூடுவோம். பசுமாடுகள்லாம் போகிறது, பின்னாடியே கண்ணன் போறார். கோவிந்தா காம் விந்ததீதி கோவிந்தா, காம் பாலயதீதி கோவிந்தா. பசுக்களை ரட்சிப்பவர், பசுக்களின் பின்னே போபவர், இது கோவிந்தனுக்கு அர்த்தம். கோவிந்த கோவிந்தான்னு சொல்லிட்டு தான் திருமலையப்பன் 7 மலையை ஏறணும். இதோ கண்ணனும் கோவிந்தன் பசுக்கள் பின்னே போகிறார். அப்போ ஆண்டாளுக்கு சந்தேகம், எந்த பசுமாடு வந்து என் பின்னால் நீ வான்னு பிரார்த்தனை பண்ணித்து? கேட்கவே இல்லையே. அது மாடு போயிட்டு இருக்கு. அதுக்கு இங்கேருந்து கிளம்பினா அங்கே போக தெரியும். கோகுலத்துலேருந்து பிருந்தாவனம், பிருந்தாவனத்துலேருந்து கோகுலம், எல்லா லட்சக்கணக்கான பசுவும் போகிறது பின்னாடியே. கூடமாட்டோம்னு சொல்லிட்டு இருக்கிற யாரையும் ஜெயிக்கிற பெருமான் அத்வேஷ மாத்திரம் பத்தாசாக கொண்டு மாடுகளின் பின்னே போகிறார். அத்வேஷம்னால் விலக்காமை, எதிர்க்காமை, பெருமானை குறித்து பகைமை பாராட்டாமை, அது இருந்தால் பின்னாடி வந்துடுவோம். மாடுகள்லாம் முன்னாடி போகிறதே ஆண்டாள் பிரார்த்தனை. எப்படி நீ அது முன்னாடி போகிற? அதுகள் கூப்பிடலையேன்னா, அவ கூப்பிடல ஆண்டாள், ஆனால் நான் பின்னாடி வரும்போது தடுக்கலையோ இல்லையோ, அப்போ நான் பின்னாடி வந்துடுவேன். என்னை யாரானு கூப்பிடணும்னு கூட நான் எதிர்பார்க்கறது இல்லை. என்னை தடுக்காமல் இருந்தால் அவன் பின்னே வருகிறேன். ஆகவே கூடுவோம்னு சொல்கிறது கூட அப்புறம். கூடுவோம்னு சொன்னால் தோக்கறாரான்னா, இல்லை சுவாமி இப்படி வச்சுங்க, கூட மாட்டோம்னு சொல்லாமல் இருந்தாலே தோத்துருவர். அதுவே முதலிடம். இப்போ கூடுவோம்னு சொல்கிறது உயர்த்தி, கூடமாட்டோம்னு சொல்லலேங்கிறது நடு, கூடாமைங்கிறது கீழ். தாழ்ந்தது எது? உங்கள்கிட்ட நான் வரல, நடு வரலேன்னு சொல்கிறத விட்டுருக்கேன், கொஞ்ச நாள் விட்டுருக்கேன், எத்தனை நாள் விடுவேன்னு தெரியாது. உங்க கூட வரலேன்னு சொல்கிறத மட்டும் நிறுத்தியிருக்கேன். 3வது வரேன். இந்த 3 சப்தம் மட்டும் வச்சுருங்களேன். வரல,
வரலேன்னு சொல்லலை, வரேன். இதில் பெருமாள் என்னென்ன யார் இடத்துல எப்படி பண்ணுறார்? வரலேன்னு சொல்கிறவனா இருந்தால் வீரியம் சௌரியம் பராக்கிரமத்தை காட்டி ஜெயிச்சிருவார். வரலேன்னு சொல்லாதவனா இருந்தால் அவர் நம்ம பின்னாடி வந்துடுவார். வரேன்னு சொல்கிறவராக இருந்தால் தோத்தே போயிடுவார். இந்த 3 பேரிடத்துல 3 நடத்துகிறாராம். அதைத்தான் கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா, கூடமாட்டோம் இருப்பாரை ஜெயிக்கிறான். கூடுவோம்னால் 2 கட்சி பார்த்தோம், ஒரு விபீஷணன் மற்றொரு ராவணன். இதோ பாண்டவர்கள் கௌரவர்கள். பாண்டவர்கள் கூடமாட்டோன்னு சொன்னால் ஆந்தனைய சிரமம், எவ்வளவோ கட்டப்பட்டு கடைசியில் அவர்களை ஜெயிச்சுட்டார், மொத்த பேரும் போக போயிட்டா. அதே பாண்டவர்கள் கூடுவோம்னு சொன்னவாள் இடத்துல எல்லா நல்லதும் பண்ணார். கௌரவர்கள் கூட மாட்டோம்னு சொன்னார்கள், எல்லா கஷ்டமும் பட்டா. உதங்கர்னு ஒருத்தர், கண்ணன் பாரத போரை முடிச்சுட்டு வேகமாக தான் ஊருக்கு போயிட்டு இருக்கிறச்சே உதங்கர் நடுவில் நிறுத்தினார். கண்ணன் நிறுத்தி என்ன நடந்தது, வேகமாக போறேன்னார். யுத்தமெல்லாம் முடிஞ்சு போச்சு. முடிவு பாண்டவர்கள் ஜெயம், கௌரவர்கள் தோல்வி. ஏன் பாண்டவர்கள் ஜெயம்? புண்ணியம் பண்ணியிருக்கா ஜெயம், பாப்பம் பண்ணியிருக்கா தோல்வி. ஏன் பாண்டவர்கள் புண்ணியம் பண்ணா, ஏன் கௌரவர்கள் பாப்பம் பண்ணா? அது முன் செய்த கர்ம வினை. ஏன் முன்னாடி அந்த கர்மம் பண்ணா, ஏன் முன்னாடி இந்த கர்மம் பண்ணா? கண்ணன் பார்த்தார், இவர் எங்கேயோ சுத்தின்னு கடைசியில் நான் தான் பண்ணேன்னு சொல்ல போறார் எல்லாத்தையும், அதனால பேச்சே வேண்டான்னுட்டு எனக்கு அவசரமா ஊருக்கு போயிட்டு இருக்கேன், போகணும்னார். உதங்கர் சொன்னார், என் கேள்விக்கு நீ எப்பவுமே பதில் சொல்ல போறதில்லை, ஒரு பிரார்த்தனை, நீ பதிலே சொல்ல வேண்டாம். அன்னைக்கு ஏதோ 11வது அத்தியாயத்தில் விஸ்வரூபம் காட்டினியாமே, அந்த விஸ்வரூபத்தை ஒரு தரம் காட்டு, அதை சேவிக்கிறதுக்காகத்தான் உன்னை தடுத்து நிறுத்தினேன் என்று சொல்ல கண்ணன் விஸ்வரூபம் காட்டினார்னு சரித்திரம். அப்போ கடைசியில் என்ன தேர்றது? இப்போ கூடுவோம் இருந்தால் எல்லாம் பண்ணுவர், கூட மாட்டோம்னு இருந்தால் ஜெயிக்கத்தான் ஜெயிப்பார். இது பாண்டவர்களிடத்தில் கௌரவர்களிடத்தில் தெரிகிறது. விபீஷணனுக்காக என்னவனா பண்ணுறார். விபீஷணஸ்து தர்மாத்மா நது ராட்சச சேஷ்டிதா. விபீஷணன் சரணம்னு பற்றினான். வச்சசா சாந்தயத்வைனம் லோச்சனாபியாம் பிபன்னிவ. கண்களால் அப்படி தடவராப்பில் பார்த்து, வாயால் ரொம்ப நல்ல வார்த்தை பேசி விபீஷணனை பற்றி நினைக்கிறார். நான் உன்னை ரொம்ப மனசு புண்படுத்திட்டேன் இல்லையா, நீ வந்து நின்று இத்தனை நேரம் எனக்காக காத்துட்டு இருக்கியே என்று அவனுக்கு அடங்கியவராக இருக்கிறார். நகுலன் சகதேவன் ஒரு புஷ்பமாலையை கொண்டு கண்ணனை கட்டிவிட்டார் என்னும் பாண்டவ தூதனா போறச்சே கேள்விப்படுறோம். அப்ப சகதேவன் கட்டினதோ, கண்ணனின் சிறுத்தாம்பினால்னு யசோத கட்டினதோ எல்லாம் விதேயாத்மா. கூடுவோம் இருப்பாருக்கு தோற்கிறார். கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா நமமேய. பின்ன யாரை ஜெயிப்பர்? கூட மாட்டோம்னு இருக்கிறார்னா ராவணன் ஒரு வார்த்தை சொல்லியிருக்கான். அவன் என்னதான் இருந்தாலும் பெரிய வீரன் இல்லையோ, ராமனுடைய வீரத்தை பார்த்து அவனுக்கு மயக்கம்தான். ரொம்ப நல்ல வீரன்னா. சத்ரோ பிரக்யாத வீரியஸ்ய ரஞ்சனீயஸ்ய விக்ரமைகி. சத்ருக்கள் கூட புகழக்கூடிய பெருமை ராமனுக்கு தான். கண்ணனுக்கு வேண்டியவாளே வெய்வா, கண்ணனுக்கு வேண்டாதவாளும் ராமனுக்கு வேண்டாதவாளும் புகழ்வா. சத்ருக்கள் மாரீச்சன் புகழறார், மால்யவான் புகழிருக்கிறார். வாலி என்ன புகழ்ச்சி, அடிபட்டு பிராணம் வேண்டிருக்கு வாலிக்கு, ஆனா அவன் எவ்வளவு தூரம் கொண்டாடி இருக்கான். அப்ப சத்ருக்களை கூட புகழ வைக்கிறாரே. பிரக்யாத வீரியஸ்ய, தன் வீரியத்தால் அவர்களை ஆட்படுத்துறார். ராமனுடைய வீரத்துக்கு தோத்து ராவணன் ஒத்துனுட்டான். இந்த ராமன் தான், வீரன் தான்னுட்டு இப்போ பக்கத்தில் இருக்கிறவளுக்கு ஒரு சின்ன ஆசை, ஒரு நம்பிக்கை கீற்று வந்தது. ராவணா, ஒரு தரம் நமஹான்னு சொல்லிடுறியா? சொல்லிட்டா இது இத்தனையுமே இல்லையே நாக்கிவிடலாம். நீ இப்போ புரிஞ்சுட்டு இருக்கியோ இல்லையோ, ராமன் சிறந்த வீரன்னு தெரிஞ்சுட்டு இருக்கியே, அப்போ போருமா? ஒரு தரம் கீழே விழுந்துடுறியா? விழுந்து சேவிச்சியானா மொத்தத்தையுமே மறந்துடுவார் என்று சொல்லி பார்க்குறா. அவளுக்கு அவன் பதில் சொல்கிறான், த்விதா பஜ்யேயம் அப்பியேவம் நனமேயம். என்னை 2ஆக வெட்டி செகுத்தாலும், கடைசியாக ராமன் வெட்ட போகிறார், என்னை ராமன் வெட்டி கீழே தள்ளச்சேவும், அப்பவும் நான் மல்லாந்து பின்பக்கம் விடுவேனே தவிர என் சரீரம் கூட முன்பக்கம் விடாதுன்னா. ஏன்னால் ஒருவேளை உயிர் போகிற சமயத்தில் உடல் முன்பக்கம் விழுந்தா என்னை சேவித்தான்னு ராமன் நினச்சிட்டு அனுகிரகிச்சிட்டார்னா அது எனக்கு வேண்டவே வேண்டாம். அப்பவும் நான் அவர் முன்னாடி வணங்க மாட்டேன்னு பின்னாடி தான் விடுவேன். இப்படி இருக்கிறவன் கூடாராம். இங்கே கூடாரை வெல்லும்னு எதை சொல்கிறாள்னால் இவ்வளவு மோசமாக இருக்கணும். நம்மாட்டம் வெறும கூடார் இல்லை, ராவணனை போல நிஜமா விரோதிக்கிறானோ இல்லையோ, அப்படிப்பட்ட கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா. கூடமாட்டோன்னு இருக்கிறவா கையில் வில்லு இருக்கும், கூடவோன்னு இருக்கிறவா கையில் நமஸ்காரம் இருக்கும். இவ்வளோதான் வித்தியாசம், ஞாபகம் வச்சுங்க. வில்ல பிடிச்சிருந்தா சச்சால சாபஞ்ச முமோச்ச வீரஹா. விற்கை வீரன் வெறுங்கை வீரன் பெரியவாச்சான்ல 2 வீரனை பற்றி சொல்கிறார். இது ஒரு வீரனா விற்கை வீரன், அவன் ஒரு வீரனா வெறுங்கை வீரன். வெறுங்கையோட ஒருத்தர் வீரனா இருப்பாரானால் நாம் இருக்கணும். எது வரைக்கும் ராவணன் கையில் வில்லு இருந்ததோ அது வரைக்கும் அம்பு மாறி பொழிந்தான் ராமன். எந்த நிமிஷம் ராவணன் கையிலேருந்து வில்லு கீழே விழுந்துருது பாருங்க, சச்சால சாபஞ்ச முமோச்ச,
இன்று போய் நாளை வா கச்சானுஜானாமி ரணார்த்திதஸ்துவம் பிரவிஷ்ய ராஜ்யம் சரராஜலங்காம். லங்கைக்கு போ, இன்று நீ ரொம்ப ஓய்வு எடுத்துக்கணும், எல்லாத்தையும் இழந்திருக்கே, புதுசா ரதத்தில் ஏறிக்கோ, புதுசா வில்லு எடுத்துக்கோ, வேற பானங்களோட நாளை கார்த்தால வா என்று சொல்லி ராமன் இன்று போய் நாளை வான்னு அனுப்பிச்சு விடுறாரோ இல்லையோ, அந்த சமயத்தில் நடந்தது. இவ்வளவு நாடி ராவணன் வில்ல கையில பிடிச்சுட்டு இருக்கான், அம்பு மாதிரி சார மாதிரி அவனுக்கு தாங்க முடியல, வில்லு கையிலேருந்து விழுந்துடுச்சு. வில்லு விழுந்ததோ இல்லையோ, வால்மீகி கொண்டாடுறார், என்ன வீரம் என்ன வீரம்னார். வில்லு பிடிச்சுட்டு இருக்கிற வரைக்கும் வீரம்னு சொல்லுவாளா, இல்லை வில்லு விழுந்துட்டா வீரம்னு சொல்லுவாளான்னால், வில்ல கையில் வச்சிருந்தா ராமனுக்கு வீரம், வில்ல கீழே போட்டுட்டா நமக்கு வீரம். ரெண்டுத்துல எது வீரம்னு தெரிஞ்சுங்க. நம்ம கையில் வீரம் இருக்கிற வரைக்கும், வில்லு இருக்கிற வரைக்கும் நான்கிற எண்ணத்தோட நிற்கிறோன்னு அர்த்தம். அப்போ ராமன் கொடுக்குற அடியெல்லாம் வேண்டாம். நம்ம கையிலேருந்து வில்லு கீழே விழுந்துட்டா கை தானே கூப்பிடுமோ இல்லையோ, கூப்பிட்டா இனிமே ராமன் நமக்கு அனுகிரகிக்க போறான்னு அர்த்தம். அதனால தான் வால்மீகி ராவணன் கையிலேருந்து வில்லு விழுந்த உடனே கொஞ்சம் ஆசைப்பட்டார். நல்ல வேளை வில்லு விழுந்துடுத்து, சரணம்னு சொன்னான்னா இப்போ தப்பிச்சு விடலாம். ஆனால் மறுபடியும் ராமன் சொன்னபடிக்கு ஒழுங்கா தேர்ல ஏறின்னு வந்துட்டான். அன்னைக்கு முடிஞ்சதோட விட்டுருக்கலாமோ இல்லையோ. ஆனால் மறுநாள் ராத்திரி ஊருக்கு போனால் தேர் எடுத்துட்டான், புது வில்லு எடுத்துட்டான். நாள் எதுக்கு அது போல பண்ணிவிட்டார்? ராமனுடைய வீரியத்தை உலகத்துக்கு காட்டணுங்கிறதுக்காக. எந்த வீரத்துக்கு தோற்றோமோ, இப்போ ராவணன் மனோபாவம் பாருங்க, வீரத்துக்கு தோத்துட்டேன், ஆனால் நான் திரும்ப எதுக்கு தெரியுமோ நமஹான்னு சொல்லாமல் வில்ல எடுத்துன்னு வரேன். நான் வரலன்னா ராமனுடைய வீரத்தை லோகம் தெரிஞ்சுக்காதோ இல்லையோ. என்னோட மறுபடியும் சண்டை போட்டால் தானே ராமனுடைய வீரியம் சௌரியம் பராக்கிரம லோகத்துக்கு தெரியும். அதை லோகத்துக்கு புரியவே போங்கிறதுக்காகவே திரும்ப வில்லோடு வந்தான். சச்சால சாபஞ்ச. அப்போ நம்ம கையில் வில்லு இருக்கக்கூடாது, நமஹா தான் இருக்கணும். நம்ம விற்கை வீரனாக இருக்கக்கூடாது, வெறுங்கை வீரலாக இருக்கணும். கையில் ஒன்றுமே இல்லையோ சுவாமி, நான் தான் பெரிய வீரர், கையில் ஏதும் இல்லைன்னுட்டா அடிபடாதோ இல்லையோ. கையில் ஏதானு வச்சுட்டு இருந்தால் அடி நிச்சயம். கையை கூப்பினுட்டோம், என்ன தண்டனை பெருமாள் கொடுக்க வந்தாலும் நடக்காது. அவர் முன் வச்ச கால பின் வச்சாகணும். பகவான் எதலையும் முன் வைத்ததை பின் வைக்கிறது இல்லை, எடுத்த காரியத்தை நிறைவேற்றுகிறார். ஆனால் இது தவிர நாம் நமஹான்னு கை கூப்பினால் அதே நிமிஷம் நம்ம பேர்ல விடுறேன்னு சொன்ன பானத்தை இன்னொருத்தர் பேர்ல மாத்துறார். சமுத்திரராஜன் 3 நாள் ராமனுக்கு பதில் சொல்லலை. ராமனுக்கு கோபம் வந்தது. சரி வில்லெடு அம்படுன்னு எடுத்துட்டார், பூட்டி விட்டார், சமுத்திரத்தை பார்த்து குறி வச்சுட்டார், வற்றடிக்கிறேன்னு சூளுரைத்தார். ஆனா அந்த சமயம் உண்மை புரிஞ்சு சமுத்திரராஜன் கைகூப்பிண்டு வந்தான். உடனே ராமன் அவங்கிட்ட கேட்கிறார், உனக்காரானு பகைவர்கள் இருந்தா சொல்லு கடலே, அவா பேர்ல விடணுங்கிறதுக்கு தான் அம்பே ஏத்தினுட்டார். சமுத்திரராஜனுக்கு ரொம்ப ஆச்சரியம், ராமனும் பொய் பேசுவார். இப்பதான் தெரிஞ்சுட்டேன். இது வரைக்கும் ராமன் பொய்யே பேச மாட்டார் நினைச்சிருந்தேன். ராமனும் பொய். இது பொய்யில சேர்த்தியா? அடியார்களிடத்தில் இருக்கிற அன்பில் சேர்த்தி. இதை பொய்னு சொல்லக்கூடாது. இப்போ ஒரு குழந்தை வச்சிருக்கு, நம்ம தின்பண்டம் பண்ணோம் வச்சிருந்தோம், ஜாங்கிரி பண்ணி வச்சிருந்தோம், அது அவனுக்கு தெரியக்கூடாதுங்கிறதுக்காக பாத்திரத்தில் ஒழிச்சு வச்சிருந்தோம். எப்படியோ நம்ம வெளியில் போய்ட்டுறதுக்குள்ள பொண்ணும் பிள்ளையுமா தேடி கண்டுபிடிச்சி ரொம்ப ஒற்றுமை. இதில் 2 பேரும் சேர்த்து கண்டுபிடிச்சு ஜாங்கிரி 2 குறைஞ்சி போச்சு. வந்த உடனே பாத்திரம் திறந்து பாட்டா இல்லை. கேட்குறோம், வச்சிருந்ததே எனக்கு தெரியாதே அப்படிங்கிற அளவு இல்லையோ. அந்த பொய்ங்கிறது பொய்யா இல்லை அந்த பொய் ரசிக்கத்தக்க பொய்யா? அந்த பொய் கோட்டிலே சேர்த்து இல்லை. அதே போல இப்போ இதுவும் இந்த கோட்டிலே சேர்த்துக்கவே வேண்டாம். சச்சால சா பஞ்சம் மோஜ வீரா. ராமன் எடுத்தார், வில்லம்ப பூட்டிருக்கார். சமுத்திரராஜன் கேட்டால் அப்போ அவனும் ரொம்ப சாமர்த்தியம். நினைச்ச இடத்துல கிடைச்ச வாய்ப்பை பயன்படுத்திக்கணும் இல்லையோ. நாம இருந்தால் அதெல்லாம் ஒன்றும் இல்லை ராமா, இந்த மட்டும் நம்ம பேரில் விட்டு அன்பு மாட்டேனாரேன்னு பேசாமல் இருப்போம் இல்லையோ. அவன் அந்த வாய்ப்பை பயன்படுத்திட்டான். பார்த்து பாரத தேசத்தினுடைய வடமேற்கு எல்லையில் காந்தார தேசத்துக்கு முன்னாடி பாலைவனத்தை தாண்டி ஒரு இடம் இருக்கு, ஆபீருக்கள்ங்கிற திருடர்கள் அங்கே இருக்கா. என்னோட ஒரு ஜலம் அங்கே இருக்கு, அமிர்தமயமான ஜலத்தை அந்த திருடர்கள் சாப்பிட்டு சாப்பிட்டு எனக்கு கெடுதல் பண்றா. ராமா நீ இங்கிருந்து இந்த அம்பை அங்கே விடுண்டான். சரின்னு ராமன் திரும்பினார். அவர் கிழக்கு நோக்கி நின்றார். வடமேற்கு நோக்கி திரும்பி இங்கிருந்து அம்பு விட்டு 1500 மைல் அம்பு தாண்டி போய் அங்க இருக்கிறவாள் ஒழிச்சாள். இது சரித்திரம். இதை கூறத்தாழ்வான் கேட்டுன்னு அடுத்த கேள்வி கேட்டார். இங்கேருந்து அவ்வளவு தூரம் அம்பு விட்டியே, அதே வேகத்தில் அதே பக்கத்தில் இன்னொரு அம்பு விட்டுருந்தா லங்கை பக்கத்தில் இருந்ததே, அதை அப்படியே முடிச்சிருக்கலாமே. அதை விட்டுவிட்டு அணை கட்டி பாலங்கட்டி அதுக்கு குரங்குகளை கூட்டு அணில கூட்டு இங்கேருந்து அங்கே போய் சண்டை போட்டு அது இருக்கா இல்லையான்னு இன்னி வரைக்கும் விசாரம் பண்ணிட்டு வேண்டாமோ இல்லையா. இது அன்னைக்கு அங்கிருந்தே ஒரு அம்பை விட்டுருந்தாருன்னா இது உலதா இல்லையா, இங்கேருந்து அங்கே போ அங்கேருந்து இங்கே போ, நீதிமன்றத்துக்கு போ, உச்ச நீதிமன்றம் உயர் நீதிமன்றம், இது எல்லாத்தையும் போயிட்டு இருக்கணுமே. என்னால் நமக்கு வேலை வேணுமோ இல்லையோ, இல்லைன்னா நம்ம தூங்கிப்படுவோமே. ராமபக்தர்கள்னு சொல்லிட்டு எதையுமே பெருமாள் வேலையே கொடுக்கலன்னா என்ன செய்வோம்?
அப்போ கையில வில்லு பிடிச்சிருந்தா ராமன் எதிர்க்கிறான், வில்ல விட்டுட்டோன்னா தான் ராமன் தூர்க்கிறான். அனுகூலரை எப்படி ஜெயிப்பான்? அழகால் ஜெயிக்கிறான், சௌசீல்யத்தால் ஜெயிக்கிறான். யாரு கூடமாட்டோம் இருக்கிறவாளை சௌரியம் பராக்கிரமத்தால் ஜெயிப்பார். கூடுவோம் இருக்கிறவர்களை அழகுக்கு இலக்காக்குகிறான், தன் சௌசீல்யம்ங்கிற குணத்துக்கு இலக்காக்குகிறார், ஜெயித்து விடுகிறார். அதுல 2 சொல்றார். அம்புல அடிபட்டவா கூட தப்பிக்கலாம், அழகுல அடிபட்டவா தப்பிக்கவே முடியாது. இப்போ எனக்கு தீர்த்தம் தாகமாக இருக்குது, தாகத்தினால விற்கிறதுக்கு தீர்த்தம் கொடுத்தா சரியாப்படுமோ இல்லையோ, அதை போல் அம்பால ராவணன் அடித்தார், சரிப்படுத்தி விடலாம். அதே கோபிமார்கள்லாம் அழகுக்கு அடிபட்டிருக்காளோ இல்லையோ, ராமனுடைய அம்புங்கிற வீரத்துக்கு ஆட்படலை, ஆனால் அவனுடைய அழகுக்கும் குணத்துக்கு ஆட்பட்டிருக்கா. இதிலேருந்து விடுதலை எது? அங்கே பண்ண தப்பு பண்ணலேன்னு இனிமேல் சொல்லிவிட்டா அதுலேருந்து விடுதலை கிடச்சிரும். இங்கே ஒன்றும் தப்பே இல்லை, ராமனுடைய அழகுக்கு ஆட்பட்டிருக்கிறார்கள். அப்படின்னா இந்த அடியிலேருந்து விடுதலையே கிடையாதுன்னு அர்த்தம். இது எதே போலன்னு சொல்கிறாருனால், எனக்கு தண்ணீர் தாகத்துக்கு தண்ணீர் விக்கல் எடுத்தது, தண்ணீர் குடித்தேன், சரியாக போச்சு. அதை அந்த இருந்த ஆசையில் சொம்பா சாப்பிட்டேன், வரிசா தண்ணி குடிச்சுட்டே இருந்தேன், உள்ள முழுக்க தண்ணீர் நிரம்பி விம்முனது விக்கிடுத்து. தண்ணீர் குடித்து விக்கல் பார்த்துருக்கேளோ இல்லையோ, விக்கலுக்கு தண்ணீர் குடிச்சது நான் சொல்லலை. இப்போ ரொம்ப தண்ணீரை குடித்தேன், அதனால விக்கித்து. சாமி இது விற்கிறதே, கொஞ்சம் தீர்த்தம் கொடுங்களேன்னு அப்போ யாரும் சொல்லுவாளோ? சாதாரணமாக விக்குத்துன்னு சொன்னால் தண்ணீர் கொடுங்கோ சாப்பிடலாம், விக்கலை போக்கிக்கலாம். தண்ணீர் குடித்தே விக்கல் வந்திருந்தால் அப்போ அதுக்கு தண்ணீர் மருந்து ஆகவே ஆகாது. அதை போல அம்புக்கு அடிபட்டால் மாற்றிக்கலாம், சரிப்படுத்தி விடலாம். ஆனால் பெருமானுடைய அழகுக்கு அடிபட்டுட்டோன்னு வச்சுங்க, அதுக்கு மாற்று மருந்தே கிடையாது. ஏன்னா பட்டதே அவனால தான். அப்புறம் எது கொண்டு இந்த மருந்தை மாற்றிக்கொள்ள? கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா கோவிந்தா கூடுவோம் அல்லோம். வியாக்கியாத சாதிக்கிறார், கூடுவோம் அல்லோம் என்னும் அபிசந்தி இல்லாத மாத்திரத்தில் ரட்சித்தபடி. பெருமான் நம்மளை ரட்சிக்க வரணும்னா நம்ம நிலப்பாடு என்னன்னு மாறணும். இது வரைக்கும் சொல்றது கூடுவோம் அல்லோம், கூடமாட்டோம் என்று சொல்லி எத்தனையோ பாபம் பண்ணிட்டு இருந்தோமா. யத் பிரம்மருத்ர புருஹூத முகை துராபம் தத்பிஷம் சிருஜதி ஜந்துரிக க்ஷணார்த்தே. ஒரு பிரம்மாவனுடைய கல்பகோட்டி காலம் இருக்கே, பிரம்மாவனுடைய ஆயுட்காலம் வரைக்கும் அனுபவிச்சாலும் போகாத பாபத்தை ஒரு ஜீவன் அரை வினாடியில் சம்பாதித்து விடுகிறான்கிறார் குரத்தாழ்வான். பிரம்மாவனுடைய காலங்கிறது ரொம்ப நீண்டது, பல நாள் நம்ம கணக்கு பார்த்துருக்கோம். அந்த காலத்தில் அனுபவிச்சாலும் போகாத பாபம், அந்த பாபத்தை அரை நிமிஷம் அரை வினாடிக்கு ஒரு தடவை இந்த ஜீவாத்மா சேர்த்துட்டே வரானாம். தத் கில்பிஷம் சிருஜதி ஜந்துரிக க்ஷணார்த்தே. பாதி க்ஷணத்துக்குள்ள சம்பாதிக்கிறார்னா இப்போ கணக்கு போடணும், நாம் எத்தனை க்ஷணம் இருந்திருக்கோம், அப்போ எவ்வளவு சம்பாதிச்சிருப்போம், அப்போ இதுக்கு பிராயச்சித்தம் தேடணும்னா எத்தனை பிரம்மாவனுடைய ஆயுட்காலம் வேணும், அப்படின்னா நம்ம எத்தனை பிறவி எடுக்கணுமோ அத்தனை பிறவி எடுக்கணும். இருக்கிறது நம்மக்கிட்ட அல்பமான 70 வயசு. இதை போல என்ன பெருக்கி பார்த்தாலும் பிரம்ம ஆயுட்காலம் கிட்டக்கே வரல. இவ்வளவு பாபத்தை பண்ணிட்டோமே, அந்த பகவான் எதை தெரியுமோ ரட்சிக்கிறார். குரத்தாழ்வான் இப்படி பயப்படுத்தி அடுத்த வார்த்தை சொல்றார், அது அத்தனையும் தத் கில்பிஷம் சிருஜதி ஜந்துரிக க்ஷணார்த்தே க்ஷாமியஸ்யஹோ தத் அபிசந்தி விராம மாத்திராத். ஆனால் இத்தனை பாபங்களை நாம் பண்ணியிருந்தாலும் இந்த பாபங்களை ஒரு ஆசையோடு இருந்தோமோ இல்லையோ, பண்ணணுங்கிற விருப்பமோடு இருந்தோமா. இப்போ அந்த பாபத்தை பண்ணணுங்கிற விருப்பத்திலேருந்து கொஞ்சம் ஓய்வு எடுத்திருக்கோமா. இதுதான் விருப்ப ஓய்வுன்னு பேர். இப்போ நான் சொல்கிற விருப்ப ஓய்வு வேற, ஊரில் எல்லாரும் வாங்கிக்கிறதுக்கு வேற. இப்போ இந்த விருப்ப ஓய்வு தானே பிடிச்சு பாவம் பண்ணியிருந்தோமோ இல்லையோ, இப்போ அந்த பிடிச்சு பண்ணுறதுலேருந்து ஓய்வு எடுத்துன்னு இருக்கோம். விருப்பமாக எதிர்ப்பேன்னு சொல்லலை, எதிர்க்க மாட்டேன் என்கிற நிலைக்கு வந்திருக்கேன். வருவேங்கிற நிலைக்கு இன்னும் வரல, எதிர்த்துன்னு இருந்தேன், இனிமே எதிர்ப்போமல்லோம் என்கிற அளவுக்கு வந்திருக்கேனோ இல்லையோ. அப்போ அபிசந்தி விராம மாத்திராது, ஈடுபட்டு தப்பாக பண்ணணும், கார்த்தால மெதுவாக தான் எழுந்திருக்கணும், இன்றைக்கி திருவாராதனம் கிடையாது, இன்றைக்கி பிரசாதம் வெறும் பிரசாதம் தான், மோரும் கிடையாது, சக்கரை பொங்கலும் கிடையாது என்றெல்லாம் வேணும்னு பண்ணிட்டேனோ இல்லையோ, அது மட்டும் மாறி இருக்கு. இன்னிவர் நல்லதெல்லாம் பண்ண ஆரம்பிச்சுள்ள அபிசந்தி விராம மாத்திராது. கொஞ்சம் வேணா இந்த அரசாங்கத்திலேருந்து திட்டமெல்லாம் போடுவா பாருங்க, இதை போல் இந்த நாட்டிலே இந்த ஊரில் இதை போல ஒரு வசதி செய்து கொடுக்கலாமா என்பதை ஆய்வதற்காக ஒரு குழு அமைக்கப்பட வேண்டும் என்பதற்காக இப்போது நாங்கள் அனைவரும் சந்தித்து பேசலாமா என்பதற்கு நாள் குறித்து கொண்டிருக்கிறோம். இது எப்போ அது வரப்போகிறது அந்த வசதினே தெரியாது நமக்கு. ஆனால் அவள் இந்த மாதிரி நீளமாக ஒன்று சொல்வாளோ இல்லையோ, அதை போல இங்கே ஆண்டாள் சாதிக்கிறாள். நான் என்னைக்கோ ஒரு நாள் பாபத்தை நிறுத்தி புண்ணியம் பண்ண போகிறேன், என்னைக்கோ ஒரு நாள் பெருமானிடத்தில் ஆசை வரப்போகிறது.
ஆனால் அப்படி வரணுங்கிறதுக்காக, அதை பற்றி சிந்திக்கலாமாங்கிறதுக்காக, அப்படி செய்தால் நன்னா இருக்குமாங்கிறதுக்காக ஒரு எண்ணம் எடுக்கிறேனா, அந்த எண்ணம் இருந்தால் கூட அதுக்கு கூட பெருமாள் தோத்து விடுறாருங்கிறார். கூடார வெல்லும் சீர் கோவிந்தானால் கூடமாட்டோம் என்று இருப்பார ஜெயிக்கிறார் வாஸ்தவம். ஆனால் கூடுவோம். அவ்வளவு தூரம் எதிர்த்துட்டு இருந்தவன் ஒரு வினாடி அந்த எதிர்ப்பிலிருந்து ஓய்வு பெறலாமான்னு கணிசித்து கொண்டிருக்கிறேன் என்று சொன்னா போரும் சாமி. அதற்கு கூட பெருமான் தோற்கிறார். சத்ரோ பிரக்யாத வீரியச என்னும் அபிசந்தி விராம மாத்திராது கோவிந்தா கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா உந்தன்னை பாடிப்பற கொண்டு யாம்பெரு சம்மானம். உன்னை பாடி உந்தன்னை பாடி இவ்வளவு நாள் எப்படி இருந்தோமா மாறி இப்ப உந்தன்னை பாடினா இப்படி வச்சுங்க. உந்தன்னை பாடி அப்படின்னா இத்தனை நாள் ஹிரண்யாய நமகான்னு சொல்லிருந்தோம், இப்ப கிருஷ்ணாய நமகான்னு வந்த மொழியோ. உந்தன்னை பாடினால் இவாளுக்கே ஆச்சரியம். நாங்களா எப்படி சொன்னோம்? சில சமயம் நம்ம கோவிலெல்லாம் போய் ஒழுங்காக ஏகாசனி பெருமாள்லாம் சேவிச்சுட்டு ஒரு 14 பட்டினிலாம் இருந்து பாசுரத்தெல்லாம் ஒழுங்காக சொல்லிட்டு சாயங்கால உபன்யாசத்துக்கு போயிட்டு வந்துட்டு அன்னைக்கு திருவாராதனத்தை ஒழுங்காக பண்ணி ஒருத்தர் வம்பை பற்றி பேசாமல் சரியாக இருந்துட்டு ராத்திரி படுத்துக்கு போகிறச்சே நாம கூட இன்னைக்கு தேவலை போல் இருக்கு சாமி. ஓரளவு கொஞ்சம் ஒழுங்காக பண்ணிட்ட போல். ஏன்னா நம்மளை பார்த்து நமக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். இவ்வளவு தூரமாக நம்ம ஒழுங்காக நடந்துட்டு. அதே போல பாண்டாளுக்கு ஹிரண்யாய நமகான்னு இத்தனை நாள் அலைஞ்சிருக்கேன், இப்போ உந்தன்னை பாடி உன்னை போய் பாட வந்துட்டேனே. உன்னை பாடினா போறோம், ஆனா உந்தன்னைன்னு அர்த்தம் என்ன? ஹிரண்யாய நமகான்னு சொல்லிட்டு இருக்கிற நாங்க மாதிரி உந்தன்னை பாட வந்து என்ன அதுல இருக்கிற அழுத்தம் சொல்லுவோம் இல்லையா? நாங்களுமா செஞ்சோம், நாமேவா செஞ்சுட்டோம். அது ரொம்ப ஆச்சரியம். அதை போல உந்தன்னை பாடி பரகொண்டு உன் பேரே சொன்னத்த ஸ்வயம் பிரயோஜனமாக மற்றொரு பிரயோஜனத்தை எதிர்பார்க்காமல் அதுவே பிரயோஜனமாக செய்து பாடி பரகொண்டு யாம்பெரு சம்மானம். யாருக்கெல்லாம் நல்லது நடக்க போறது? கோபீஜன வல்லபன் உந்தன்னை பாடின்னு சொன்னால் பாடுவதே பிரயோஜனம். எதையோ பேசின்றத மாறி ஒன்ன பாட வந்திருக்கோம். இன்னொன்று உந்தன்னை பாடி நாங்கள் வைகுண்டநாதனை பாடலை, திருப்பார்க்கடல் வாசுதேவனை பாடலை, உந்தன்னையே பாடினால் கோபீஜன வல்லபனான கண்ணனையே பாடின்னு அர்த்தம். நாங்கள் மற்ற யாரையும் பாடுறதா இல்லை, உன்னை பாடி உந்தன்னை பாடி. இப்போ 3 அர்த்தம் வந்துட்டு பாருங்க. எதையோ பேசிந்தவா ஒன்னை பற்றி பேச வந்தோம். அடுத்தது ஒன்னை பற்றிங்கிறதுக்காக ஸ்ரீமன் நாராயணன் வைகுண்டநாதன் பார்க்கடல்நாதன்லாம் இல்லை, கண்ணனை பற்றி பேச வந்தோம். ஒன்னை பாடிங்கிறதுக்காக ஒன்னையும் பாடிட்டு வேற பிரயோஜனத்தை கேட்டு இல்லை, பாடுவதையே பிரயோஜனமாக செய்தோன்னு 3 கருத்து இருக்கு. இந்த 3த்துக்காகத்தான் கோவிந்தனை பாடி கோவிந்தா உன்னை பாடி கோவிந்தா உந்தன்னை பாடி கிழைய சொன்னேன்னு இல்லையோ. எதுக்கு 3 தரம் கோவிந்தனை பாடின்னு சொல்லியிருந்தா போருமே. அதை 3ஆ சொல்ல காரணம், மற்றதை விட்டுட்டு கோவிந்தனை பாடினோம். கோவிந்தனை பாட போதும், வேறு பிரயோஜனம் இல்லை, பாடுவதே பிரயோஜனமாக பாடினோம். கோவிந்தனை பாடச்சே கோவிந்தன் தானே திருவேங்கடமுடையான், கோவிந்தன் தானே ஸ்ரீரங்கநாதன், கோவிந்தன் தானே வைகுண்டநாதன் என்றெல்லாம் இல்லை, கோபீஜன வல்லபனான உன்னையே பாடி. திருவாய்ப்பாடியில் பிறந்து இன்னும் கூட வச்சுங்களேன், திருவாய்ப்பாடியில் 10 வருஷம் வரைக்கும் கண்ணன் இருந்தாரோ இல்லையோ, துவாரகாநாதனை பாடி இல்லை, கீதாச்சாரியனை பாடி இல்லை, பார்சாரதியை பாடி இல்லை, மாடுகளின் பின்னே போன கண்ணனை பாடி. அப்படின்னா 10 வயசோட இவா சம்பந்தம் முடிஞ்சு போச்சு. இப்படிப்பட்ட கண்ணனைத்தான் நாங்கள் பாடுவோமே தவிர இங்கேருந்து மதுரா நகரத்து போனவங்க கூட எங்களுக்காக சுவாமி. எங்களுக்கு ஆனதெல்லாம் கோகுலத்தில் இருக்கிறவன். அப்போ கோபீஜன வல்லபனான கண்ணனை பாடி உந்தன்னை பாடி பரகொண்டு யாம்பெரு சம்மானம் பறை என்று பிராப்பிய விவகாரத்தில் பிராபகத்தையே கூறுகிறாள். பாடி பரகொண்டு யாம்பெரு சம்மானம், நாங்கள் இப்போ பரிசு பெற வேண்டும். என்ன பரிசு வேணும் அப்படின்னு பெருமான் கேட்கிறார். கீழே கேட்டு வச்சிருக்காளே இன்னென்னது வேணும் இன்னென்னது வேணும்னுட்டு. கீழே கேட்டதெல்லாம் பெருமான் எப்படி கொடுத்தார்னு நாயனார் 6000 வியாக்கியானத்தில் சாதிக்கிறார். கீழே கேட்கப்பட்டவை பாஞ்சஜன்யமே போல்வனா சங்கங்கள். பெருமான் உடனே கொடுத்துட்டார். ஆனிர இனம் மீள குறித்த சங்கம் சகோஷோதார்த்தரானாம் சங்கம். முதல் சங்கம் மகாபாரத போரின் தொடக்கத்தில் தன் பாஞ்சஜன்யத்தை எடுத்து ஊதினார். இந்த 6 ஆண்டாள் இந்த சங்கத்தை வச்சுக்கும். ஆண்டாள் சொன்னது அது 2 பேர் இந்த பக்கம் வேண்டிவா அந்த பக்கம் வேண்டாதவா, ஒரே ரஜோகுணம் தமோகுணம். இந்த துரியோதனாளிகளுக்கு முன்னாடி இருந்த சங்கம்லாம் அடி எனக்கு போராது. நீர் எத்தையோ சம்பந்தமே சரியில்லை, நீர் அவளை கொல்றதுக்காக ஊதின சங்கத்தை போய் என் இடத்துல கொண்டு கொடுத்தீர்னா நடக்குமா? அனுகூலர்களுக்கு நடுவில் ஊதினதை கொடும், பிரதிகூலர்கள் சங்கம் வேண்டாம். பெருமான் யோசித்து ஆனிர இனமீள குறித்த சங்கம். தினமும் கோகுலத்திலேருந்து பிருந்தாவனத்துக்கு போய் சாயங்காலம் 4 மணி ஆயிடுச்சுன்னா அங்கே இருக்கிற மொத்த பசு மாடுகளையும் திருப்பி அழைச்சின்னு வரணும் இல்லையோ. 7 லட்சம் பசு
இது இத்தனை யார் போய் கூட்டின்னு வர்றது? அதனால் தான் உட்காண்டிருக்கிற மரத்து நிழலேருந்து தான் பாஞ்ச ஜனத்தை ஊதுவரான். ஊதினா மொத்தம் கவிஞ்சுண்டு கிட்டக்க வந்துருமா. இவர் நடக்க ஆரம்பிப்பார், மொத்த பசுக்களும் கூட வந்துடும். அப்போ அந்த பசுக்களை எல்லாம் கூப்பிடுறதுக்கு உபயோகப்படுத்தப்பட்ட சங்கம் இந்த ஆரம் வச்சுக்கும்னா இது நல்ல சங்கம். அது கௌரவர்களுக்காக ஊதின சங்கம். இதுதான் மாடுகளுக்கு ஊதின சங்கம்னா வேண்டிய வாளுக்கு சங்கம். அப்போ ரெண்டாவது சங்கத்தை வாங்கினாள். பாலன்ன வண்ணத்து பாஞ்ச சன்னியமே போல்வனா சங்கங்கள் போய் பாலுடையனவே சாலப்பெரும் பறை. கண்ணன் முதல்ல ஒரு பறை கொண்டு வந்து வைத்தார். அது ஜாம்பவானுடைய பறை. அவர் தான் இடுப்பில் பேரி வாத்தியம் கட்டிண்டு திருவிக்கிரமன் உலகத்தை தாவி அளந்த போது பெருமானால் ஜெயிக்கப்பட்டது, லோகம் ஜெயிக்கப்பட்டது, அளக்கப்பட்டது என்ன எல்லாருக்கும் தண்டோரா போட்டார். அந்த பறையை கொண்டு கண்ணன் வைத்தார். வாஸ்தவம் தான், ஆனால் இது யாரோ உபயோகப்படுத்தின பறை. எனக்கு கொஞ்சம் ஒன்றுதான் இருந்ததுன்னா தேவையில்லை, இந்த பறை மட்டும் போராது. சரி, மாறோர்களெல்லாம் மகிழப்பரகரங்கான்னுட்டு நாம் குடக்கூத்தாடிய போது பறை வாசித்தோம். நேத்தே சொன்னேனே, கும்பநாட்டியம் கண்ணன் ஆடுவார், ராசநாட்டியம் ஜலக்கிரீடை, ராசக்கிரீடை, கும்ப நிருத்தியம். இந்த மூணும் தான் கண்ணனுக்கு ரொம்ப விருப்பம். இதனால தான் குடக்கூத்தன் குடமாடு கூத்தர்னு திருநாங்கூர் திவ்யதேசத்தில் பெருமாள் எழுந்துள்ளிருக்காரோ இல்லையோ. குடமாடு கூத்தா, கூத்தன் கோவலன் குதத்துவல் அசுரர்கள்னு ஆழ்வார் பாசுரத்தை சாதிக்கிறார். அப்போ பெருமாளுக்கு கூத்தன்னு பெரிய பேர், கூத்தாடின்னே அவருக்கு ஆசை. அதை போல அதை ஆடுற சமயத்துக்கு நான் இடுப்பிலே பெரிய பேரி வாத்தியம் பறை கட்டின்னு இருந்தேன், அந்த பறையை கொடுக்கிறேன். அப்போ பாரோர்கள் எல்லாம் மகிழ பரகரங்கவென்னு ரெண்டாவது பறை வாத்தியம் கிடைச்சது, வாயினுட்டார். பாலன்ன வண்ணத்துன் பாஞ்ச சன்னியமே போல்வனா சங்கங்கள் பொய்ப்பாளுடையனவே சாலப்பெரும் பறையே பல்லாண்டிசைப்பார். முதல்ல பெரியாழ்வாரை கொடுத்தாராம் பெருமாள். ஆண்டாள் பார்த்துட்டே இருக்கா, எப்படி என் தகப்பனார் இவரை தேவரீர் கொடுக்கறதே, வேற யாரையானா கொடுக்கணும்னா உன் தகப்பனார் உமக்கு கொடுத்ததே நான் தானே, நீராவா எடுத்துனுட்டீர், பெரியாழ்வாரை கொடுத்துட்டா குழந்தைகளுக்கு போருங்கிற எண்ணம் வரலையா. அதனால பெருமாள் சொல்றார், உங்களுக்கும் எங்களுக்குமாக காப்பிடும் பெரியாழ்வாரை கொடுத்தோம், இனிமே உங்களுக்காக மட்டுமே பல்லாண்டு பாட நம்மாழ்வாரையும் கொடுப்போங்கிறாராம். ஏன் உங்களுக்கும் எங்களுக்கும்ங்கிறார்? அடியோமோடும் நின்னோடும் பிரிவின்னி 1000 பல்லாண்டுன்னு பெரியாழ்வார் பாசுரம். அப்ப நமக்கும் அவனுக்கு 2 பேருக்கு சேர்த்து பாடுவார். ஆனா நம்மாழ்வாரா இருந்தா அடியார்களுக்கே பாடுவார். அதனால நம்மாழ்வாரையும் எடுத்துங்கோ, பெரியாழ்வாரையும் எடுத்துங்கோ. சால பெரும்பறையே பல்லாண்டு இசைப்பாரே கோல விளக்கே, நீங்களே பாடினீரே குத்து விளக்கு நப்பின்னை நுட்டு, நப்பின்ன பிராட்டிய விளக்காக எடுத்துங்கோ. கொடியே கருடக்கொடியை எடுத்துக்கொள்ளுங்கள் என்று தன் கருடனையே கொடுத்துட்டார். விதானமே ஆதிசேஷன் விதானம். ஏன் அவர் விதானம்? கண்ணன் பிறந்த அன்னைக்கு ஹோஹோன்னு மழை பொழிய யமுனையாற்ற கடந்து தலையில கண்ணனை தூக்கின்னு போனவர் அவர் தானே. அப்ப தூக்கின்னு போற சமயத்துக்கு ஆதிசேஷன் வந்து தானே கொடை பிடிச்சார். அந்த கொடையையே எடுத்து கொண்டு போங்கள். மேல் கட்டி விதானமும் கொடுத்தோம், ஆளுநிலையாய் அருள்ங்கிறதுக்கு கண்ணன் எல்லாத்தையும் கொடுத்துட்டார். இவை எல்லாரையும் ஆண்டாள் பெற்றுக்கொண்டாள். அப்போ கீழே சொன்ன ஒன்னொன்னு அந்தந்த பொருள் இல்லை பாருங்க. இப்போ வெறும் பறைன்னு சொல்றதோ விளக்குன்னு சொல்றதோ அர்த்தம் இல்லை. இப்போ இவர்கள் எல்லாரோடையும் சேர்ந்து அனுபவிக்கணும்னு தான் பிரார்த்தனை. பெற்றாள். இப்ப இந்த பாசுரத்தில் கேட்க போறா, கூடார வெல்லும் சீர் கோவிந்தா உந்தன்னை பாடிப்பறகொண்டு யாம்பெரு சம்மானம். இந்த சம்மானம் எப்படி இருக்கணும்? பெருமானுடைய பிரசாதம் நமக்கு கிடைக்கணும். அதுக்கு சொல்லப்பட்டிருக்கிற ஒரு சரித்திரம். மறுநாள் பொழுது விடிந்தால் பட்டாபிஷேகம் உண்டு, பட்டம் உண்டுன்னு தசரதன் சொல்லியிருக்கார். ஆனா இன்னைக்கு திடீர்னு கை வரம் கேட்கவே கிடையாதுன்னு சொல்ல வேண்டிய நிர்பந்தம். ஆள் போறார், அழைச்சின்னு வர போறார். சுமந்திரனை அனுப்பினாள். சுமந்திரன் ராமனை கூப்பிடுறார். வாசல் வரைக்கும் ராமன் வருகிறார். பின்னாடியே தொடர்ந்து சீதையும் வருகிறாள். ராமன் அந்தப்புறத்துக்கு போகணும், தசரதனுடைய அந்தப்புறத்துக்கு போகணும். அப்ப தன் கழுத்துல பெரிய மாலை போட்டுருந்தாராம். அந்த மாலையை கழுத்தி சீதையனுடைய கழுத்துல போடுறார். பதி சம்மானிதா சீதா பர்த்தாரம் அசிதேக்ஷணா ஆத்வாரம் அனுபவ்ராஜ மங்களான் அபிதத்னுஷி. சீதை அந்த மாலையை தன் கழுத்தில் வாங்கிக்கிறா. பெருமாள் தோல் மாலையை கழட்டி சீத்தை கழுத்தில் போட்டுட்டு சொல்றாராம், நான் பேட்டு வர வரைக்கும் என் ஞாபகமா இது உன் கழுத்தில் இருக்கட்டும் சீதை என்று சொல்லிட்டு கிளம்பி போறார். அப்ப பதியால் சம்மானம் செய்யப்பட்டால் சீதை. அந்த இடத்துல ராமன் தோல் மாலையை கழட்டி போனதுதான் யாம்பெரு சம்மானம்ங்கிறார். இங்க சம்மானம்ங்கிறது எதை சொல்றாருன்னா, சீதைக்கு ராமன் தோல் மாலை போட்டார். அதை போட்டோன்னு பின்னாடியே சீதை வந்தா, ராமன் வெளியில போயிட்டார். அதை போல இங்கேயும் எப்ப கண்ணனே தேவரீருடைய தோல் மாலையை கழட்டி போட்டதா இருக்கீர், உம்ம மாலை நம்ம கழுத்துக்கு வந்துடணும், நம்ம மாலை உம்ம கழுத்துக்கு போகணும். இது ஒன்று ஸ்ரீரங்கத்தில் ஆண்டாளுக்கு மட்டுமே. கீழே ஒரு நாள் சொல்லியிருந்தேன், 3 சேர்த்தி உற்சவம் நம்பெருமாள் கண்டருளுகிறார். பங்குனி உத்திர சேர்த்தி, அதுக்கப்புறம் உறையூர் நாச்சியார் சேர்த்தி, சேரகுரவல்லி நாச்சியார் சேர்த்தி. இதுக்கப்புறம்
இன்னும் ஒத்தரோட தான் மாலை மாத்தல், ஆண்டாளோட மாலை மாற்றாள். ஆண்டாள் சன்னதி உள்ளாண்டாள் சன்னதி வெளியாண்டாள் சன்னதி வாசலை நிறுத்தி மாலை இங்கேருந்து அங்கே போகும், அங்கேருந்து இங்கே வரும். மற்ற 3 தாயாருடைய சேர்த்தியும் போதும் பெருமாள் தோள் மாலை தான் தாயார் தோளுக்கு போகும். தாயார் தோள் மாலை பெருமாள் தோளுக்கு வராது. ஆனால் ஆண்டாள் மாலை மாத்தல்ல மட்டும் ஆண்டாள் தோல் மாலையும் பெருமாளுக்கு வரும், பெருமாள் தோல் மாலையும் ஆண்டாளுக்கு போகும். அதை ஞாபகத்தில் வச்சுருந்தா இங்கே யாம்பெரு சம்மானம், உலகமே பார்க்குற அளவுக்கு தேவரையுடைய மாலை எங்களுக்கு கிடைக்கணும். யாம்பெரு சம்மானம் பதி சம்மானிதா சீதா ஆத்வாரம் அனுபவராஜ. யாம் பெரு சம்மானம் நாடு புகழும் பரிசினால் நன்றாக. இந்த சம்மானம் எது, பரிசு எது? நாடே போற்றக்கூடிய பரிசு சீதை ஹனுமானுக்கு கொடுத்த பரிசுன்னார். அதுக்கப்புறம் நாயனார் வேற 2 பரிசு சொல்றார். சஞ்சயனே பெற்ற பரிசு, சுகசாரணர்கள் பெற்ற பரிசு. இந்த 2ஐயும் நாயனார் 6000 படியில் சாய்த்தார். அப்படின்னா அர்த்தம் என்ன? முதல் பரிசு பார்ப்போமே. அரியணை அனுமந்தாங்கன்னு கம்பராமாயண பாட்டு கேள்விப்பட்டிருக்கோ இல்லையோ? ராமனுக்கு பட்டாபிஷேகம் நடக்கிறது. அங்கே ஆஞ்சநேய சுவாமி அமர்ந்திருக்கார், இங்கே ராமன் சீத்தை இருக்கா. எல்லாருமா பார்த்து பட்டாபிஷேகம் நடத்தி வச்சுட்டா வசிஷ்டாச்சாரியருக்கு ஆனந்தம். ராமம் ரத்னமயே பீഠே சஹசீதம் நெவேசேதேன்னு வசவோ வாசவம் யதா சலிலேன சஹஸ்திராட்சம் வசவோ வாசவம் யதா. பட்டாபிஷேகம் முடிஞ்சது. இருந்தாலும் சீத்தைக்கு ஒரு ஆசை, நம்ம கையில் வசந்த மணிமாலை இருக்குது, இந்திரன் கொடுத்து அனுப்பிச்சிருக்கான். அந்த மணிமாலையை யாருக்கான பிரசாதமாக கொடுக்கணும். யாரு கொடுக்கலாம்? ராமன் ஒருத்தருக்கு ஒன்று கொடுக்குறார். விபீஷணனுக்கு பெரிய பெருமாளை எழுந்துருளை பண்ணி கொடுத்தார், அவருக்கு அது பரிசு எடுத்துன்னு போயிட்டான். சுக்ரீவனே வழி அனுப்பி வச்சுட்டார், குஹனை வழி அனுப்பி வைக்கிறார். இப்போ சீத்தை தனக்கு ஒன்று செய்யணும்னா அவளுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஹனுமானத்தான். அவர் ஒத்தரைத்தான் பார்த்துருக்கார். 10 மாதம் இருக்கும்போது வேற யார் வந்தா? ஒரே உயிர் வாயு பகவானுடைய குமாரதோ இல்லையோ, வாயு தானே பிராணவாயு. அந்த பிராணவாயுவே சீதைக்கு ஹனுமான் தான். அப்படிங்கிறவரை பார்த்தார். அவருக்கு ஏதான் நம்ம கொடுத்து நல்லது பண்ணணும்னு சீதை காசை அந்த முத்துமாலையை கையில் கழட்டினுட்டு தான் இருக்கிற இடத்துலேருந்து 10 அடி நடந்து அவ்வளோ தூரம் போனாலும். போயிட்டு எப்போதும் சீதை ராமன் அனுமதி பெறாமல் எந்த செயலிலும் இறங்குவதில்லை. அதனால் கையில் அந்த முத்துமாலையை வச்சுட்டு ஒரு கண்ணால் ராமன் அப்படி பார்த்தாலாம். பார்த்தா தெரிஞ்சுக்கணும். இப்போ மனைவி என்ன கண்ணால் பார்த்தாலும் கணவன் புரிஞ்சுக்கணும், கணவன் என்ன கண்ணால் பார்த்தாலும் மனைவி தெரிஞ்சுக்கணும். சொன்னாலே தெரியாதுன்ற நிலை இருக்கக்கூடாது. இப்போ இன்றைக்கி இருக்கிற நிலை, அம்மா பார்க்குறதாவது புரிஞ்சுக்கிறதாவது, பேசினாலே தெரியறதில்லை. இதுக்கப்புறமா ஆறான்னு பார்த்து புரிஞ்சுக்க போகிறா. ஆனால் பெருமான் பிராட்டிக்கு உடல கஞ்சாடை தான், வாய் திறந்து பேசவே மாட்டாளாம். அண்ணனும் நோக்கினான் அவனும் நோக்கினான்னு கம்பராமாயண பாட்டு கேள்விப்படுறமே. ஜனகன் மிதிலா தேசத்துக்குள்ள ராமன் நுழைகிறார். முதல் முறையாக சீத்தையை பார்க்குறார். 12 வருஷம் கழிச்சு. ஏன்னா 12 ஆண்டுகளுக்கு முன்னால் 2 பேரும் பிரிவோம் சந்திப்போம் அப்படின்னு பேசின்னு வந்திருக்கா. திருப்பார்கடல்லேருந்து கிளம்பி வந்துவிட்டா. இப்போ சந்திச்சாச்சு. கம்பரை உடனே சிஷ்யால் கேட்குறா, ரொம்ப நாள் கழித்து பார்க்காதவா இப்போ பார்த்துட்டு இருக்காளே, அவர்கள் பேச்சு பரிமாற்றம் எப்படி இருந்துன்னு ஒரு 10 பாட்டு பாடும்னா. அவர் பதில் சொன்னார், பிரிந்தவர் கூடினால் பேசவும் வேண்டுமோ? பிரிந்தவர்கள் கூடினா பேசினா சுமார்னு அர்த்தமா. நம்ம ஏதோ வெளியூர்லாம் போயிருக்கா, 10 நாள் இல்லை, ஒரு வாரம் இல்லை, வந்து உட்காந்து விடிய 3:30 மணி வரைக்கும் பேசினோம்னா அன்பு குறவுன்னு அவர். பேசக்கூடாது. பார்வையில் பேசினா தான் அன்பு அதிகம்னு அர்த்தம், வாய் பேசினா புரியலேன்னு அர்த்தம். அதனால தான் ராமனும் சீதையும் சந்திச்சுட்டா. சீதையும் பார்க்கிறார், ராமனும் பார்க்கிறார், பேச வேண்டிய தேவையில்லை. அதே போல இங்கேயும் இப்போ யார் பேச என்ன பேச கையில் எடுத்தாள், ராமனை பார்த்தாள், ராமன் உடனே அனுமதிச்சிட்டார். வாயால் திறந்து சொல்றார் அவர். சீத்தை கேட்டதுக்கு ராமன் வாய் வார்த்தையை அனுமதி கொடுக்கணும் இல்லையோ, கஞ்சாடையா அனுமதி கொடுக்காம வாயை திறந்து பேசுறார். சீதே பிரதேகி சுபகே ஹாரம் எஸ்ய துஷ்டாசி பாமினி. யாருக்கு அந்த ஹாரத்தை கொடுக்கணும்னு ஆசை இருக்கோ அவர்களுக்கு நன்னா கொடு. சீத்தை ஜாடையில கேட்டா இவர் ஏன் சுவாமி வாயை திறக்கிறார்? இவரும் ஜாடையிலேயே பதில் சொல்ல வேண்டியதானே. பத்திடா ஆண்களுக்கே இப்படித்தான், என்னமோ தாங்க அனுமதிச்சதுன்னு தெரியணுமாக்கும். அதுக்காகத்தான் இவர் வாயை திறந்து சொல்றார். அவரை சத்தமே இல்லாத கண்டாடையார் தானே சீத்தை கேட்டாள்னா அதில் அர்த்தம் அங்கேயே சொல்லப்பட்டிருக்கு. வாஸ்தவம் சீத்தை வாயை திறக்க மாட்டா, அதனால ஜாடையால ராமனை கேட்டுட்டா. ராமனும் ஜாடையாலே பதில் சொல்லிடுவார், சீதைக்கும் புரிஞ்சு போயிடும். ஆனா சீத்தை கேட்காம பண்ணான்னு மக்கள் நினைச்சுப்பா. என் சீத்தை கேட்டது அவளுக்கு தெரியாது இல்லையா, ராமனுக்கு வேணா தெரிஞ்சிருக்கலாம். ஆனா ராமனத்தையும் ஜாடையால பதில் சொல்லியிருந்தா, என்ன நம்ம மகாராணி இப்பதான் முதல்ல ராணி ஆயிருக்கா, கணவனை கேட்காமலே கொடுப்ப போல் இருக்கே அப்படின்னு மக்கள் நினைச்சிடக்கூடாதான். அதனால அவ அந்தரங்கமா கேட்டிருந்தாலும் ராமன் வாயை திறந்து நான் கொடுக்குறேன்னு சொல்றேன், சீத்தை கொடு அப்படின்னா யாருக்கு சந்தேகம் வராது இல்லையோ. ராமன் கொடுன்னு சொன்னால் சீத்தை கொடுத்தாள்னு தெரிஞ்சிடும். சீத்தை கையில் இருக்கிற முத்து மாலை எடுத்துட்டு 10 அடி நடந்து போய் ஹனுமாருக்கு கத்தை கொடுக்குறாள். அதை ஆஞ்சநேயர் பெற்றுக்கிறார். இது நாடு புகழும் பரிசுங்கிறார்.
நாடு அத்தனை பேரும் பார்த்துட்டு இருக்கிறச்சே மகாலட்சுமி கையாலே, அது சின்னதாக இருக்கட்டும் பெருசாக இருக்கட்டும், அவள் கையால் கொடுத்தது ஒன்றும் அதோட இல்லை. எந்த ராணியாக இருந்தாலும் இங்கே வான்னு சொல்லி நமஸ்காரம் பெத்துண்டு கொடுப்பா. தாங்க எழுந்து போய் கொடுப்பாளா? எந்த ராணி உட்காண்டிருக்கிற ஒண்ணுமில்லாத நித்திய தொண்டன் அந்த தொண்டனை எதிர்பார்த்து தாம் போய் அவன் கையில் கொடுத்துருக்கணும்னால் அப்ப ஹனுமானுடைய கைங்கிற செல்வம் எத்தனை தூரம் ராமனுக்காகவும் சீதைக்காகவும் இங்கேருந்து அங்கே நடந்திருப்பார், அங்கேருந்து இங்கே நடந்திருப்பார். அவருக்கான ராமதூதனா போகிற வரைக்கும் ராமதூதன் ராமதூதன் எண்ணம். அப்புறம் திரும்பி வரைச்சே சீதாதூதனா வந்தாரோ இல்லையோ, அதில் திருப்தி அதிகமாகிடுது. அவரே சொல்லிக்கிறார், நான் இங்கேருந்து அங்கே போனேன் பரிசு கிடச்சிது, அங்கேருந்து இங்கே வந்தேன் பரிசு கிடச்சிது. ராமதூதனா லங்கைக்கு போனேன்னு இல்லையோ, வாலில் நெருப்பு பரிசு, இதான் அங்கே போனால் கிடச்சிது. சீதாதூதனா திரும்ப வந்தேனோ இல்லையோ, ராமனின் அணைப்பு பரிசு. புரிஞ்சு விட்டார். இன்னுமே ராமதூதனா போகிறதே இல்லை சுவாமி, போனாலும் சீதாதூதனா தான் போனமே தவிர இவர் அனுப்பிச்சா நெருப்பு வைக்கிறான், அவ அனுப்பிச்சா அணைப்பு கிடைக்கிறது. அப்ப எது செய்வோம்? சீதாதூதனா தான் போகணும். யாம்பரிசம்மானம் நாடு புகழும் பரிசினால் நன்னாக நாடு முழுக்க கொண்டாடக்கூடிய பரிசு. தேகி பிரதேகி சுபகேஹாரம் எஸ்ய துஷ்டாசி பாமினின்னு திருவடிக்கு பூட்டினா போலே எங்களுக்கும் பூட்ட வேண்டும். இப்ப இன்னொரு பரிசு சஞ்சயன் பரிசு. கண்ணன் பாண்டவ தூதனாக நடக்க வேண்டும். அதற்கு முன்னால் சஞ்சய யான பருவா, சஞ்சயன் தான் தூது வருகிறார். வந்தவர் எல்லாம் பேச வேண்டியதெல்லாம் பேசிவிட்டார். அப்போ கண்ணன் ருக்மிணி, அர்ஜுனன், கண்ணன் சத்யபாமா, அர்ஜுனன் திரௌபதி, இந்த 4 பேரும் ஒரே படுக்கையில் படுத்துட்டு இருக்கா. வாசல்ல காவலாளிகளத்தில் கண்ணன் சொல்லியிருக்கார், பிரத்யும்னன் அனிருத்தம் வந்தா கூட உள்ள விட வேண்டாம், இதான் அவர் சொல்லி வச்சிருக்கிறது. அந்த சமயம் பார்த்து சந்திப்பதற்காக சஞ்சயன் வந்தான். காவலாளி வந்து சஞ்சயன் வந்திருக்காரே உள்ள விடலாமான்னால், யாரான்னு இந்த 4 பேர் ஒரு படுக்கையில் படுப்பாளா? அர்ஜுனன் காலு மேலே படுறதான், கண்ணன் கால் மேலே படுறதான், ஒத்தருக்கொத்தர் கால் மேலே பட்டுக்கும்படி படுத்துட்டு இருக்கா. அர்ஜுனன் தங்கால எப்படி வச்சிருக்கான் திரௌபதி பேர்ல, கண்ணன் தன்னுடைய திருவடி எடுத்து சத்யபாமா மடியில ஒரு திருவடி, அர்ஜுனன் மடியில ஒரு திருவடி, இதை போல கண்ணனை சேனிச்சுட்டு இருக்கார். இதை பார்த்தாலே ஒருத்தருக்கும் ஏற்கனவே ஏற்காது. அதனாலதான் ஒருத்தரும் உள்ள விட வேண்டாம், அந்தரங்கமா இருக்கும் நண்பர்களுக்குள்ளே, யாரும் பார்க்க வேண்டான்னு கண்ணன் சொல்லியிருக்கார். சஞ்சயன் வந்தார். சரி, அவனை மட்டும் உள்ள விடுனார் கண்ணன். சஞ்சயன் உள்ள வந்தார், பார்த்தார், பார்த்துட்டு விஷயத்தெல்லாம் கேட்டுனுட்டார், நமஸ்கரித்தார், புறப்பட்டு போயிட்டார். அர்ஜுனனுக்கு பொறுமை தாங்கலை. அதனை யாருமே வரவாண்டான்னு சொன்னேன், சஞ்சயனை மட்டும் உள்ள விட்டுட்டு எதனாலே? கண்ணன் பதில் சொல்றார், அவனுக்கு வஞ்சனமே தெரியாது, பொறாம தெரியாது அர்ஜுனா. சஞ்சய் ரொம்ப தெளிவானவர், புத்தியில நேர் பக்தி இருக்கிறவன், நம்ம எப்படி பார்த்தாலும் அவன் தப்பா புரிஞ்சிக்க மாட்டான். அதனாலதான் அவனிடத்துல சொன்னேன். நாமே கூட வீட்டில் என்ன பண்றோம் ஏது பண்றோங்கிறதெல்லாம் யாருக்கு எந்த விகாரம் கிடையாதோ அவள்கிட்ட தான் சொல்லணும். நாம் ஏதானு ஒன்று சொன்ன உடனே விகாரம் அடைஞ்சிருவா பாருங்க, அவள்கிட்ட சொல்லியே பிரயோஜனம் இல்லை. எத்த சொன்னாலும் உடனே அழுக, இல்லை எத்த சொன்னாலும் ஒரே சோகம், எத்த சொன்னாலும் பொறாமை, இப்படி இருக்கிறவள்கிட்ட சொல்லாமல் இருக்கிறது நலம். அதுக்குன்னு எத்த சொல்லணுமோ அதைத்தான் சொல்லணுமே தவிர, இப்போ நாம் இங்கே பண்ணியிருக்கோம் இது பண்ணியிருக்கோம், இந்த மாதிரி பிள்ளை படிச்சுட்டு வந்தான், இந்த மாதிரி வேலைக்கு போனால், இந்த இடத்துல நான் இருக்கேன், இந்த மாதிரி நான் வேலை பண்ணிட்டு இருக்கேன், எத்த சொன்னார். நான் போயிருந்தேன் சுவாமி, அந்த ஜிஎர் சுவாமி கூட்டு எனக்கு தனியாக ஒரு பிரசாதம் கொடுத்து இந்த மாதிரி நீ இந்த கைங்கரியத்தை பண்ணிட்டுன்னு சொன்னார். எத்தையான்னு சொல்லிட்டா உடனே பொறாம வர்ற பாருங்க, அவர்கிட்ட அதை சொல்லிக்கவே கூடாது. பொறாமை இல்லாதவாளிடத்துல தான் விஷயத்தையே சொல்லணும். அது கஷ்டமோ நஷ்டமோ நல்லவனிடத்துல பகிர்ந்துக்கணும். கண்ணன் சொல்றார், சஞ்சயனுக்கு பொறாமை கிடையாது, மாய வஞ்சனம் தெரியாது, அதனால தான் அவனை பார்த்துட்டு போக சொன்னேன். இன்னொன்று அர்ஜுனா, சஞ்சயன் என்ன பேச்சு சாமர்த்தியம் தெரியுமோ? 5 நிமிஷம் பார்த்தா அதை 1.5 மணி நேரம் உபன்யாசம் பண்ணுவோம். சேவிக்கிறது 5 நிமிஷம் தான் சேவிக்கணும். ஆனால் அதை பண்ணி நன்னா போஷிச்சு மெதுவாக சொல்லணும் இல்லையோ, சொன்னா தானே கேட்குறவாளுக்கு புரியும். இப்போ பெருமாள் எழுவார், உற்சவம் கண்டு விட்றார், திருமஞ்சனாச்சு, இது சட்டுன்னு திருமஞ்சனாச்சுன்னா திருமஞ்சனாச்சு என்ன சுவாமி சொல்றீன்னு அப்படி சொல்லக்கூடாது. திருமஞ்சனாச்சுன்னா திருமஞ்சனம் பண்ணுறதுக்கு அந்த பலகையில் பெருமாள் 7 தினத்தையே 1.5 மணி நேரம் சொல்லிடுவோம். அவருக்கு திருமஞ்சனம் அப்புறம் 2 மணி நேரம் இருக்கட்டும். அவர் அங்கே புறப்பட்டது, வந்தது, பலகையில் இருந்தது, திருப்பரியட்டம் களைஞ்சது, மஞ்சள் திருப்பட்டு சாத்தினது, துளசி மாலை தரித்தது, சஹஸ்ரதார தட்டு, சங்கதார எத்தனை இருக்கு, அதெல்லாத்தையும் 2 நிமிஷம் பார்த்தோம்னா 1.5 மணி நேரம் பேசணும் இல்லையோ. நன்னா பேசணும். நான் எதையும் தீயதை சொல்லலை, இப்போ நல்லதை வச்சு சொல்லிருக்கேன். ஏன்னா இது வம்ப பார்த்துட்டு பேசுகிறவா 1.5 மணி நேரம் இருப்பா, அது இல்லை. சத்விஷயத்தை சேவித்தால் ஒரு பதரிகாசிரமம் ஒரு இடத்துல இப்போ நரநாராயண பர்வத்தன்னு சேவிச்சோம்னா 1.5 மணி நேரம் நரநாராயண வைபவம் சொல்லணும். திருமந்திரத்தில் அகாரம் இருக்கு, அகாரத்தின் பெருமையை சொல்லுனா 10 நாளானா சொல்லணும். ஏன்னா தேவையானது இல்லையோ, அதை பேசித்தான் நமக்கு உஜ்ஜீவனமே. அதனால சஞ்சயன் நன்னா பேசுவான். நீ பார்த்துட்டே அர்ஜுனான், இங்கேருந்து அவன் நேரம் திருத்தராஷ்டிரன்ட்ட போறான், கதி கலங்கடிச்சிட போறான் பரவன். இவன் போனவன் அதே மாதிரி என்ன பண்ணா, திருத்தராஷ்டிரா முடிந்தாய்னா அவனுக்கு புரியல. என்ன பார்த்துட்டு வந்தேன்னா, பார்த்தேனே 4 பேரும் ஒன்னா படுத்துட்டு இருக்கிறத பார்த்தேன், இதுக்கு மேல நீ எங்க ஜெயிக்க போற,
அன்னைக்கே அது முடிவுக்கே வந்துடுச்சுனால் அப்ப இத்த போய் சொல்லி அவன் கதி கலங்கட்டும், உள்ள மாறுறானா பார்ப்போம் அப்படிங்கிறதுக்காக. அப்ப இது எது தெரியுமோ, யாம்பெரு சம்மானம். சஞ்சயனை உள்ள கூட்டு தாங்க 4 பேரும் படுத்துன்னு இருக்கிறத காட்டினாலோ இல்லையா கண்ணன், அதுதான் சஞ்சயனுக்கு பகவான் கொடுத்த சம்மானம். யாம்பெரு சம்மானம் நாடு புகழும் பரிசினால் நன்னாக. அதே போல குரத்தாழ்வானை பத்தி சொல்லுவார். ஆழ்வான் ஒரு சுவாமி இருந்தார். அந்த சுவாமி கோவிலுக்குள்ள போகணும். ஆனா வாசல்ல 2 வாயில் காவலன் இருக்கான். அவன் தடுக்கிறான், நீ உள்ள போகக்கூடாது. ஏன் போகக்கூடாதுன்னா, நல்ல ஆத்ம குணம் இருக்கிறவா நல்லவாளா இருந்தா உள்ள விடக்கூடாதுன்னு நாங்க எங்க ராஜா ஆணை போட்டிருக்கார். யாரா நீ நல்லவனா இருந்தியானா உள்ள விட மாட்டோம். ஏன் என்ன விட மாட்டியான்னா, இல்ல நீ ரொம்ப நல்லவன் அதனால உள்ள விட மாட்டோம்னா. இந்த சுவாமி வெளியில வந்தார், உத்திரியத்தை போட்டு மேலே போட்டு கூத்தாட ஆரம்பிச்சார். சுவாமி உண்மை நல்லவன் உள்ள விட மாட்டேன்னு சொல்லியிருக்கான், அதுக்கு போய் இவ்வளவு சந்தோஷப்படுறீங்கன்னா, இந்த கெட்டவன் வாயால நான் நல்லவன் சம்மானம் பெற்றேனோ இல்லையோ அதுக்கு தான் நான் சந்தோஷப்படுறேங்கிறாரு. அவனே அபாகவதன் நாஸ்திகன். இந்த நாஸ்திகம் பார்த்து ஆஸ்திகன் என்னன்னு ஒத்துண்டானோ இல்லையோ அது போரும். அதுவே எனக்கு நாடு புகழும் பரிசு தான், யாம்பரி சம்மானம் தான். யாரோ ஒருத்தன் நம்மளை ஏத்துக்கிறானே. சுகசாரணர்கள் ராமன் இக்கரே ராமேஸ்வரம் பக்கத்தில் இருக்கிறச்சேவே சுகசாரணர்கள் வந்தா ஒரு பறவை ரூபத்திலே ஒற்றர்களா வந்து ராமனுடைய பலத்தை தெரிஞ்சுன்னு போகணும்னு வந்தாலோ இல்லையோ, வந்து மொத்தத்தையும் சுத்தச்சே விபீஷணன் கண்டுபிடிச்சிட்டான். ஓய்வா சுகசாரணாள்னு பிடிச்சு கைது பண்ணி பந்தி பண்ணி ராமன் முன்னாடி கொண்டு போய் நிறுத்துறான். ராமன் பார்த்துட்டு, ஏன் விபீஷணா அவர்களை பிடிக்கிற, என்ன பார்க்கணுமோ காட்டி அனுப்பிச்சுடு, நம்ம கொண்டு இப்போ அவளை கண்டு பயம் இல்லை, நன்கு பார்க்கட்டும் என்று சொல்லிட்டு திருப்பி அனுப்புறான். சுகசாரனால் ராவணன் முன்னாடி போய் நிற்கிறார். நின்று அவனிடத்துல பேச ஆரம்பிக்கிறா. ராவணா ராவணா நீ ஏதோ ரொம்ப பெரியவன் சொல்லிட்டு இருக்கியே, உனக்கு வரம் கொடுத்தவர்களெல்லாம் பயந்து உன்னால் அடிக்கப்பட்டார்கள். பரமசிவனார் வரம் கொடுத்தார், பிரம்மா வரம் கொடுத்தார், ஆனா அவர்களே ராவணனை எதிர்க்க முடியல. உனக்கு வரத்தை கொடுத்துட்டு உன்னால் அடிபட்டிருக்கும் தெய்வங்கள் இருக்காளே, அந்த தெய்வங்களுக்கும் தெய்வத்தன்மையை கொடுத்தவனைத்தான் பார்த்து வந்தோம். இவ சொல்றா அவங்ககிட்ட போய், உனக்கு வரம் கொடுத்துட்டு நீயே அடிச்சுட்டு இருக்கே, தாங்க முடியாது இருக்காரே பிரம்மாவும் சிவனும், அவர்களுக்கு தெய்வத்தன்மையை கொடுத்தவனை பார்த்தோம். ஆனா அவர் என்னமோ பண்ணிட்டு இருக்கார், அவர் உன் தம்பிக்கு வரம் கொடுத்துட்டு இருக்கார். நாங்கள் அங்கே போய் பார்த்தோம், ஒன் தம்பி விபீஷணனுக்கு வரம் கொடுத்துட்டு இருக்கார். இவர் இதர் விபீஷணனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணார்னு உடனே வானரங்கள்லாம் ஓஹோன்னு குதிச்சு ஆனந்தப்பட்டு, இதைத்தான் நாங்கள் பார்த்தோம், உன் முடிவு நெருங்குகிறதுன்னா. அப்ப ராவணன் முன்னாடி ராமபிரபாவத்தை பேசினா பாருங்கோ, அதுதான் யாம்பெரு சம்மானம்ங்கிறார். நமக்கு சம்மானம் எது, ஏதோ ஒரு தூர்த்த கோஷ்டி, தாழ்ந்த கோஷ்டி, நாஸ்திக கோஷ்டி. அந்த கோஷ்டிக்கு நடுவில் நீர் கொஞ்ச நாள் பகவத் விஷயத்தை பற்றி சொல்லும் அப்படின்னு சொல்லி நாம் அதை சொல்லிட்டு நன்னத்தானா இருக்கு அப்படின்னு இந்த நாஸ்திகன் சொன்னான்னா கூட யாம்பெரு சம்மானம் தான். நமக்கு கவலைப்பட வேண்டிய தேவையில்லையே, நமக்கு நம் விஷயம் உள்ளது. யார் பேசுறாங்கிறத பற்றி கவலை இல்லை, கேட்கறது ராவணன். ஆனால் ராவணன் கேட்டு இருக்கச்சே சுகசாரணர்கள் எவ்வளவு தைரியமா ராமபிரபாவம் சொல்லியிருக்கா, அதுவே நாடு புகழும் பரிசு தான். அப்ப நாடு புகழும் பரிசினால் நன்னாக நாடு புகழறச்சு இப்படி புகழணுமா. என்னமா கண்ணன் கொடுத்தார், என்னமா ஆண்டாள் வாங்கிண்டா, கொடுத்தது என்னென்ன தெரியுமோ, வாழ்ந்தது என்னென்ன தெரியுமோ அப்படின்னு ஊர்க்காரா பேசிகிட்டே இருக்கணுமா. ஏதான் ஒரு பெரிய யாகம் நடந்திருக்கு, ஒரு உற்சவம் நடக்கிறது அப்படின்னா அப்புறம் ஒரு மாசத்துக்கு அதை பற்றி பேசிகிட்டே இருப்போம் இல்லையோ. என்னமா நடந்தது, இப்படி நடந்தது, அங்கே உட்காண்டும் இங்கே உட்காண்டும், இதை பண்ணும் அதை பண்ணும், அதை போல எல்லாரும் பேசணும். நாடு புகழும் பரிசாக கொடுத்த கண்ணனையும் புகழ்ந்து வாங்கி கொண்ட எங்களையும் புகழ வேண்டும். நாடு புகழும் பரிசினால் நன்றாக சூடகமே தோல்வலையே. எங்க எல்லாருக்கும் கண்ணன் அலங்காரம் பண்ண வேண்டும். திரம் பிரம்மா அலங்காரேன அலங்குர்வந்தி. நாம வைகுந்தத்தை அடைந்த போது பகவான் ஆள் அனுப்பிச்சு அலங்காரம் பண்ணுவார். என் நன்னா கேட்டுங்கோ, பெருமானும் பிராட்டியும் வந்து இப்போ ஆண்டாள் கேட்டதெல்லாம் சூட்டி விட போறா. சூடகமே தோல்வலையே தோடே செவிப்பூவே, எல்லாத்தையும் கண்ணனும் பிராட்டின் அப்பின்னையும் இருவரும் சேர்ந்து சூட்ட போறான்னா தாங்களே வரப்போறா. ஆனா வைகுந்தத்துக்கு போறச்சு அவ எழுந்திருந்து வரமாட்டா. 500 அப்சர ஸ்திரீகள் வருவாளாம். நம்ம விரஜா நதியை தீர்த்தமாடிட்டு எழுந்திருக்கிறோமோ இல்லையோ, அதே சமயம் 100 பேர் புஷ்பமாலை, 100 பேர் வஸ்திரம், 100 பேர் சூர்ணப்பொடி, 100 பேர் சந்தனம், 100 மாலாஹஸ்தாக, 100 சூர்ணஹஸ்தாக, 100 வாசோஹஸ்தாக, 100 அஞ்சனஹஸ்தாக, 100 பேர் மை எழுத 100 பேர், பொடி தூவ 100 பேர், சந்தனம் எழுத 100 பேர், புஷ்பம் எழுத 100 பேர், வஸ்திரம் கொடுத்துறதுக்கு 100 பேர். இவா இத்தனை பேர் வந்து நமக்கு அலங்காரம் பண்ணுவாளாம். அதை 12 அப்புறம் தான் பெருமாளை சேவிக்கிறதுக்கு திருமாமணி மண்டபத்துக்குள்ள போகிறோம். இங்கே ஆண்டாள் பிரார்த்திக்கிறது, யாரையோ ஆள வச்சு அலங்காரம் பண்ணதில்லை, இங்க நீயே வந்து பண்ண வேண்டும். வைகுந்தத்துக்கு போனா கூட ஆள் அனுப்ப போற நீ, ஆனா இங்கே அப்படி அல்ல, நீயும் நப்பின்னையுமாக வர வேண்டும். சூடகமே தோல்வலையே தோடே செவிப்பூவே என்ன அவன் வரவு பார்த்து
நீங்கள் வரணும், நீங்கள் வந்து எங்களுக்கு பூட்டி விடணும். சாதாரணமாக நாயக்கனை எதிர்பார்த்துருக்கிற நாய்க்கு எப்படி தான் அலங்காரம் வேண்டு வருவரான்னு உட்காந்துருப்போம். இப்போ ஆண்டாள் சொல்கிறது, நாங்கள் அலங்காரம் பண்ணி உன் வரவை எதிர்பார்த்து உட்காந்துருக்க போகிறது இல்லை, நீ வந்து தான் அலங்காரமே பண்ணணும். இப்படின்ட்டு ரொம்ப சுலபம் பாருங்க, அது கஷ்டமே இல்லை. நாம் அலங்காரம் வேண்டு புடவையெல்லாம் கட்டிட்டு நெத்தியெல்லாம் திருத்திட்டு அட்டியெல்லாம் போட்டுட்டு எப்போ வருவார்னு காத்துருக்கிறத விட வாரம் வந்து நீரே அலங்காரம் பண்ணும் அப்படின்னா காத்துருக்கிற வேண்டியது இல்லை. அப்போ கண்ணன் கோபிகைகளுக்காக கண்ணன் காத்துருக்காருன்னு அர்த்தம். நாடு புகழும் பரிசினால் நன்னாக சூடகமே. சூடகம் கையில் போட்டுக்கிறது, தோள்வலை தோளில் சாத்திக்கிறது, கையில் போட்டுக்கிறது. கண்ணனோட ஆண்டாள் கைப்பிடிக்கிறச்சே முதல் ஸ்பர்ஷம் எங்கே? இந்த வரிசை ஏன் எப்படி இருக்கு பாருங்க, நீங்களே பாட்டை சொன்னீங்கன்னா தெரிஞ்சு போடும். சூடகமே, தோள்வலையே, தோடே, செவிப்பூவே எல்லாம் ஆரோகணத்தில் இருக்குது. கை, தோள்வலை, தோடு, செவிப்பூ. அதுக்கப்புறம் தலைக்கு தானே போகணும். ஆனால் அங்கேருந்து பாடகமேன்னு கீழே திருவடிக்கு வந்துட்டு சொல்லியோ. ஏன் இந்த வரிசை இப்போ இல்லை? இப்படி வேணா சொல்லட்டுமா? செவிப்பூவே, தோடே, தோள்வலையே, சூடகமே, பாடகமே அப்படின்னா மேலேந்து கீழே இறக்கினதாக இருந்திருக்கும். இல்லைன்னால் பாடகமே, சூடகமே, தோடே, செவிப்பூவே என்றான்னு சொல்லியிருக்கணும். ஆரோகண கிரமமும் இல்லை, அவரோகண கிரமமும் இல்லை, அக்கிரமம். பாட்டில் இப்போ கிரமமே இல்லை பாருங்க. ஏன்னா இங்கே பாதி ஏற்றுட்டு திடீர்னு கீழே வருது. ஏன் இந்த போல ரெண்டும் இல்லாத கிரமம் இல்லாத பாட வேண்டும்னால் அர்த்தம் சொல்றார். முதல்ல கண்ணன் ஆண்டாளை கைப்பிடிக்க வராதோ இல்லையா, கைத்தலம்பத்த கனா கண்டேன் தோழினான். அப்போ முதல்ல பிடிக்கிறது கை, அதனாலே அதோட சம்பந்தப்பட்ட ஆபரணம் சூடகமே. உடனே அணைச்சு விடுவார் தோள்வலையே. அணைத்தாலே தோடோட தோல் தானே சேரும், தோள்வலையே. அதுக்கப்புறம் தோடே, கிட்டக்க வந்து ரகசியம் பேசுறதுக்காக வருவார் தோடு. செவிப்பூவே, மேல இருக்கிற பூ காதம் மூந்து பார்ப்பார், இன்னும் பிரணயரச ஆனந்தம். செவிப்பூவே, இவ்வளவு தூரம் பண்ற கண்ணன் திருவடியில நான் விழுந்துடுவேன், பாடகமே. ஆகவே சூடகமே முதல்ல கைப்பிடித்தார், கைப்பிடித்தவர் அணைத்தார், அணைத்தவர் ரகசியம் பேச வந்தார், ரகசியம் பேசவர் மூந்து பார்த்தார். அப்படியெல்லாம் அனுபவத்தை கொடுத்துறவன் திருவடியில் நான் விழுந்தேனா அதுதான் பாடகமே என்ற அணைய பல்கலனும் யாமணிவோம். இதே போல இன்னொரு பாட்டு. மைவண்ண நறுங்குஞ்சி குடல் பின்தாழ மகரம் சேர்க்குழ இருபாடு இலங்கியாட எய்வண்ண வெஞ்சிலையே துணையா இங்கே இருவராய் வந்தார் கைவண்ணன் தாமர வாய்க்கமலம் போலும் கண்ணினையும் அரவிந்த மடிமகுதே அவ்வண்ணத்தவர் நிலமகண்டும் தோழி அவரனான் தேவரன் அஞ்சினோம் கைவண்ணன் தாமரை வாய் கமலம் போலும் கண்ணினையும் அரவிந்தம் அடிமகுதே. இதே அக்கிரமம் பாருங்க, நேர மேல சுருடல. கை, வாய், கண், கால், இந்த வரிசை எதனாலே? முதல்ல கைவண்ணன் தாமரை. கண்ணன் ஒரு காரியம் பண்றார், ஆண்டாள் திருவடி வச்சு நடந்து வரச்சே. இது பரகால நாயகி பாசம். பரகால நாயகிக்கும் வயலாளி மணவாளனுக்கும் கல்யாணம். கல்யாணத்தின் போது சப்தபதி பண்ணியாகணும். அதனாலே பரகால நாயக்கினுடைய திருவடியை பற்றி அதை எடுத்து வைக்கணும் இல்லையோ. கைவண்ணன் தாமரை, காலை கையால் பிடிச்சார், கைவண்ணம். அதுக்கப்புறம் பார்த்து மந்திரம் சொல்லணும். மேலே நிற்கிற பெண்ணை பார்த்து ஆதிஷ்டே நமஸ்மானமஸ்மேவத்வா ஸ்திராபவ, பெண்ணே இந்த அம்மிக்கல்ல போல நீ ஸ்திரமாக இருக்கணும், புத்தியை நன்னா ஸ்திரப்படுத்திக்கோ, நிறையா வேலையெல்லாம் இருக்கும், பிறந்த வீட்டில் சொகுசாக இருந்த மாதிரிலாம் இங்கே இருக்க முடியாது அப்படின்னு அந்த பெண்ணை பார்த்து சொல்கிறாரோ இல்லையோ. வாயில் சொன்ன மந்திரம் வாய் கமலம் போலும். அதோட பார்த்துட்டு இருக்கிற பரகால் நாய்க்கு இடத்து எப்பேற்பட்டவர் நீ, நான் எவ்வளோ பெரிய சர்வலோக மகேஸ்வரன், ஆனால் நாய்க்கு எல்லாரும் பார்க்க உன் காலை நான் பிடிச்சிருக்கேன் பத்தியா அப்படின்னு கண்ணால் ஒரு பார்வை பார்க்குறான். அதுதான் கண்ணினையும் அரவிந்தம். இப்படி கண்ணால் பார்த்தவருக்கு நான் தோற்று கீழே விழுந்தேனோ இல்லையோ, அடி மகுதே. அப்போ கைவண்ணன் தாமரை, வாய் கமலம் போலும் கண்ணினையும் அரவிந்தம் அடி மகுதேன்னு அங்கே ஒரு அக்கிரமம். இன்னொரு கிரமம் இருக்கு. முடிச்சோதியாய் உனது முகச்சோதி மலர்ந்ததுவோ, அடிச்சோதி நீ நின்ன தாமரையாய் அலர்ந்ததுவோ, படிச்சோதி ஆடையுடும் பல்கலனாய் நின் பைம்பொற் கடிச்சோதி கலந்ததுவோ, திருமாலே கட்டுரையே. இது முதல் பாட்டு, 3ஆம் முதல் பாட்டு திருவாய்மொழியிலே. அதுக்கு அடுத்த பாட்டு கட்டுரையே. கட்டுரைக்கில் தாமரை நின் கண் பாதம் கை ஒவ்வா, சுட்டுரைத்த நண்பன் உன் திருமேளி ஒழுவவ்வாது, பட்டுரையாய் புட்கன்னே காட்டுமால் பரஞ்சோதின்னு 2ஆவது பாஷம். இந்த 2ஆவது பாஷன் எப்படி இருப்பாருங்க? கண் பாதம் கை ஒவ்வா, கட்டுரைக்கில் தாமரை நின் கண் பாதம் கை. கண் கை பாதம்னு சொல்லட்டும், பாதம் கை கண்ணுன்னு சொல்லட்டும். ஆனால் பாட்டு எப்படி இருக்கு? கட்டுரைக்கில் தாமரை நின் கண் பாதம் கை ஒவ்வா, கண்ணை சொல்லிட்டு பாதத்தை சொல்லிட்டு கையை பிடிக்கிறாளோ இல்லையோ. ஏன்னா முதல்ல பகவான் இடத்துல போறச்சே தூதுசை கண்கள், அவர் கண்ணால தான் நம்ம அப்படியே காந்த மாட்டம் இழுப்புறான். அதனால கண்ணை சொல்லிட்டார்.
ஓஹோ, புண்டரீகாட்சன் பகவான் யாரு? தாமரை போன்ற கண்ணுடையவனா அவன் தான் சர்வலோக மகேஸ்வரன். அந்த புண்டரீகாட்சன் எப்போ தெரிஞ்சுட்டோமோ அப்போ திருவடியில் விழுந்துட வேண்டிதான். அப்படிங்கிறதுக்காக தடால்னு திருவடியில் விடுறோமா? கண் பாதம். கண்ணை பார்த்து மகேஸ்வரன் தெரிஞ்சின்ற உடனே ஸ்ரீமன் நாராயணன் புண்டரீகாட்சன் திருவடியில் விடுறோம். ஆனால் தன் காலில் விடுறவா யாரையும் பெருமாள் அப்படியே கீழே வச்சிட மாட்டார். அவர்களை அள்ளி எடுத்து மடியில் உட்காத்தி வச்சுக்கிறாரோ இல்லையோ. கண் பாதம், பாதத்தில் விழுந்தவனை தூக்கிறதுக்கு கையை கொண்டாரோ இல்லையோ, கை ஒவ்வா. அப்போ கண் பாதம் கை ஒவ்வா சுட்டுரைத்த நண்பன் உன் திருமேலி ஒளி ஒவ்வாது. இதுதான் அங்கே இருக்கிற கிரமம் மாறினத்துக்கு காரணம். ஆனால் நம்மள இட்டல வியாக்கியானத்தில் சாதிக்கிறார், ஏன் கண் பாதம் கைன்னு இருக்கு? ஏன் இருக்குன்னா இதுக்கு முன்பாசுரத்தில் அந்த வரிசையில் இருக்கு, அதனால தான் இங்கேயும் அந்த வரிசையில் இருக்குன்னார். முன்பாட்டி இப்போ சொன்னேனே, முடிச்சோதியாய் உனது முகச்சோதி மலர்ந்ததுவோ, அடிச்சோதி நீ நின்ன தாமரையாய் அலர்ந்ததுவோ, படிச்சோதி ஆடையுடும் பைம்பலனாய் நின் கைம்பற் கடிச்சோதி கலந்ததுவோ என்ன. முடியை சொன்னார், அடியை சொன்னார், இடையை சொன்னார். அங்கேயும் கிரமம் இல்லை பாருங்க. முடி, அடி, இடை. ஏன்? முதல்ல முடியை பார்த்தா சர்வலோக மகேஸ்வரன் தெரிஞ்சு போச்சு. இவன் தான் நாதன். உடனே திருவடியில் விழுந்தோம். திருவடியில் விடுறவால யாரும் கீழே அவர் போக விடுறதே இல்லையா, உடனே தூக்கிட்டு வரான். அதனால தான் இடைச்சோதின்னு பார்த்தோம். வடக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒருத்தரை சேவைக்கு போகிறோன்னு வச்சுங்க, நம்மளை முழுக்க சேவிக்கவே விட மாட்டான். நம்ம கல்யாணம்னா அது இடுப்பே உடஞ்சி போடும். இந்த கல்யாணம் ஆகி 2 பேரும் சேவிச்சு எழுந்திருக்கிறதுக்குள்ளே அன்னைக்கு எல்லாரும் சேவை வாங்கிட்டா தானே. அதனால இல்லாதவாள்லாம் வந்து மேடல் விடுவா, சேவிங்கோ சேவிங்கோ அட்சாதை போடணும்ட்டு. அதை சேவிச்சு எழுந்திருக்கிறதுக்குள்ளே இடுப்பு உடஞ்சி போடும். வடக்கு அதெல்லாம் இல்லை. அது இப்போ கீழே அப்படி சேவிக்கிறதுக்காக வரவளோ இல்லையோ, அப்படி பாதி குனியறதுக்குள்ளே தூக்கிடுவாவா. நம்ம தோண்டர் என்ன விழ வேண்டியதானே, எதுக்கு நின்றுட்டே இருக்காள்னா இப்படி பாதி குனியச்சே தோளை தூக்கி ஜீதி ரஹோ பேட்டி அப்படின்னு சொல்லிடுவா. அதனால் நீங்கள் நன்னா, ஏன் சுவாமி நன்னா விழுந்து கொஞ்சம் உடற்பயிற்சியாவான்னு இருக்கக்கூடாது. நான் விடுறதில்லை. ஏன்னா அவள் எல்லாரும் பகவானுடைய சுபாவம் தெரிஞ்சவா. நம்ம கீழே விழ போகிறச்சே அவர் தூக்கி விட்டுட்டு வரோம். அதனால தான் கண் பாதம் கை ஒவ்வா சுட்டுரைத்த நண்பன்னின் திருமேனி ஒளி ஒவ்வாது. இந்த பாசுரத்திலையும் சூடகமே தோள்வலையே தோடே செவிப்பூவே பாடகமே என்ற அணைய பல்கலனும் யாமணிவோம். அடுத்த ஒரு அர்த்தம் சொல்ல போறார். தோள்வலை தோடு செவிப்பு பாடகம். இது என்ன தெரியுமா சொல்லப்பட்டிருக்கு? தோள்வலைன்னு சொன்னால் பஞ்சசம்ஸ்காரம் பண்ணி கொள்ளுதல். பகவான் ஆச்சாரியனிடத்துல போய் நாம நின்று பஞ்சசம்ஸ்காரம் பண்ணிக்கிறோமோ இல்லையோ, இந்த இடத்துல ஒத்தப்பட்டது தாபகா புன்றஹா ததா நாம மந்த்ரோ யாகச்ச பஞ்சமா. தோளில் இருக்கிற வளை அதுதான் பஞ்சசம்ஸ்காரம். அடுத்து தோடு. தோடுன்னா வட்ட வடிவமா இருக்கிற ஓம்ங்கிற பிரணவம். பஞ்சசம்ஸ்காரம் பண்ணிட்டாலே பிரணவ உபதேசம் கிடைக்கும் இல்லையோ, அதான் தோடு. தோடு செவிப்பு, ஆனந்தமா அனுபவிக்கிற போக்கியமா இருக்கிற துவயம். திருவடி பாடகம், திருவடியை பத்த சொல்லுகிற சரமஸ்லோகம். அப்ப தோடு செவிப்பு பாடகம், திருமந்திரம் துவயம் சரமஸ்லோகம். இது எல்லாத்தையும் எப்ப கிடைக்கும்னா தோல்வலை கிடைச்சாதான். தோல்வலையே தோடே செவிப்பூவே பாடகமே என்ற அணைய பல்கலனும் யாம் அணிவோம். ஆடையுடுப்போம். ஆடையுடுப்போங்கிறத சேஷத்துவ ஞானம்னு வியாக்கியானம். பகவானுக்கு நான் அடிமை, நான் சேஷபூதன், அது ஆடை. அதன் பின்னே பார்ச்சோறு மூடனை பெய்து, அதற்கு மேல மறைச்சிந்து மூடனை பெய்து பாரதந்திரிய ஞானம் கைங்கரியம் பண்ணணும். அதான் பார்ச்சோறு. பார்ச்சோருக்கு மேல பாரதந்திரியம். இந்த விஷயத்தை மட்டும் கொஞ்சம் நன்னா புரிஞ்சுட்டீங்கன்னா முடிச்சுடலாம். சேஷத்துவ ஞானம், ஆடையுடுப்போம். பகவானுக்கு நான் அடிமைங்கிற ஆடை எடுத்து உடுத்திப்போம். உடுத்தின்ற அப்புறம் பால் சோறு சாப்பிடுவோம். அந்த பால் சோறு மூடின்னு இருக்காப்பல நெய் இருக்கும். அப்படின்னால் ஆடேன்னு சொன்னது சேஷத்துவம். சேஷத்துவத்தை விட பாரதந்திரியத்துக்கு தான் ஏற்றம். இதை பற்றி நாயனார் சாதிக்கிறார். சேஷத்துவ போக்திருத்தங்கள் போலன்னே பாரதந்திரிய போக்கியதைகள்னு ஆச்சார ஹிருதயத்தில் ஒரு அழகான சூத்திரம். சேஷத்துவம்னா அடிமைத்தனம். லக்ஷ்மணன் இடத்துல இருந்ததுன்னு வச்சுங்களேன். இப்போ புரியறதுக்காக ஒரு உதாரணம் சொல்கிறேன். லக்ஷ்மணனை விட பரதன் உயர்ந்தவர். ஏனெனில் லக்ஷ்மணன் தான் கைங்கிரமணம்னு இருந்தான். ஆனால் பரதன் அவன் மனசுப்படி கைங்கிரமணம். கூட நாட்டில் இருன்னு சொன்னால் பரதன் இருந்தார். அதே போல் லக்ஷ்மணனை நாட்டில் இருன்னு சொன்னால் அவரும் பிடிவாதம் பிடிச்சு கூட வந்துட்டார். ஏன் பரதனுக்கு மட்டும் லக்ஷ்மண நாட்டம் அன்பு கிடையாதானே? பரதனு ராமனிடத்தில் பிடிவாதம் பிடிப்பு. ராமா நானும் கூட தான் காட்டுக்கு வருவேன்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் அப்படி சொல்லலை. ராமன் பார்த்து நாட்டில் இருந்தா இருப்போம், ராமன் பார்த்து காட்டுக்கு வானா வருவோம். இப்போ அதை நீ இங்கே வச்சாலும் இருக்கும், இங்கே வச்சாலும் வைக்கும். அது என்னை இங்கே ஏன் வைக்கிறேன்னு கேட்காது. அதே போல லக்ஷ்மணன் கேட்டார், நான் கூடத்தான் வருவேன், நான் கைங்கரியம் தான் பண்ணுவேன். அது கைங்கரியம் செய்யக்கூடிய சேஷத்துவம். அந்த சேஷத்துவத்தை விட பாரதந்திரியம் அப்படின்னா அது அவர் ஆசைப்பட்டபடிக்கு கைங்கரியம்.
அவர் நாட்டில் வச்சு கைங்கரியம் பண்ணுனா பண்ணுவேன், காட்டில் அடைச்சின்னு போய் கைங்கரியம் பண்ணுனா பண்ணுவேன். சேஷத்துவத்தை விட பாரதந்திரத்துக்கு ஏற்றம் கைங்கரியம் பண்ணச்சேவும் அதுக்கு மேலே பாரதந்திரியம் தெரியணும். கைங்கரியம் தெரியணும்னுட்டு நமக்கு இன்னைக்கு என்ன பிடிக்கும், பகவானை பார்த்தோம் இன்னைக்கு என்ன தேவை அவருக்கு, அவர் முகத்தை பார்த்தா இன்னைக்கு ஏதோ புளியோதரை விரும்புகிறாப்பில் இருக்கு அப்படின்னு நீ புளியோதரை பண்ணணுமோ இல்லையோ, எனக்கு நீங்கள் லட்டு சாப்பிடணும்னு ஆசை. அதனால உடனே தளிகை விட்டுடுவேன். கோவிலுக்கு போய் சீட்டெல்லாம் போட்டு 1200 ரூபாய் லட்டு தளிகைன்னு அதை விட்ட உடனே பாத்திரத்தை எடுத்து வச்சுருவோம். நமக்கு எல்லாரும் உடனே பாத்திரத்தோடு அன்றைக்கி போகணும். மற்ற எதை பண்ணுறமோ இல்லையோ பாத்திரத்தை எடுத்துகிட்டு போனால் லட்டு எடுத்துக்கலாம், ஜிலேபி எடுத்துன்னு வரணுமோ இல்லையோ. பெருமாள் ஏக்கமாக பார்த்துருந்தார். நீங்கள் புளியோதரை சாப்பிட்ணும்னு நினச்சிருந்தேன்னா எனக்கு லட்டு தான் பிடிச்சிருந்தது என்று சொன்னால் சேஷத்துவம்னு அர்த்தம், பாரதந்திரம் இல்லைன்னு அர்த்தம். ஆனால் அவரை பார்த்து என்ன விருப்பமோ அத்தை செய்கிறோமோ இல்லையோ, அப்போ சேஷத்துவத்தை விட பாரதந்திரியம். கைங்கரியம் பண்ணச்சேவே அவனானந்தத்துக்கு கைங்கரியம், அவரை தான் பிரதானம்ங்கிற எண்ணம் இருக்கணும். அதனால தான் பார்ச்சோருங்கிறது கைங்கரியம், மூடனை பெய்துங்கிறது பாரதந்திரியம், ஆடையுடுப்போங்கிறது சேஷத்துவம், செவிப்பூங்கிறது துவயம், பாடகம்ங்கிறது சரமஸ்லோகம், தோடுங்கிறது திருமந்திரம், தோல்வலைங்கிறது பஞ்சசம்ஸ்காரம் என்று சுவாபதேசத்தில் ரொம்ப ஆச்சரியமாக வியாக்கியானம் பண்ணியிருக்கார். சூடகமே தோல்வலையே தோடே செவிப்பூவே. சூடகம் முதல்ல கண்ணன் கைப்பிடித்தது சூடகம், அதுக்கப்புறம் தோல்வலை அணைத்ததுனால தோல்வலை, தோடு தோட்டை கண்டாலே பெருமானுக்கு ஆனந்தம், வர்த்தலமாக இருக்கே. ஓங்காரங்கிறது வடிவம் வட்டமாக இருக்குது, தோடும் வட்டமாக இருக்க போகிறது. இன்னொன்று, தோட்டுக்குள்ளே எத்தனை கல் இருக்கும், முக்கியமாக அன்னிலேருந்து வெண்டக்காய் கல் தோடு வச்சுருக்காள். இதை போல் கல் இப்போ இதெல்லாம் புதுசு புதுசாக என்னென்னமோ வந்துடுது. இப்போ சாமான்யமாக வச்சா நல்ல தோடு பண்ணால் 8 கல், 8 கல் தோடு. 8 கல் தோடுன்னா 8 கல் இருக்கிறது தான் திருமந்திரம் 8 எழுத்து. ஓம் நமோ நாராயணாயிலே ஓம் ஓம்ங்கிறத முதல்ல சொல்லணும். ஓமித் அக்ரே வியாஹரேத்து நமைதி பஷாத்து நாராயணாத்தி உபரிஷ்டாத்து ஓமித்யேகாட்சர நமைதி த்வேக்ஷரே நாராயணாயேதி பஞ்சாட்சரானின்னு 1 2 5 சேர்த்தா 8 எழுத்து. அந்த 8 கல் இருக்கிற தோட்டை தோடே செவிப்பூவே பிரியாவதம்சா, இதுக்கு மேலே இருக்கிற செவிப்பூ ஆனந்தமாக அனுபவிக்கிறதுக்காக. பாடகமே அனைத்தால் தோற்று பிடிக்கும் திருவடிகளுக்கு இடும் ஆபரணம். இப்படி ஒரு சிலதை சொன்னோம், ஆங்காங்கு இப்போ சொல்லாததெல்லாம் சேர்த்துக்கோ. என்ற அணைய பல்கலனும் யாம் அணிவோம், ஆடையுடுப்போம், அதற்கு மேலே உடுப்போம். இதுவரைக்கும் அணைய பல்கலனும் யாம் அணிவோங்கிறார்கள். கிழியே சொன்னேனே மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தவா இப்போ வேணுங்கிறாளேனால் அதெல்லாம் நோன்புக்கு முன்னாடி சொன்னது. இது நோன்பு முடிய போறச்சே சம்மானத்தை பற்றி சொல்றது. அதெல்லாம் நாங்களா பூட்டிக்க மாட்டோம்னு சொன்னது. இது நீயா பூட்ட வந்தா மறுக்க மாட்டோன்னு சொல்றது. சரி, அப்படின்னா கீழ்ப்பாசுரத்தில் அருள்னு சொன்னவர் இந்த பாசுரத்திலையும் அணைய பல்கலனும் கொடுப்பீர்னா சொல்லியிருக்கணும். ஏன் யாம் அணிவோம்னு சொல்லுகிறாள்னால் அதை ஒரு கருத்தை நமக்கு புரிய வைக்கிறதுக்காக சொல்லிக்கிறாளாம். இப்போ கொடுப்பீர் நான் 4 தரம் பெருமானை கேட்குறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ இத்தனை கேட்டுருக்கா, பறை தருவாய் நாராயணனே தருவான்னு சொல்லிட்டு வரச்சே சுருக்குன்னு ஆண்டாளுக்கு ஒன்று தைக்கிறது. இப்படியே நான் 30 பாட்டை பாடிட்டு போயிட்டேன்னா நாளைக்கு 1000 வருஷம் கழித்து படிக்கிறவன் என்ன தெரியுமா சொல்லுவான், கண்ணன் ஆருக்கும் தரமாட்டார் போல் இருக்கு, கெஞ்சி வாங்கணும் போல் இருக்கு. ஆண்டாளே கெஞ்சி இருக்கா, நாமெல்லாம் என்ன பாடு. ரொம்ப ஒசந்தவாளுக்கே கெஞ்சினாத்தான் கொடுப்பர்னா அப்போ எம்போல்வாருக்கு கிடைக்கவே கிடைக்காது இல்லையோ. இந்த அவப்பெயரை கண்ணனுக்கு நான் வாங்கி வைக்கிறதா இல்லையேங்கிற அவள். ஏன்னா அவர் தரமாட்டேன்னு சொல்லவே இல்லையே, அவர் எப்போதும் தரேன்னு சொல்லியிருந்தார். பின்ன ஏன் நம்ம இன்னும் வாங்கிக்கல, நான் இசையவில்லை. அவர் தருவதை ஏற்றுக்கொள்ளும் பக்குவம் மன எனக்கு வரல. கீழே ஒரு இடத்துல பார்த்தோமே, பாத்திரத்தை மாத்தாதவன் குற்றமே தவிர பசுமாட்டின் குற்றமில்லை, ஏற்ற கலங்கள் எதிர்பொங்கி மீதளிப்ப மாற்றாதே பால் சொரியும் வள்ளல் பெரும் பசுக்கள். அதை போல் கண்ணன் கொடுக்க எப்பவும் காத்துருக்கார். இசையாதார் குற்றம் நான் ஏத்துக்கல. அப்ப எது இப்ப மாறணும், அவர் கொடுக்காம இருக்கார், கொடுக்கணும் மாறணும் அர்த்தம் இல்லை. நான் வாங்கிக்காத இருந்திருக்கேன், வாங்கிக்கணும்னு மாறணும். அவர் கொடுக்கிறவராகத்தான் இருக்கார். அடியன் பெற்றுக்காம தடுத்துன்னு இருந்தேன், அந்த தடுப்பு மாறணும், அத்வேஷம் வரணும். இதை புரிய வைக்கணுங்கிறதுக்காகத்தான் ஆண்டாள் சூடகமே தோல்வலையே தோடே செவிப்பூவே பாடகமே என்று அணைய பல்கலனும் நீ கொடுப்பீர்னு கேட்கல, யாம் அணிவோம். ஏன் யாம் அணிவோம்னால் நாங்க தான் மாட்டோம்னு 2ஆம் பாட்டில் சொல்லியிருந்தோம். இப்ப அணிவோம்னு ஒத்துனுட்டோம். ஒத்துக்காதது எங்கிட்ட இருந்தது, ஒத்துக்கது எங்கிட்ட வந்துடுத்து. உன்னிடத்துல ஒரு மாறுதல் இல்லை, நீ எப்போதும் கொடுப்பதாகத்தான் இருந்தாய். அப்ப சரணாகதின்னு சொன்னாலே தேவரீர் கொடுக்கறத அடிய மறுக்கலேன்னு சொல்றதுதான் சரணாகதி. புதுசா எதை பண்றதும் சரணாகதி கிடையாது. அவர் எப்போதும் கொடுக்க காத்துன்னு இருக்கார். ஆனா நான் தடுத்துன்னு இருந்தேன், இனிமேல் என் தடுக்க மாட்டேன்.
அப்படின்னு சொல்லுகிறோம் இல்லையோ? அதனால தான் யாமணிவோம்னு சொல்லுகிறாள். இதில் நாம உபாயமாக பண்ணது எதுவும் இல்லை. பகவான் கொடுத்துட்டே இருக்கார். ஏற்றுக்க மாட்டேன்னு சொல்லியிருந்தேன், ஏற்றுக்கிறேன்னு சொல்லிட்டேன். ஏற்றுக்கிறேன்னு சொன்னதை ஒருத்தர் என்ன கேட்டார், அவர் கொடுக்குறேன்னார், நான் ஏற்றுக்க மாட்டேன்னு சொன்னேன், இப்போ மனம் மாறி ஏற்றுக்கிறேன்னு சொன்னேன்னு இல்லையோ? அப்போ பெறுவதற்கு நான் ஏற்றுக்கிறேன்னு சொன்னது தான் உபாயம். அது ஆகாதே. ஏன்னா பெறுவதற்கு உபாயம் அவராகத்தான் இருக்க போகிறார். அப்போ நான் ஏற்றுக்கிறேன்னு சொன்னது என்ன? சோறு உண்பதற்கு பசி போலே ஏற்றுக்கிறேன்னு விட்டு, எனக்கு ஒரே பசி சாப்பிட்ணுன்னு போனேன். அண்ணா கபகபான் பசினா நல்லா சாப்பிடுவோம். பசி இல்லை. ஒருத்தர் சோறு போடுறேன்னார், அவர் காசு கொண்ட வேண்டான்னு விட்டார், இலை கொண்ட வேண்டான்னு விட்டார், குழம்பு கொண்ட வேண்டான்னு விட்டார், ஒரு வேலை பண்ண வேண்டான்னு விட்டார். ஆனால் நான் போய் நின்று சாப்பிடாமல் நின்றுட்டே இருந்தேன். அந்த சுவாமி கேட்குறாரு, ஏன் சாப்பிடலாமே? இல்லை சுவாமி, இது ஏதோ எதிர்பார்க்கிறீர், என்னால் அது முடியல. நான் ஒன்றும் காசெல்லாம் கேட்கலையே, சாப்பிடலாமே. இல்லை பசி இருந்தால் தான் சாப்பிட முடியுங்கிறீரே, அது காசு கேட்குறாப்பில்லையா? சாப்பிட முடியுங்கிறதுக்கு சாப்பாடு கொடுக்கத்தான் கொடுக்குறவனால முடியும். அதுக்குன்னு பசியை கூடவா அவர் கொடுக்க முடியும்? நீ காசு தராதே சோறு போடுன்னு சொல்லலாம். உடனே சொன்னார், அப்போ பசி இருந்தால் தான் சோறு இல்லையா? உனக்கு பசி இருக்கிறதுக்காக நான் சோறு கொடுக்குறேன்னு சொல்லலை. ஆனால் பசிச்சாத்தான் நான் கொடுத்ததை நீ அனுபவிக்க முடியும். இந்த ரெண்டு வித்தியாசம் இருக்கு. இப்போ பசிச்சத்துக்காக ஒருத்தர் சோறு போட்டார்னால் அப்போ சோறு போடுறவனுக்கு கருணை இல்லைன்னு ஆயிடும். அவருடைய கருணையால தான் அவர் சோறு போடுறார், எனக்காக அவர் போடலை, தானே போடுறார். ஆனால் எங்கிட்ட பசி இல்லைன்னு வச்சுங்க, அவர் சோறு போடச்சே என்னால் அனுபவிக்க முடியாது. அப்போ நாம் சரணாகதி சரணாகத்தின்னு என்ன பண்ணுறோம்னால், இந்த சரணாகதியை பண்ணி மோட்சம் கொடுன்னு கேட்கறது இல்லை. நான் பண்ணத்துக்காக அவர் மோட்சம் கொடுக்கல. நான் பிரபத்தி பண்ணேன், நான் சரணாகதி பண்ணியிருக்கேன், அதற்காக நீ மோட்சம் கொடு என்று நாம் பிரார்த்திக்கல. அப்போ அது வியாபாரமாக போடும். அதுக்காக கேட்கல. ஆனால் நான் இப்போ இந்த சரணாகதி என்ன பண்ணேன் தெரியுமோ? பல அனுபவ யோக்கியதா ஆபாதக பிரபத்தின்னு சொல்லுவா. பிரபத்தியில் ரெண்டு வகை உண்டு. உபாய பிரபத்தின்னு ஒன்று, பல அனுபவ ஆபாதக பிரபத்தின்னு ஒன்று. பல யோக்கியதா, பெருமான் நமக்கு பலத்தை கொடுக்கறச்சே அதை அனுபவிக்கிற தகுதி நம்மகிட்ட இருக்கணும் இல்லையோ? இப்போ ஒரு குளம் வெட்டி வைக்கிறோம், வெட்டி வச்சுட்டு மழையே பெய்யினா பெய்யாது. அதே மழை பெய்கிற சமயத்துக்கு குளம் இல்லைன்னா நிரம்பாது. அதே போல் நான் சரணாகதி பண்ணிட்டத்துக்கு மோட்சம் கேட்டால் கிடைக்க போகிறது இல்லை. ஆனால் அவர் கொடுக்குற சமயத்துக்கு நான் பண்ணி வச்சுருக்கலைன்னா வீணா போடும். ஆக அவர் கொடுக்கிற உணவை நன்கு அனுபவிப்பதற்காக நான் தயார் என்று பெருமானிடத்தில் சொல்கிறேன். பல அனுபவ யோக்கியதா ஆபாதக பிரபத்தின்னு சொல்லுவார்கள். பகவான் எனக்கு மோட்சத்தை கொடுக்க போகிறார், அதை அடிய நன்னா அனுபவிக்கணும். அனுபவிக்கிறதுக்கு நேற்று வரைக்கும் நான் தயாராக இன்னைக்கு தயாராகிட்டேன் அப்படிங்கிறத அவரிடத்தில் அறிவிக்கிறேனோ இல்லையோ? அதுதான் பிரபத்தி, அதுதான் சரணாகதின்னு பிள்ளை உலகாசிரியன் சாதிக்கிறார். அப்படி இல்லாமல் நான் பண்ணினத்துக்காக நீ கொடுத்தேன்னு சொன்னால் அப்போ பகவான் எத்தையோ எதிர்பார்க்கிறார் நாடு. எதிர்பார்த்தால் மற்றொரு உபாயத்தை எதிர்பார்க்கிறார். உபாய நைரபேட்சம் போயிடும். அப்புறம் பக்திக்கும் பிரபத்திக்கும் வித்தியாசமே தெரியாது போடும். அதனால தான் பாசுரத்தில் இத்தனை அர்த்தங்களையும் உட்பதிந்து கொண்டு ஆடை உடுப்போம் நாங்கள் இதுவரைக்கும் தோல்விடைய தோடேசு பாடகமே அணைய பல்களனும் யாம் அணிவோம்னா நாங்கள் அணிந்து கொள்வோம்னா பொருள் என்ன? நீ எப்பவும் கொடுக்க காத்துருக்கே, நான் தடுத்துருந்தேன், தடுப்பை இப்போது நீக்கிவிட்டேன். ஆனால் தடுப்பை நீக்கிறது உபாயமாக போகிறது இல்லை. தடுப்பை நீக்குவது ஒரு ஸ்வரூபம். தடுப்பை நீக்குவது இந்த அதிகாரிக்கு ஸ்வரூபமாக இருக்க போகிறது. ஆடை உடுப்போம், அடுத்த ஆடை நல்ல புத்தாடை. ஏன் இது வரைக்கும் ஆடை கட்டிக்கலையா? இனிமேல் தான் புதுசாக ஆடை உடுக்க போகிறார்களோ? இது வரைக்கும் உடார்களோன்னால் இல்லை, இது வரைக்கும் உடுத்துந்தா தாங்களா வாய்ண்டத்தை. இப்போ கேட்குறா அவன் பிரசாதத்தை. ரெண்டாவது அர்த்தம் இல்லை, கோவிந்தா உந்தன்னை பாடி ஆடை உடுப்போம். கோவிந்தா கோவிந்த நாமத்தை பாடுவோம், ஆடை உடுப்போம். சம்பந்தம் என்ன? கோவிந்த நாமம் சொல்லத்தான் திரௌபதிக்கு ஆடை கிடச்சிது. கோவிந்தா குண்டரீகாட்ச ரக்ஷமாம் சரணாகத்தாம்னு கூப்பிட்ட பிறந்தானே ஆடை வந்தது. அப்போ நாம சங்கீர்த்தனம் பண்ண ஆடை கிடைக்கும். உந்தன்னை பாடி ஆடை உடுப்போம். அது கூடவே அர்த்தம் சாதித்தார். நல்லவேளை கோவிந்தா உந்தன்னை பாடி உன் நாமத்தை சொல்லி ஆடை உடுப்போம். நீ பக்கத்தில் வராதே, ஏன்னா நீ அருகில் வந்தியான ஆடை எடுத்துன்னு போயிடுவே. அப்படித்தான் நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம். நப்பின்ன பிராட்டி மற்ற பேர் எல்லாரும் கோபிகாஸ்திரிகள்லாம் போய் யமுனையில் இறங்கி தீர்த்தமாடுறதுக்கு உடுப்பை களைந்து வைத்து விட்டு போனால் இவா தீர்த்தமாடிட்டு திரும்பி வர்றதுக்கு முன்னாடி அதற்குள்ளாக அங்கே கீழே இருக்கிற ஆடை எல்லாத்தையும் பெருமாள் பறித்தார். எடுத்து கிளையில 2 சுத்தினார், இடுப்பில் 2 சுத்தினார், தலையில 2 சுத்தினுட்டார். ஆடையை காணோம். அப்போதான் காலை கது விடுகின்ற கயலுடு வாழ விரவின்னு 10 பாட்டு நாச்சியார் திருமொழி பாசுரம் பார்த்தீங்கன்னா, கண்ணனே குறுந்திடை கூறபணியாயின்னு பிரார்த்தித்தாள். அப்போ கண்ணன் அருகிலே இருந்தால் ஆடை பறிபோகும். கிருஷ்ண நாமத்தை சொன்னால் இல்லாத ஆடையும் கிடைக்கும்.
அப்போ எது வேணும்? கண்ணனை விட கண்ணனுடைய திருநாமம் தான் வேணும். ஆக கோவிந்தா உந்தன்னை பாடி ஆடையுடுப்போம், அதன் பின்னே பார்ச்சோறு மூடனை பெய்து. நோன்பை முடிக்கிறதுக்கு புது வேட்டி, நோன்பு பண்ணுற சமயத்துக்கு ஈர வேட்டி, மஞ்ச வேட்டி, சின்ன வேட்டி, ஜரிகில்லாத வேட்டி. அதே நோன்பு முடிய போகுது, போய் நல்லா அவபிரத ஸ்நானம் ஆகிட்டு இப்போ வெத்தலை பாக்க அது இது சந்தனம் அது பூசல் எல்லாம் கொண்டு வைக்கச்சே இவ்வளவு பட்டக்கரை ஜரிக வேட்டி. ஏற்கனவே நோன்பு நோற்கரைச்சே வடவடான்னு இருக்கணும். இப்போ நோன்பு முடிஞ்சு போச்சுன்னா என்னென்னா அலங்காரம் பண்ணிக்கணும். அதனால் இது வேற வேட்டி சுவாமி, அந்த வேட்டி வேற, அந்த வேட்டி ஆயிடுத்து, இப்போ இது வேற வேட்டி. ஆடையுடுப்போம் அதன் பின்னே பார்ச்சோறு மூடனை பெய்து. அதன் பின்னே பார்ச்சோறு இங்கே இருக்கிற பால் நெய் எல்லாத்தினுடைய சமிருத்தி. அப்போ கோகுலம் எவ்வளவு வளமாக இருக்கிறது, கோகுலத்தில் இருக்கிற அத்தனையுமே ஆண்டாளுக்கு பிரியம். அதனால தான் பால் வெள்ளம், நெய் வெள்ளம், சக்கர பொங்கல், அக்காரடிசில் வெள்ளம் அனைத்தையும் கூறுகிறாள். முழங்கை வழிவார கூடியிருந்து குளிர்ந்து, வாயில் போகாதபடியால் முழங்கையில் வழிகிறது. ஏன் சக்கர பொங்கலை வாயில சாப்பிட மாட்டாளன்னா, கொடுத்தவன் அழகையே பார்த்துட்டு இருக்கிறவா மெய் மறந்துட்டா, வாயில போகவே இல்லை. இன்னொன்று, அவனை அனுபவிக்க ஆசைப்பட்டவா சக்கர பொங்கல்ல விருப்பம் வைக்க போறதில்லை. பின்ன சொன்னாளேனால் கோகுலம் செழிப்பா இருக்குங்கிறதுக்காக சொல்லப்பட்டது, அதுக்கு நாங்க சாப்பிட போறோங்கிறதுக்காக சொல்லப்பட்டதல்ல. ஆனால் செழிப்பையும் சொன்னால், முழங்க வழிவார கூடியிருந்து குளிர்ந்து. வெதிரேகத்தில் இரண்டாவது பாசுரத்தில் நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் என்று சொன்னவர்கள் இன்று ஆசைப்படுறா. நாம இதை உண்ணோம், பிரயத்தனப்பட்டு நாங்க சாப்பிட மாட்டோம், ஆனா உன் பிரசாதமாக பெற்றால் அனைத்தையும் ஏற்போம். கூடியிருந்து குளிர்ந்து, ஏற்கனவே கூடாமல் பிரிந்தோம், பிரிந்ததுனால ரொம்ப கிளேசப்பட்டிருக்கோம், வெப்பப்பட்டோம். அந்த வெப்பமெல்லாம் போய், கிளேசமெல்லாம் போய், உன்னோட இப்ப கூடி இருக்க வேணும், குளிர்ந்து இருக்க வேண்டும். குளிர்ந்து கூட்டமே போறோம். வந்தப்புறம் பிரசாதத்தெல்லாம் கொடுத்தாச்சு, கையில் வச்சுருக்கா. ரொம்ப நன்னா தளிகை பண்ணி தொன்னையை கையில் கொடுத்து, கேசரி கொடுத்து, சக்கரை பொங்கல் கொடுத்து, தத்வானம் கொடுத்து. ஆனால் நீங்கள் அநேகமாக கோட்டியில் பாருங்க, அதை அப்படி துளி எடுத்து வாயில் போட்டுப்பா, தொன்னையை எடுத்துன்னு கிளம்பிடுவா. ஏன் இல்லை இல்லை, கோட்டி வந்ததே கூடி இருக்கிறதுக்கு தான், உண்மை இல்லை. அப்போ கூடியிருந்துன்னா நம்பெருமாள் திருநாள் என்று அறிவிப்பாளாம். நம்பெருமாள் திருநாளுக்கு கூட்டம் கூட்டமாக பக்தர்கள் வருவாளாம். அந்த கூட்டத்தை சேவிக்கிறதே உத்தேசமா. அதுக்கு பிரசாதம் கொடுத்தமாங்கிறது முக்கியம் இல்லை, திருநாள்னு ஒரு வியாஜம். இப்போ நமக்கு எதுக்கு ஷட்டதுபூர்த்தி, சதாபிஷேகம், சேவாகாலம் வைக்கணும், இதெல்லாம் எதுக்குன்னா 10 பாகவதாளை கூப்பிடுறோம், சேவாகாலம் நடத்தணும். அவர்களுடைய திரளில் நாம் இருக்கோமோ இல்லையோ. இப்போ வசந்தோத்சவமோ, பூச்சாத்தி உற்சவமோ, பவித்ரோத்சவமோ, ஊஞ்சல் உற்சவமோ, அத்தியனோத்சவமோ, 4 பிரம்மோத்சவமோ, எல்லா உற்சவங்களும் எதுக்கு? அதை சேவிக்க 150 படியார்கள் வருவாளோ இல்லையோ, அவர்களோட கூடி இருக்க வேணுங்கிற ஆசையிலே செய்தாள். அந்த கூடி இருக்கையே போக்கியம், அடியார்களோட சேர்ந்திருத்தலே பிரயோஜனம். சேர்ந்து அதற்கு மேல உண்ணுவது முக்கியம் இல்லை. ஏன்னா உண்ணுவது கண்ணனைத்தான். உண்ணும் சோறு பருகு நீர் தின்னும் பெத்தலையும் எல்லாம் கண்ணன் அவனையே உண்ண புக்கார்கள். அனைத்து நோன்புக்குண்டான சம்மானத்தை பிரார்த்தித்தது. வைகுந்தத்துக்கு போய் பிரம்மத்தோடே கூடியிருந்து அவன் கல்யாண குணங்களை அனுபவிக்கும். சோஷ்ணுதே சர்வான் காமான் சஹபிரம்மணா விபச்சிதா என்ன ஆச்சரியமான அர்த்தத்தை சொன்னது. கூடார வெல்லும் சீர் கோவிந்தாங்கிற இன்றைய பாசுரம். இனி நாளைய பாசுரம் துவய மகாமந்திரத்தினுடைய பூர்வ வாக்கியமான சரணாகதி. அடுத்த 29வது பாசுரம் துவய மகாமந்திரத்தினுடைய உத்தர வாக்கியமான கைங்கரிய பிரார்த்தனை. 2 வரி அதில் இருக்கு. முன்வரி சரணாதி பண்ற வரி, பின்வரி கைங்கரியத்தை பிரார்த்திக்கிற வரி. நாளையும் நாளை மறுநாளும், நாளை கார்த்தால கரவகள் பிஞ்சென்னு, நாளை மறுநாள் கார்த்தால சித்தஞ்சிறுகாலே, நாளை மறுநாள் சாயங்காலம் வங்கக்கடல் கடைந்த சாத்துமுறை. அவசியம் எல்லாரும் வரணும்னு பிரார்த்திக்கிறேன். இன்று மாலை வழக்கம்போல் இங்கு 6 மணிக்கு உபன்யாசம் உண்டு. மகாபாரதம் ஸ்ரீ விஷ்ணு சஹஸ்ரநாமத்தின் சுருக்கம். நாள் அவசியம் தெரிஞ்சவா எல்லாரையும் குழந்தைகளையும் அழைச்சின்னு வரணும்னு பிரார்த்திக்கிறேன். இப்போது பாசுர அனுசந்தானம். கூடார வெல்லும் சீர் கோவிந்தா உந்தன்னை பாடி பரகொண்டு யாம்பரி சம்மானம் நாடு புகழும் பரிசினால் நன்னாக சூடகமே தோல்வரையே தோடே செவிப்பூவே பாடகமே என்றனைய பல்கலனும் யாமணிவோம் ஆடையுடுப்போம் அதன் பின்னே பார்ச்சோறு மூடனை பெய்து முழங்க வழிவார கூடியிருந்து குளிர்ந்து ஏலோர் எம்பாவாய்.